So, folks, from the infinite universes, this is Walk Monk. Do not go gentle into that good night. The wise men at their end know dark is right. Because their words had forked no lightning, they do not go gentle into that good night. வணக்கம் ஃபோக்ஸ், வெல்கம் டு வாக் மங்க் 1891. இன்னைக்கு வெகு நாட்களாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததுடைய சம்பவங்களின் முதல் சம்பவமாக ஃபர்ஸ்ட் கொலாப் வந்து என்னுடைய ஆசான்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆள் அவர் தான் போன தடவை கூப்பிட்டோன்னே வந்து ஃபஸ்ட்டு கொலாப் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நம்மளோட இன்னைக்கு வந்து இணைஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை பெரும்புள்ளி, இது மாதிரி எக்ஸ்ட்ரா பல இஸ்டாது சொல்லலாம். ஸோ கருந்தேல் ராஜேஷ் ஜி, வணக்கம். நமஸ்கார். தேங்க்யூ. அது கூட நம்மளோட சேர்ந்து நம்மளோட எபிசோட் டைரக்டர் அற்புதமும் இணைஞ்சிருக்காரு. அவர் வந்து திடீர்னு பேசினால் பேசுவார். அவருடைய வாலண்டியர் கான்ட்ரிபியூஷன் தான். பேசணும்னு நினைச்சா பேசுவார், இல்லைன்னா பேச மாட்டார். அது அவருடைய பொறுப்பு. ஹாய் நான் வணக்கம். ஓகே, நம்ம எபிசோட் டைரக்டருக்கு வந்து பெரிய தேங்க்யூ. அவர் வச்சுட்டே சொல்கிறதா நல்லாயிருக்கும். இந்த டிஸ்கார்ட் சர்வரு அது இதுன்னு போட்டு இப்போ இந்த ஒரு நான் தனியாக பேசுகிற வாக்மன் எபிசோட தவிர்த்து இப்போ வந்து குலாப்னு வரும்போது ஒரு ஷோ ரன்னராக அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ என்னுடைய எபிசோட் டைரக்டர்னு அவர் சொல்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச், அற்புதம். ஓகே, நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வித்தவுட் எனி ஃபர்தர் அட்யூ நம்ம ஷோக்குள்ளே போயிடலாம். ராஜேஷ் ஜி, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ டைட்டிலே வந்து சொல்லிடுறேன். என்னன்னா, 2 பெரும் ஆளுமைகள் இன் ஹாலிவுட் சினிமா, அவங்களுடைய ஸ்டைலுக்குனே உருவாக்கப்பட்ட 2 பேர், டாரண்டினோ அண்ட் மார்டின் ஸ்கார்சேசியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து விலாவரியாக பிரித்து மேய போகிறோம். அவங்களுடைய மூவி மேக்கிங், அவங்களோட ஃபிலாசபிக்கல் அப்ரோச், எப்படி டெக்னிக்னு சொன்னோம். ஸோ கருந்தேல் ராஜேஷ்ஜியை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் வந்து இன்ட்ரோ கொடுக்க வேண்டியது என் கடமை. இஸ் அ பாஃப்டா ட்ரெய்னர் இன் ஸ்க்ரீன் ரைட்டிங், இஸ் அ ஸ்க்ரீன் பிளே அனாலிசிஸ்ட், அப்புறம் ஸ்க்ரீன் பிளே என்ன சொல்கிறது அட்வைசர் அப்படின்னு இருக்காரு. அப்புறம் ஆக்டிங் பண்ணுவார். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2010 கிட்டே நினைக்கிறேன், அப்போலேருந்தே வந்து சினிமா பற்றி பிளாக்ஸ்லாம் எழுத ஆள். நம்ம சாரு நிவேதா அவங்களோட அந்த பீரியட்லேருந்தே சினிமாக்களை பற்றி எழுதக்கூடிய ஒரு ஆள். ஸோ விகடன்லேயே நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காரு, புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்காரு. திரைக்கதை என்னும் பூனைங்கிறது அவரோட ஃபேமஸான புக்கு, நீங்கள் அது பார்க்கலாம். ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு எனி டவுட்ஸ் மீன்ஸ் கருந்தேல் ராஜேஷ் தான் இப்போதைக்கு நமக்கு வந்து ஆக்சசபிள் அப்பாக இருக்காரு. ஸோ சொல்லுங்கள் ராஜேஷ் ஜி, ஹூ இஸ் மார்டின் ஸ்கார்சேசி அண்ட் ஃபர்ஸ்ட் டாரண்டினோ சொல்லுங்கள். உங்களுக்கு டாரண்டினோ பற்றி நீங்கள் நிறைய எழுதிருக்கீங்க, பேசுகிறீங்க. டாரண்டினோ உங்களுக்கு யார்? ஓகே, எப்படி சொல்றது? இப்போ ரொம்ப சாதாரணமா இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம தியேட்டருக்கு போய் பார்க்குற மாதிரி சில படங்கள் இருக்கும். நமக்கு அந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம போய் பார்ப்போம்ல. சில பேருக்கு ரொமான்ஸ் படம் பிடிக்கும், சில பேருக்கு அட்வென்ச்சர் படம் பிடிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும். அந்த மாதிரி எடுத்தது எல்லா படமே கல்ட்டா எடுத்து வச்ச ஒரு ஆசாமி தான் டாரண்டினோ. கரெக்ட். இப்ப டாரண்டினோ படங்கள் வந்து என்ன சொல்றது, பெரும்பாலான மக்களுக்கு பிடிக்கும். இப்ப வந்து மனசுக்குள்ள சில ஜட்ஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு போய் பார்த்தா நமக்கு பிடிக்காது. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, ஒடுக்கமா வாழணும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அந்த விஷயங்கள்லாம் வந்து அடுத்தவங்க மேல திணிக்கிற ஆசாமிகளுக்கு டாரண்டினோ பிடிக்காது. ஓகே, ஆனா டாரண்டினோ படத்துல நிறைய நம்ம வார்த்தைகள் இருக்கதானே செய்யுது. அது நார்மலா எல்லாரும் பேசுற வார்த்தை. நம்மளும் தான் கேஷுவலா பேசும்போது கண்ணா வார்த்தை ஏதாவது பேசிட்டு இருப்போம். அந்த மாதிரி அவரும் பேசுவாரு. அதாவது ப்ரொஃபானிட்டியை வந்து ஃபர்ஸ்ட் சேனலைஸ் பண்ணவர், லீகலைஸ் பண்ணவர் டாரண்டினோன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் தான் சொல்ல முடியாது. ஸ்கார்சேசி தான் அதுக்கு மெயின். ஸ்கார்சேசிக்கு ரெக்கார்ட்ஸே இருக்கு. ஃபக்குங்கிற வேர்டு வந்து எத்தனை முறை வந்திருக்குன்னு நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு ஸ்கார்சேசி அவர் படங்கள்ல. அதனால அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சு கொலாப் பண்ணணும்னு நம்ம பேசுறது. ஸோ ஓகே, டாரண்டினோ பத்தி இந்த ஒரு பேசிக்கான ஒரு வியூ இருக்கு. இப்போ ஸ்கார்சேசி டாரண்டினோ, இப்போ ஸ்கார்சேசி பத்தி சொல்லிடுங்க, நம்ம அப்புறம் 2 பேரும் கனெக்ட் பண்ணி பேசலாம். ஸ்கார்சேசி பத்தி உங்களுடைய வியூ என்ன? ஓகே, என்ன இப்போ இப்ப டாரண்டினோ எடுத்துக்கிட்டா அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட வகை படங்கள் தான் எடுத்திருக்காரு நிறைய. உதாரணத்துக்கு டாரண்டினோ வந்து பயோபிக்ஸ் எடுத்தது இல்ல. பயோபிக்ஸை வந்து அவர் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி அவரோட பாணியில வந்து சில உண்மையான கதாபாத்திரங்கள் உழவ விட்டுருக்காரே தவிர அவர் பக்காவான பயோபிக் வந்து எடுத்தது கிடையாது. அந்த மாதிரி அவர் டிராமாட்டிக்கான பிலிம்ஸ் எடுக்க மாட்டார். டிராமானா நான் சொல்றது இந்த குணச்சித்திர படங்கள்லாம் அவர் எடுக்க மாட்டாரு. கண்ணீர் காவியங்கள் மாதிரி நம்ம சொல்றோம்ல, மெலோ டிராமா, டிராமாட்டிக் பிலிம்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி படங்கள் அவர் எடுக்க மாட்டார். அவர் வந்து கொஞ்சம்
கொஞ்சம் முதல்ல இருந்தே இப்போ வரைக்கும் அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கிற மனுஷங்க, கிரே ஷேட்ஸ் இருக்க மனிதர்கள், இந்த துண்டான ஆசாமிகள், அவங்கள பத்தி தான் நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. அதாவது இப்ப முக்காவாசி டாரன்டினோ படத்துல வந்து ஒரு மெயின் கேரக்டர் வருதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறதெல்லாம் இருக்காது. சும்மா டயலாக்ஸ்ல வருமே தவிர அதுக்கான ஒரு ஃபிளாஷ்பேக் வச்சு அவன் ஏன் இப்படி ஆனா அப்படின்லாம் காமிக்கிற மாதிரி நிறைய படங்கள் இருக்காது. சில படங்கள் இருக்கும், பட் நிறைய படங்கள் இருக்காது. இந்த கரெக்ட். பாணி வந்து அவருக்கு ஸ்கார்சிசி கிட்ட இருந்து தான் அவர் இன்ஸ்பயர் ஆனாருன்னு நான் சொல்லுவேன். ஓகே. இந்த நரேஷன் சொல்றீங்களா நீங்க? நரேஷன் பார்ட். நரேஷன் பார்ட் மட்டும் இல்ல. இப்போ ஒரு என்ன சொல்றது, இப்ப நாயகன் அப்படின்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கமல்ஹாசன் கேரக்டர் வந்து சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணுதுங்கிறது ஃபுல்லா வரும். கரெக்ட். இது வந்து ஜர்னி ஒரு ஆஃப் ஒரு அ narrative. கேரக்டர். ஜேர்னி ஆஃப் த கேரக்டர்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு கேரக்டர் ஆர்க். சின்ன வயசுல எப்படி இருந்தான், நடுவுல எப்படி இருந்தான், இறக்கும்போது எப்படி இருந்தாங்கிறது ஒரு கேரக்டர் ஆர்க். அது மாதிரி டாரன்டினோ படத்துல நீங்க டக்குன்னு ஒரு டப்புன்னு கட் பண்ணி வச்சா ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணிட்டு இருக்குமே தவிர அந்த கேரக்டர் ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிறதுக்கான ஃபிளாஷ்பேக் வந்து இருக்காது. ஓகே. அதாவது புரியுது. சில படங்கள்ல இருக்கு. இப்ப ஜாங்கோ அன்சைட் மாதிரி படம்னா ஜாங்கோட பேக்ரவுண்ட் வந்து காமிக்க வேண்டிய அவசியம். அதனால ஜாங்கோ வந்து அடிமையா இருந்தான்னு காமிப்பாங்க. ஆனா அது கூட அவன் அடிமையா இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணான் அப்படிங்கறதெல்லாம் இருக்காது. ஓகே. நமக்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தான் வந்து டாரன்டினோ வந்து வைப்பாரு. இந்த மாதிரி பாணி படங்களுக்கு அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் டாரன்டினோ. அதுவே ஸ்கார்செஸி எடுத்துக்கிட்டா, இப்ப நீங்க 2 பேரை பத்தி கேட்டதுனால 2 பேரும் சின்ன ஒரு கம்பேரிசன் பண்றேன் அவ்வளவுதான். பண்ணுங்க ப்ளீஸ். இப்ப ஸ்கார்செஸி வந்து ஆரம்ப காலத்துல இருந்து பாஸ்கர் பெர்தா டைம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து பலவிதமான படங்கள் எடுத்திருக்காரு. அவர் வந்து எமோஷனல் டிராமாஸ் எடுத்திருக்காரு. அவர் வந்து இயேசு பத்தி படம் எடுத்திருக்காரு. அவர் வந்து தலாய் லாமா பத்தி ஒரு படம் எடுத்திருக்காரு. அப்புறம் வந்து கேங்ஸ்டர்ஸ் பத்தி படம் எடுத்திருக்காரு. போலீஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்திருக்காரு. கிரைம் பத்தி படம் எடுத்திருக்காரு. நிறைய படங்கள் எடுத்திருக்காரு டாரன்டினோ. ஸ்கார்செஸி. இன்னொன்னு குழந்தைகளுக்கான படமும் கூட அவர் எடுத்திருக்காரு. ஹியூகோ. அதனால ஹியூகோ ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி பல படங்கள் அவர் எடுத்திருக்காரு. அவர் வந்து ஒரு ஜான்ராக்குள்ள நீங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஸ்கார்செஸியை. இப்ப சைலன்ஸ்னு ஒரு படம் எடுத்தாரு. பயங்கர சூப்பரா இருக்கும் அந்த படம். அவரோட படங்கள்லயே ஆகச்சிறந்த ஓடாம படம் அதுதான். ஆனா வந்து அந்த படம் பயங்கர சூப்பரா இருக்கும். அது வந்து ஒரு இப்ப ஒரு நம்பிக்கைன்னு நமக்கு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு மத நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நம்ம மனசுக்குள்ள ஆழமா ஊடுருவிடுச்சுன்னா அந்த நம்பிக்கைக்காக நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிறத சும்மா பயங்கர ஃப்ராங்கா சொல்லியிருப்பாரு அந்த படத்துல. இந்த மாதிரி விஷயங்களை அவர் பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாரு ஸ்கார்செஸி. சோ அவர் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஃபிலிம் மேக்கர்னு ஸ்கார்செஸி பத்தி சொல்ல முடியும். பட் டாரன்டினோவும் கம்ப்ளீட் தான். எங்க அப்படின்னா டாரன்டினோக்குன்னு ஒரு யூனிவர்ஸ் இருக்கு. அந்த யூனிவர்ஸ்ல டாரன்டினோ வந்து கில்லாடி. அந்த யூனிவர்ஸ் விட்டு வெளியில வந்து ஒரு குழந்தைகளுக்கான ஒரு படமோ இல்ல வந்து ஒரு டிராமா படமோ அந்த மாதிரி படங்கள் அவர் எடுக்க மாட்டார். ஒரு பயோபிக்கோ எடுனா அதுக்கு வேற ஆளுங்க இருக்கான் அப்படின்னு போயிருவாரு. ஸோ இதுதான் 2 பேருக்குமான மெயின் டிஃபரன்ஸ். இன்னொன்னு ஸ்கார்செஸியால இன்ஃப்ளூயன்ஸ் ஆன பல டைரக்டர்கள்ல டாரன்டினோ ஒருத்தர். கரெக்ட். ஏன்னா நமக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து ஸ்கார்செஸி வந்து படம் எடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து நம்ம எப்ப பார்த்தாலுமே சில பேர் வந்து வயசான ஆளாவே இருப்பாங்களே, அந்த மாதிரி தான் ஸ்கார்செஸி. கரெக்ட்டுங்க. எப்ப பார்த்தாலும் 60 வயசுக்காரர் 70 வயசுக்காரர் மாதிரி தான் தெரிவாரு மூஞ்சிய பார்த்தா. அதனால பல காலமாவே ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு. அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒரு ஆள் டாரன்டினோன்னு சொல்லலாம். டாரன்டினோ வந்து ஒரு நாஸ்டால்ஜியா மன்னன். அந்த இப்ப நம்ம ஊர்ல பல பேர் இருப்பாங்கல்ல, இந்த 80s 70s எல்லாம் பயங்கர நாஸ்டால்ஜியாவா பேசிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆசாமி தான் டாரன்டினோ. ஸோ டாரன்டினோவோட நாஸ்டால்ஜிக் உலகத்துல ஸ்கார்செஸிக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு. ஓகே, புரியுது. ஓகே, இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து அது மூலம் தேங்க்யூ ஸோ மச், சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இந்த பர்டிகுலர் டாபிக் டிஸ்கஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த சிமிலாரிட்டி பேட்டர்ன் வந்து ஸ்கார்செஸிக்கும் டாரன்டினோக்கும் நிறைய உண்டு. வி வந்து தே ஆர் டிஃபரண்ட் டைப் இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் நான் அப்படி தான் சொல்லுவேன். ஸ்கார்செஸியால இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒரு ஆள் வந்து டாரன்டினோ. ஆமா, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தவிர்த்துமே அவங்களோட லைஃப், அவங்களோட ஃபிலிமோகிராஃபி லைஃப்லேயே வந்து நிறைய ஒரு என்ன சொல்றது கோயின்சிடென்ட்டாக நடந்த சில ஒற்றுமைகள் நிறைய இருக்குது. அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு எஸ், குவிண்டின் டாரன்டினோ இஸ் ஸ்பெஷலிஸ்ட் இன் நான் லீனியர். ஸோ நான் லீனியங்கிற கான்செப்டை வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆம்பிளிஃபை பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரி கொடுத்ததுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வந்து குவிண்டின் டாரன்டினோக்கு உண்டு. ஸோ அதே மாதிரி ஸ்கார்செஸி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த லைஃப் ஜேர்னி, கேரக்டர் ஜேர்னின்னு சொல்லிட்டு போகிறது ஒரு பக்கம் இருக்கும். ஸோ இப்போ இவங்க 2 பேரையுமே வந்துட்டு ஒரு பக்கத்துல பேலன்ஸா நம்ம வச்சு பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு both of them had a similar kind of rough childhood. ஸோ அதை பத்தி நம்ம பேசி ஆகணும். ஸோ அது என்னன்னு ஒரு கிஸ்ட் சொல்லியிருந்தோம்னா, இப்போ ஆப்வியஸ்லி தெரியும், டாரன்டினோ வந்துட்டு ஒரு சிங்கிள் மாம் கிட்ட வளர்றாரு, போர்னோகிராஃபி ஷாப்ல வந்துட்டு வேலை செய்யறாரு. இந்த அது வந்திருக்காரு. பட் போர்னோகிராஃபி ஷாப்ஸ்ல வேலை செய்யறாரு, வீடியோ ஷாப்ஸ்ல வந்து வேலை செய்யறாரு. ஸோ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கார்செஸி வீடியோ ஷாப்ல போர்னோகிராஃபி இருந்திருக்கும். இல்ல,
அவர் இந்த போர்னோகிராஃபி ஷோஸ்ல வந்து நான் ஷாப்ஸ்ல வந்து இருந்திருக்கேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு. அவர் தியேட்டர் பத்தி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். தியேட்டர்ல வேலை செஞ்சதை பத்தி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, மேபி யூ ஆர் பெட்டர் தென் மீ ஆன் Yeah, திஸ். ஏன்னா அவர் இன்னும் அந்த மாதிரி நிறைய வேலைகளை செஞ்சிருக்காரு. அவர் வந்து பலதரப்பட்ட வேலைகளை செஞ்சிருக்காரு. அதனால அப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, பட் அது அதை ஒரு வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். ஏன்னா வந்து அந்த போர்னோகிராஃபி வீடியோ ஷாப்புங்கிற விஷயத்தை கொஞ்சம் நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. ஆமா, நானும் அது செக் பண்ணி நம்ம நீங்களும் செக் பண்ணுங்க. அது பண்ணலாம். ஓகே, பட் அது நம்ம ஆடியன்ஸ் செக் பண்ண நல்லா இருக்கும். அவங்க செக் பண்ணிக்கிட்டோம். அது அவங்க வேலை. கேட்கறவங்க அது business. இருந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் அதுல ஒரு வேலை இருந்திருந்தா அதுல இருந்து 4 சீன் நல்லா தான் எடுத்து கொடுத்துருப்பாரு. அவ்வளவுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Obviously. ஸோ இந்த பக்கம் ஸ்கார்சேசியோட லைஃப் என்ன பார்த்தீங்கன்னா, he was directly tied to மாஃபியா. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். directly in the sense அவங்களோட ஃபேமிலி வந்து they were pretty much into அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ப்ரொபோகேஷன் ஏரால வந்த பெரிய பெரிய கேங்ஸ்டர்ஸ். அதனால நம்ம ஸ்கார்சேசி was able to bring that such good Italian ஒமேட்ரா கேங்ஸ்டர் மூவிஸ். ஒமேட்ரான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஹானர் ஆஃப் ஒமேட்ரா, இட்டாலியன் ஒமேட்ரா. பாப்ஸ். ஆமா. அந்த ஒரு டைப் ஆஃப் மூவிஸை வந்து மேக் பண்ணுறது காரணம் வேறு என்ன சொல்கிறது, நல்ல டைப் இருந்து ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணி இருந்ததுனால வந்து பண்ண முடிஞ்சு. ஸோ அது ரெண்டு பேருமே ரிஃப்ளெக்ட் பண்ணாங்கல்ல. நான் ஏன் சொல்லுறேன்னா, லெட்டஸ் டேக் ரிசர்வாயர்ஸ் டாக்ஸ் ஃபார் அன் எக்ஸாம்பிள். இந்த பக்கம் வந்து லெட்டஸ் டேக் கேசினோ எடுத்துக்கலாம். கேசினோ சொல்லாமா? கேசினோ கூட வேண்டாம், நீங்கள் வந்து இதே எடுத்துக்கலாம். குட்ஃபெல்லோஸ் எடுத்துங்க. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, ரிசர்வாயர்ஸ் டாக்ஸ் ஆகட்டும், அவருடைய ஃபாலோயிங் ஜாக்கி ப்ரௌன் ஆகட்டும், இந்த நியூயார்க், இந்த சான் பிரான்சிஸ்கோ கேங்ஸ்டர் லைஃப் வந்து போர்ட்ரே பண்ண விதம், இவர் இட்டாலியன் கேங்ஸ்டர் லைஃபை போர்ட்ரே பண்ண விதத்துக்கு வந்து ஒரு பயங்கர சிமிலாரிட்டி இருக்குல்ல. ஸோ அந்த பாப் கல்ச்சர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ இந்த ரெண்டு படத்தை வச்சு நீங்கள் எக்ஸாம்பிள் சொன்னாலும் ஓகே. எனக்கு இந்த பக்கம் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கங்க, அவர் இதில் வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒன்று எடுத்துக்கங்க. மாஃபியா மூவிஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து அது மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டு பேருக்கும். இந்த கேங்ஸ்டர் போர்ட்ரேல ரொம்ப வித்தியாசமா, மாஃபியா போர்ட்ரேல ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து குட்ஃபெல்லாஸ் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, குட்ஃபெல்லாஸ்ல காமிக்கப்படுற கேங்ஸ்டர் எல்லாமே நிஜமா வாழ்ந்த கேங்ஸ்டரோட ரிஃப்ளெக்ஷன் தான். அவங்க வந்து ரியல் லைஃப்ல அவங்க கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சிருப்பாரு ஸ்கார்சேசி. ஏன்னா ஒருத்தன் ஒரு வெளியில கேங்ஸ்டரா இருக்கிறவன் உள்ள ஒய்ஃபுக்கு வந்து நல்ல கணவனா இருப்பான், ஒரு நல்ல காதலனா இருப்பான், அவன் காமெடி பண்ணிட்டு இருப்பான், ஜாலியா குழந்தைங்களுக்கு பொம்மை வாங்கி கொடுப்பான், இந்த மாதிரி ஆசாமியா தான் இருப்பான் ஸ்கார்சேசி காமிக்கிற முக்காவாசி கேங்ஸ்டர்ஸ். ஆனா அப்படி நீங்க கட் பண்ணி டாரண்டினோ பக்கம் வந்தீங்கன்னா, டாரண்டினோ படத்துல கேங்ஸ்டருக்கு வந்து வேற குணங்கள் இருக்குமான்னு பார்த்தா, அவன் வேற எங்கேயாவது இன்ட்ராக்ட் பண்றான்னு பார்த்தா அது இருக்காது. ஒருவேளை இருக்கலாம், அவன் வந்து வேற, இப்போ அவனுக்கு ஒரு லவர் இருக்கலாம், அவங்க அப்பா அம்மா இருக்கலாம், அவங்க கூட பேசுறத டாரண்டினோ காட்ட மாட்டாரு. டாரண்டினோ காட்டுறது மெயினா அந்த ஆள் வந்து அந்த படத்துல என்ன பண்றானோ அதை மட்டும் தான் காட்டுவாரு. அதுதான் மிகப்பெரிய டிஃபரன்ஸ். இப்போ டாரண்டினோ வந்து ஒருவேளை டாரண்டினோ அப்படி நினைச்சிருக்கலாம். ஏன்னா ஸ்கார்சேசி பெராண்டி பால்மா மாதிரி ஆசாமிக படம் எடுக்கும்போது அதுல இல்லாத விஷயத்த நான் காட்டணும்னு டாரண்டினோ நினைச்சிருக்கலாம். அதை பத்தி நமக்கு தெரியாது. பட் அதுக்கு தான் நான் சொன்னேன், ஸ்கார்சேசியோட படங்களை யூனிவர்ஸ்ங்கிற ஒரு இதுக்குள்ள கொண்டு வர முடியாது. வெரி குட் ஃபிலிம் மேக்கர், வெரி நைஸ் ஃபிலிம் மேக்கர். ஹி இஸ் வெரி வெரி ரொம்ப பயங்கரமான ஃபிலிம் மேக்கர் அவர். ஆனா டாரண்டினோ வந்து யூனிவர்ஸ் உள்ள கொண்டு வருவார். அவர் படங்கள்ல மற்ற படங்களோட ரெஃபரன்ஸ் இருக்கும், பாப் கல்ச்சர் ரெஃபரன்சஸ் டாரண்டினோ படங்கள்ல ரொம்ப ஜாஸ்தி. அவர் சின்ன வயசுல அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் அவர் படங்கள்ல இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துல தான் ரெண்டு பேரும் வேறுபடுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க பல்ப் ஃபிக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பல்ப் ஃபிக்ஷன்ல வந்து வர்ற ரெண்டு கேங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு பிரைவேட் லைஃப் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப லைட்டா தான் இருக்கும். அவன் யாருமே தெரியாது, யாருமே வின்சென்ட்டுக்கு வந்து ஒரு சின்ன பிரைவேட் லைஃப் இருக்கும். அவன் வந்து கொக்கைன் வந்து வாங்குவான், அதாவது போதை மருந்து வாங்குவான். அதை வந்து அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கும், ஜாலியாக இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர, இது தவிர வின்சென்ட்டோட பிரைவேட் லைஃப் பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. கரெக்ட். அதே மாதிரி இவன் வந்து அதை விட அவன் லைஃப் நம்ம அந்த வின்சென்ட் கூட இருப்பான்ல, சாமுவேல் ஜாக்சன் கேரக்டர், அந்த கேரக்டரோட பிரைவேட் லைஃப் பத்தி ஒரு விஷயம் கூட நமக்கு தெரியாது. கரெக்ட். அது அப்படியே சாமுவேல் ஜாக்சன் கேரக்டர் ஜாலியா சுத்திட்டு தான் இருக்குமே தவிர, ரொம்ப சீரியஸா இருக்கும், அந்த அசைன்மெண்ட் பண்ணும், கொலை பண்ணுமே தவிர பிரைவேட்டா என்ன பண்றான்னு தெரியாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியும், மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் வெஜிடேரியன், ஸோ ஐ அம் ஆல்சோ வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு டயலாக் மட்டும் இருக்கும். அதனால ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், வெஜிடேரியன் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்காரு போல இருக்குன்னு நம்ம நினைப்போம். அது தவிர வேற எதுவுமே தெரியாது. இதுதான் ரெண்டு பேருக்குமான முக்கியமான வித்தியாசம். நிறைய படங்கள்ல டாரண்டினோ இந்த மாதிரி ஸ்டைல தான் ஃபாலோ பண்ணுவார். துண்டான மனிதர்கள் நான் இப்போ சொன்னேன்ல, அது இதுதான். அது அந்த துண்டான மனிதன் வந்து ஒரு அந்த கதை நடக்கிற யூனிவர்ஸ்ல இருப்பானே தவிர, அதுக்கு முன்னாடி பின்னாடி என்னங்கிறது நமக்கு தெரியாது, உயிரோட இருந்தா. இது மெயின் டிஃபரன்ஸ். இப்போ ஸ்கார்சேசி வந்து ஒரு லைஃபையே ஃபுல்லா காமிச்சிருவாரு. சின்ன வயசுல இருந்து சாகர வரைக்கும் என்ன பண்ணாங்கிறது முக்காவாசி படங்கள்ல அவர் வந்துடும். அவர் அட்லீஸ்ட் ஒரு ப்ரிடாமினன்டான ஒரு பார்ட் வந்து அவர் படங்கள்ல வரும். முக்கியமா ஸ்கார்சேசி படங்களை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து சேஸ் பண்றது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஒருத்தன் வந்து இப்ப சின்ன வயசுல உருவாகி மனுஷனா உருவாகி அவனுக்கான இடத்துக்குள்ள அவன் போகும்போது அந்த சொசைட்டி அவனை எப்படி பாதிக்குது, அதனால அவன் எப்படி மாறுறான், அவனால எப்படி வந்து மத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க, இதனால ஒட்டுமொத்த சொசைட்டிக்குமான பாதிப்பு என்னங்கிறத அவர் படங்களை நிறைய காமிக்கிறார் போல இருக்குன்னு நான் நினைச்சுக்கிறேன். அது ஒரு சிமிலர் ராக்ஸ் டு ரிச்சஸ் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குல்ல. நம்ம நீங்க ஸ்கார்சேசியோட மூவிஸ்ல பார்த்தோம்னா, ராக்ஸ் டு ரிச்சஸ் வித்
வித் வெரி வெரி கிரிமினல் ட்விஸ்ட் அப்படி சொல்லலாம். எஸ் தட்ஸ் கிரேட் பாயிண்ட். எக்ஸாக்ட்லி அந்த டேர்ம் சரியான டேர்ம். வித் கிரிமினல் இண்டஸ்ட்ரியில் ரேக்ஸ் ரிச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஓகே, இது இது ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்துட்டு நம்ம ஸ்கார்ஸ்கேசி வந்துட்டு ஒரு மூவி ஸ்கார்ஸ்கேசியோட மூவிஸ் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் ஒரு நிமிஷம், ப்ளீஸ். இந்த கொஸ்டின் அப்படியே மனசுல வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. ஒரு நான் நோட் விஷயத்தை நான் மிஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டேன், அதை நான் சொல்லணும். இல்லை சொல்லிடுங்க, ஞாபகம் தான் சொல்லிடுங்க, என்ன மறந்துடுவீங்க. அது சொல்லிடுங்க. என்ன அப்படின்னா, இப்போ நீங்க 2 பேரோட யங்கர் டேஸ் பத்தி கேட்டீங்க இல்லையா? அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம், ஸ்கார்சேசியும் திரைப்படங்கள் பார்க்கறது பக்கம் தள்ளப்பட்டவர். டாரன்டினோவும் சுத்து வட்டார சிச்சுவேஷன்ஸ் மூலமா திரைப்படங்கள் பக்கம் தள்ளப்பட்டவர். குறிப்பா ஸ்கார்சேசிக்கு வந்து ஒரு சின்ன இஷ்யூ இருந்தது. அவரால வந்து அது அவரை பத்தி படிச்சவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரால வந்து ஒரு பிரீத்திங் ட்ரபிள் இருந்தது அவருக்கு. ஆமா, அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண முடியாம போயிடுச்சு அவரால. குழந்தைகள் கூட விளையாட முடியாம, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண முடியல அவரால. ஒரு பிரீத்திங் ட்ரபிள் இருக்கிற பையன் வந்து அவனால ஓடி ஆட முடியாதே. அவன் என்ன பண்ணா, அவன் வந்து ஆட்டோமேட்டிக்கா சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சினிமா பக்கம் அவன் தள்ளப்பட்டான். இதுதான் வந்து நம்ம ஸ்கார்சேசி பத்தி நமக்கு தெரியற விஷயம் இது. அவர் இன்னும் டீடைலா அதை பத்தி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. பட் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு ரொம்ப சுருக்கமா சொல்ல போனா அவரே சொல்லியிருக்காரு, ஐ வாஸ் ஆக்சுவலி அவுட் கேஸ்ட் when I was a kid அப்படின்னு தான் சொல்றாரு. நான் வந்து தனியா தான் இருந்தேன் லைஃப்ல அப்படின்ற மாதிரி தான் ஸ்கார்சேசி சொல்றாரு. அதே மாதிரி டாரன்டினோக்கும் ஒரு சோகமான ஒரு சைல்ட்ஹுட் ஒன்று இருந்தது. அதனால வந்து டாரன்டினோவும் இந்த பக்கம் வந்துட்டாரு. அவரு இப்ப இந்த 2 பேரை பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியும், இந்த 2 பேருமே வந்து பயங்கரமான இன்ட்ராவர்ட்டுக்கு மாதிரியே தான் பேசிட்டு கிடப்பாங்க. அவங்க வந்து பயங்கரமான எக்ஸ்ட்ராவர்ட்னு சொல்ல முடியாது. பேச ஆரம்பிக்கும் போது தான் அவங்கள பத்தி அவங்க வந்து ஓப்பன் அப் ஆவாங்களோ என்னமோ தெரியல. ஸோ மேபி அதுவும் சின்ன வயசுல ஒரு ரீசனா இருந்திருக்கலாம். இல்ல அது நீங்க சொன்னப்ப ஞாபகம், 2 பேருமே பேசும்போது ஹைப்பரா பேசுவாங்க. ஹைப்பரா பேசுவாங்க பேசும்போது. ஸ்கார்சேசி ஹைப்பரா தான் சாதாரண பேசுவார், படபடன்னு பேசுவாரு. டாரன்டினோ படபடன்னு தான் பேசுவாங்க 2 பேரும். அதுக்கு இன்னொரு ரீசன் சொல்றேன், என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம். சின்ன வயசுல என்ன மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட்டை நீங்க பார்க்கவே முடியாது. எவங்கிட்டயுமே நான் பேசினது கிடையாது. நான் வந்து அப்படி பேன்னு ஒரு பக்கம் உட்காந்து இதா படிச்சுக்கிட்டே இருப்பேன். புக்கை படிப்பேன், இல்லைன்னா படம் பார்ப்பேன். இந்த 2 தவிர வேற எதுவுமே நான் செஞ்சது கிடையாது சின்ன வயசுல. அதனால கைக்கு கிடைச்ச புக்கை படிச்சிருவேன், கைக்கு கிடைச்ச படத்தை பார்த்துருவேன். ஸோ இப்ப நான் பேசும்போதும் பயங்கரமா பேசுவேன் தான் எல்லாரும் பயங்கரமான பக்க பக்க பக்கன்னு பேசுவேன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ரீசனா இருக்கலாம். மேபி when an introvert tries to become an extrovert, maybe he will try to impress people by some way of... I want to take it to psychological aspect. டக்குனு முடிச்சிடுவேன். சாஃப்ட் டாபிக் தான். நீங்க சொல்ற பாயிண்ட் காரணம் என்னன்னா, அவங்க 10 வருஷம் பேசாமலே அடக்கி வச்சிருந்த ஆதங்கத்தெல்லாம் கொட்டுறாங்க, சேர்த்து வச்சு அடுத்த 10 வருஷங்கிற மாதிரி தான் பார்க்கணும். அது ஏன்னா எனக்கு எவ்வளவு தெரிய என்ன எங்கடா பேச விட்டீங்கன்ற மாதிரி நமக்கு பிடிச்ச டாபிக் இருந்தாலும் ஜாலியா பேச முடியுது. இப்ப வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் பேசாம இருக்க முடியாது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால பேசியே தள்ளுறதுன்னு முடிவு பண்ணி கண்ணாபின்னு பேசிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் ரீசன். அப்படிதான் இங்க பாட்காஸ்ட் ஓடிட்டு இருக்கீங்க, எங்க பொழப்பே ஓடுதான் ஓடுது. ஓகே, கமிங் பேக் டு அவர் டாபிக் அகைன். ஓகே, நீங்க கேட்க வந்தது அதை கேளுங்க. அந்த நம்ம மறந்தாலும் பரவாயில்ல, நம்ம பேசுறது நம்ம ஆடியன்ஸ் வந்து நம்ம பேசுறதை கேட்க தான் வராங்க. நம்ம என்ன பேசுறோங்கிறத முக்கியம். கரெக்டா சொல்றோமா அவ்வளவுதான். எப்ப பேசுனா என்ன, நான் லீனியரா போனாலும் தப்பு கிடையாது. சின்ஸ் we are talking about Tarantino here. So okay, coming back to the question here. So என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கார்சேசி வந்துட்டு ஒரு என்ன சொல்ற ஒரு சினிமேட்டிக் பூம்னு சொல்ற ஏரியால வந்து உள்ள வராரு. உள்ள வந்துட்டு இந்த வயலன்ஸ் அப்படிங்கறது வந்துட்டு he was casually normalizing it at a point அப்படின்னு ஒரு பெரிய கிரிட்டிசிசம் வருது அவர் மேல. உங்களுக்கு நல்லா தெரியும், அது ஸ்கார்சேசிக்கு இருந்தது. அவர் பண்ணி வச்சு ஒரு பாத்து போட்டாலுமே டாரன்டினோ வந்த போதும் he also faced the similar criticism. So it's kind of a similar thing, right? So அந்த சிமிலர் ஆஸ்பெக்ட ஃபேஸ் பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு மேல have you ever thought that Tarantino took little bit more gore than Scorsese யோசிச்சிருக்கீங்களா? அதுல இன்னும் கொஞ்சம் கொடூரமா பண்ணிட்டாரோ, அதனாலதான் இன்னும் அந்த, ஏன்னா ஆல்ரெடி அவர் ஒரு பாத் போட்டு போயிட்டா இருக்காரு. அந்த பாத்திரம் தான் வந்துட்டு he is traveling. ஸோ இவர் டிராவல் பண்ணும்போதுவே கிரிட்டிசிசம் வருதுன்னா இன்னும் வந்து கோரி ஆக்கிட்டாரோ அப்படின்ற சென்ஸ் வந்திருக்கு அந்த வயலன்ஸ். ஓகே, இதுக்கு வந்து நான் கொஞ்சம் டீடைலா பதில் சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா, இந்த 2 பேரோட பேக்ரவுண்ட நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்கார்சேசி வந்து என்ன படிச்சாரு, டாரன்டினோ அதாவது சினிமாவில் என்ன 2 பேரும் லேர்ன் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா, ஸ்கார்சேசி வந்து ப்ராப்பரா சினிமா படிச்சு வந்த ஆசாமி. அந்த ஆள் வந்து என்ன சொல்றது, ஆர்ட்ஸ் படிச்ச ஆசாமி. அதாவது நியூயார்க் யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த ஆள் வந்து பிளஸ் இன்னும் ஒரு ஸ்கூல் படிச்சிருக்கான். இந்த 2 யூனிவர்சிட்டில அந்த ஆள் வந்து ஆர்ட்ஸ் படிச்ச ஆசாமி. அது இன்னொரு ஸ்கூல் எனக்கு தெரியல, மறந்துட்டேன். ஸோ பட் ப்ராப்பரா சினிமா படிச்சு சினிமா ஆர்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வெளியில வர்ற ஒரு ஆசாமி 60sல அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் இதுக்கு முன்னாடி வந்த மாஸ்டர்ஸ் படத்தெல்லாம் நிறைய பார்த்துருப்பான். ஸோ இப்போ வந்து ஸ்கார்சேசிக்கு அந்த விஷயம் இருந்தது. இப்பவுமே ஸ்கார்சேசி வந்து ஒரு ஃபிலிம் ஹிஸ்டோரியன். ஸ்கார்சேசி வந்து நீங்க எந்த படத்தை பத்தி வேணா கேட்கலாம், அவர் வந்து பக்கமா அதை பத்தி பேசுவார்.
ம். ஸோ ஃபிலிம் ஜீனியஸ்னே சொல்லலாம் ஸ்கார்சேசி. டாரண்டினோவும் அப்படித்தான். டாரண்டினோ கிட்டயும் நீங்க எந்த படத்தை பத்தியும் கேட்கலாம். டாரண்டினோ யாருக்குமே தெரியாம ரகசியமா சினிமா விமர்சனங்கள் எழுதியிருக்காரு. அது சில வெப்சைட்ல வரவும் வந்திருக்கு. அது ரொம்ப யாருக்கும் தெரியாது. ஆமா. அது டாரண்டினோ எழுதின சில அத பத்தி விமர்சனங்கள் சும்மா ஒரு கெஸ் சொல்லுங்க. எனக்கு தெரியும். நீங்க சொன்னா நல்லா இருக்கும் அதோட பெட்டரா. அது வந்து அது அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நான் வந்து இதுக்கு 100 விமர்சனம் எழுதி வச்சிருக்கேன். நான் சினிமாவ பத்தி சினிமா எடுக்க நிறுத்தும்போது புக்கா பப்ளிஷ் பண்ணலாம்னு இருக்கேன். நான் விமர்சகனா தான் அறியப்பட விரும்புறேன்ங்கிறத பின்னாடி சொல்லியிருக்காரு அவர். ஐ ஜஸ்ட் வான்ட் இதுக்கப்புறம். கட் இன். அதுல ஜோக்கர் பத்தி ரீசெண்டா ஒரு ரிவ்யூ பண்ணாரு. ஆடியோ வந்துச்சு தெரியுமா? அத எனக்கு தெரியாது. நான் அத ஆடியோங்க. பார்க்கல. நான் அது அத கேட்கல. YouTubeல இருக்கு. ஜோக்கர் மூவிய பத்தி ஹி ரிவ்யூட் இட் வித் ஹிஸ் ஃபிரெண்ட்ஸ். ஓகே. அது வெரி ஒரு நைஸ். ஆடியோ வந்துருந்துச்சு. சூப்பரா ரிவ்யூ அது பண்ணியிருந்தாங்க மனுஷன். அதுக்கு ரீசன் நான் சொல்லட்டுமா? ஒருவேளை மேபி இது ரீசனா இருக்கலாம். எனக்கு தெரியல. என்னன்னா, ஸ்கார்சேசி வந்து அப்பப்ப 6 மாசத்துக்கு ஒரு தடவ, 3 மாசத்துக்கு ஒரு தடவ அவரோட எல்லா ஃபிரெண்ட்ஸ்னா டைரக்டர்ஸ் தான் அவரோட ஃபிரெண்ட்ஸ். ம். சோ டைரக்டர்ஸ் ஃபிரெண்ட்ஸ்க்கு நடுவுல அவர் ஒரு மெயில் அனுப்புவாரு. மெயில் சர்க்குலேட் பண்ணுவாரு. என்னன்னா, இந்த டைம்ல இப்போ ஒருவேளை இப்ப ஜான்வரி 2021 அப்படின்னா, ஜனவரி 2021ல நீ நம்பர் 1 நினைக்கிற டைரக்டர் யாரு? என்ன ரீசன்? அப்படின்னு கேட்பாரு. கரண்டா இருக்கிற டைரக்டர்ஸ்ல. சோ இந்த மாரி விஷயங்கள் நெறைய சர்க்குலேட் ஆகும் அவங்களுக்குள்ள நெறைய பேசிக்குவாங்க. வாய்ஸ் ரெக்கார்டிங்லாம் நெறைய பாஸ் ஆகும். சோ இந்த மாரி ஒரு விஷயமா கூட அது இருக்கலாம்னு எனக்கு தோணுது. நான் அத கேட்காதனால எனக்கு தெரியல. அது வந்து ப்ராப்பரா நான் விமர்சனம் பண்ணேன்னு சொல்லி பேசியிருக்க மாட்டாரு. கேஷுவலா பேசின ரெக்கார்டிங்கே வெளியில வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படியா? ஆமா. கேஷுவலா பேசினது தான். பண்ணில திருட்டுத்தனமா வந்த ரெக்கார்டிங் தான் அது. ஏன்னா, இத வந்து ரிச்சர்ட் லிங்க்லேட்டர் சொல்லியிருக்காரு. ரிச்சர்ட் லிங்க்லேட்டர் வந்து டாரன்டினோ வந்து இந்த மாரி பண்ணுவாருன்னு சொல்லி நெறைய இன்டர்வியூஸ் எல்லாம் குடுத்திருக்காரு. டாரன்டினோ வந்து ம். என்கிட்ட கேட்பாரு. நான் பதில் சொல்லுவேன். அப்படின்னு சொல்லி ஏன்னா டாரன்டினோ வந்து இப்போ வரைக்கும் வர்ற ஃபிலிம்ஸ் எல்லாமே ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்காரு. ஹி வாட்சஸ் ஆல் தி ஃபிலிம்ஸ். ஏன்னா ம்ஹ்ம். அந்த ஆளுக்கு சினிமா பார்க்கலன்னா அந்த ஆளுக்கு உயிர் போயிடும். அந்த ஆளு சினிமா பைத்தியம். அதனால வந்து எல்லா படத்தையும் பார்த்துட்டு வளர்ற ஆசாமி. ஸோ ம். அதே சமயம் மாடர்னா எல்லாருக்கும் யாரு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் அவர் வந்து ஓப்பனா தான் அப்ரோச் பண்றாரு. ம். அந்த மாரி ஒரு விஷயம் தான் இந்த ஆடியோன்னு எனக்கு தோணுது. ஓகே. இந்த ஆடியோ வந்ததுக்கு அதான் ரீசனா இருக்கும். அதான் இருக்கும். ஓகே. நீங்க திருப்பி சொல்லிடுங்க. ரிச்சர்ட் லிங்க்லேட்டர்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவரும் ஒரு ஃபேமஸ் டைரக்டர். டாரன்டினோவோட ஒரு க்ளோஸான டைரக்டர். பாய்வுட்ங்கிற படத்த நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு. அவரோட படம். நீங்க சான்ஸ் கிடைச்சா அத பாருங்க. ஓகே. நீங்க திருப்பி சொல்லுங்க அந்த கொஸ்டின். அந்த கோர் இருக்குல்ல, அந்த அதிகமா வயலன்ஸ் வந்து அத ஆம்பிளிஃபை பத்தி பேச பண்ணிட்டாரா? வந்தது என்னன்னா, ம். ஓகே 2 பேருமே சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆள் வந்து ப்ராப்பரா சினிமா படிச்சு வெளியில வந்த ஆசாமி. இன்னொரு ஆள் வந்து படங்கள் பார்த்து சினிமா கத்துக்கிட்ட ஆசாமி. இப்ப இந்த ம். 2 பேருக்குமே இதுக்கு முன்னாடி மாஸ்டர்ஸ் எடுத்த எல்லா படங்களும் தெரியும். அப்படி தெரியும்போது, தனக்குன்னு ஒரு ஸ்டைல் உருவாக்க இப்போ வந்து நான் உருவாக்கியே தீருவேன்னு நெனச்சு உருவாக்குறது ஒண்ணு. எடுக்கும்போது எப்படி வெளியில வருதோ, அது ஒரு ஸ்டைலா ஃபார்ம் ஆகுறது இன்னொன்னு. அந்த ஓகே. மாரி அப்ரோச் பண்ணோம்னா, சி ஒரு வகையில அ ஸ்கார்செஸியோட படங்கள் வந்து ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸ் கம்பைன்ட் டுகெதர் வித் ஹாலிவுட் மசாலா அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஏன்னா ஸ்கார்செஸிக்கு பிரெயின்ல வந்து கண்டிப்பா உலக சினிமா அறிவு பயங்கரமா இருக்கு. அபண்டன்ஸ். ஹி இஸ் அ பிக் ரெபாசிட்டரி ஆஃப் வேர்ல்ட் சினிமா. சோ ஓகே. அப்போ வந்து அந்த வேர்ல்ட் சினிமால இப்போ நம்ம ஒரு ஒரு வன்முறை காட்சி வைக்கிறோம்னா, அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெஃபரன்ஸஸ் மூலம் அங்க தான் போகும். இதுக்கு முன்னாடி இப்போ உதாரணத்துக்கு வந்து வேற இந்த ரான் படத்துல வந்து ம். என்ன மாரி சீன் இருக்கு? அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கலாம். ம். சோ இப்போ குரோசாவா வந்து ரான்ல எந்த மாரி சீன் வச்சிருக்காருன்னு யோசிச்சிருக்கலாம். இல்ல ஹிட்ச்காக் கூட அந்த மாரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இருக்கலாம். ஹிட்ச்காக்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ம். சோ அந்த மாரி பல பேர் எந்த எந்த காட்சி வச்சாலும் இதுக்கு முன்னாடி எப்படி வந்திருக்குங்கிற ஐடியா அவருக்கு இல்லாம இருக்காது. சோ இப்போ அதே மாரி நம்ம எந்த காலகட்டத்துல எந்த மாரி காட்சிகள் வைக்கிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு ஒரு சின்ன நான் இத கொஞ்சம் டீட்டெயிலா பேசுறேன். தப்பா எடுத்துக்க வேணாம். பேசுங்க. தாராளமா நீங்க வந்து பேசுங்க. நம்ம உங்க இப்போ பாட்காஸ்ட் இது. ஓகே. 60ஸ்லயும், 50ஸ்லயும், 60ஸ்லயும் தமிழ் சினிமாவ உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சீன் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க வந்து ஒரு ஸ்டூடியோக்குள்ள போய் பேக்கிரவுண்ட்ல பின்னாடி மரம், செடி எல்லாம் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அங்க வந்து ஒரு ஒரு குணச்சித்திர சீன் நடக்கும். அந்த சீன் முடிஞ்சோனே கட் ஆயி வேற ஒரு இடத்துல நடக்கும். இப்படி ஸ்டூடியோக்குள்ளேயே எடுத்து முடிச்சுருவாங்க ஒரு படத்த. சோ அந்த டைம்ல வந்து ரசிகர்கள் எமோஷன் கிடைச்சா போதும். வேற எதுவும் தேவையில்லங்கிற மாரி இருந்தாங்க. இப்ப அப்படி இல்ல. சோ ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏத்தபடி ரசனை மாறிக்கிட்டே வருது. அதனால ம். ஸ்கார்செஸி வந்து வைக்கிற வயலன்ஸ் எந்த டைம்ல வந்திருக்குன்னு பாருங்க. அதாவது ஸ்கார்செஸியோட படங்கள் அவர் ஒரு 10 படங்கள் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணோம்னு வைங்களேன், ஒவ்வொரு படத்துக்குமான காட்சிகள் மாறிட்டே தான் வரும். ஒரே மாரி காட்சிகள் எல்லா படத்திலும் இருக்காது. சோ அவரோட ஸ்டைலும் எவால்வ் ஆயிட்டு தான் வருது. ஸ்கார்செஸி வந்து ஹி இஸ் ரியலி கெட்டிங் எவால்வ்ட் அண்ட் ஐ ம். ரியலி லைக் தட். Yeah, he's learning, அதாவது right? You're right. He's learning a lot. இப்ப ஐரிஷ்மேன் அத பத்தி பின்னாடி பேசலாம் டீட்டெயிலா. பட் he's learning a lot. கரெக்ட். ப்ளீஸ் ஆ கன்டின்யூ. சாரி. அது ம். ஒண்ணு. அப்படி அப்படி கத்துக்கும்போது என்ன சொல்றது? இப்போ ஒரு குட் ஃபெல்லாஸ் மாரி ஒரு படம் யார் எடுக்குறாங்கங்கிறது முக்கியம் தானே. இப்ப வந்து ரிச்சர்ட் லிங்க்லேட்டர் கிட்ட குட் ஃபெல்லாஸ் எடுறியான்னு சொன்னா, அந்த ஆள் வந்து ஒரு 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 மாரி ஒரு கண்ணாம்பா படம் மாரி எடுத்து வச்சிருப்பான். அது வந்து உறுதி. ரிச்சர்ட் லிங்க்லேட்டர் ஸ்பெஷலைஸ் ஆகுற சில இடங்கள் உண்டு. ரிச்சர்ட் லிங்க்லேட்டர் வந்து எமோஷன்ஸ்ல ஸ்பெஷலிஸ்ட். அந்த ஆள் ம். வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பண்றதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அவன். தன்னைத்தானே வருத்திக்கிட்டு, அடுத்தவங்கள வருத்திக்கிட்டு படம் எடுக்கிறது அந்த ஆளுக்கு ரொம்ப புடிச்ச விஷயம். ம். பிளஸ் அன்ஸ்கிரிப்டட் ஸ்கிரிப்டிங் இல்லாம ஷூட்டிங் போறது அந்த ஆளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாரி சில விஷயங்கள் வந்து அந்த ஆள் செய்வாரு.
அந்த மாதிரி இப்ப ஸ்கார்செசி மாதிரி ஒரு ஆசாமி இப்ப குட் ஃபெல்லாஸ் மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது ஸ்கார்செசியோட ஸ்டைல் பாஸ்கர் பர்த்தா படத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆளு நெகட்டிவ் ஷேட நோக்கி தான் போயிட்டே இருக்கான். மேபி அந்த ஆளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல இருக்காது. அது நம்ம எப்படின்னு சொல்ல முடியாதுல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் ப்ராசஸ் இருக்கும். அதனாலயே அப்படி ஒரு சீன் வைக்கும் போது அந்த சீன் வந்து ரியல் லைஃப்ல நடந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் ஸ்கார்செசி வைப்பாரு. ஓகே. அவரோட காட்சிகள்ல வந்து ரொம்ப மசாலாத்தனம் இருக்காது. அந்த மசாலாத்தனம் இல்லாம இருக்கிறதுனாலயே அந்த காட்சிகள் நமக்கு இன்டென்ஸா இருக்கும்னு எனக்கு தோணும். இப்போ நம்ம தமிழ் சினிமால வந்து ஒரு வன்முறை காட்சி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அந்த மாதிரி உலகத்துல எங்கேயுமே நடக்காது. அது வந்து கனவுல கூட நடக்காது. அந்த மாதிரி ஒரு காட்சியா தான் இருக்கும் தமிழ் சினிமால வர எதுவுமே. தமிழ் சினிமால எல்லாமே வந்து நம்ம ரொமான்டிசைஸ் பண்றோம், நம்ம எக்ஸாஜரேட் பண்றோம் தமிழ் சினிமால. ஏன்னா அப்படி இருந்தா தான் அது வந்து ரசிக்கப்படும்னு ஒரு தாட் ப்ராசஸ் நமக்கு இருக்கு. அதுவே இப்ப குருதிப்புனல் மாதிரி ஒரு படம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா வந்தா, குருதிப்புனல் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது கத்துன்னு கத்துன பல ஆடியன்ஸ் நான் பார்த்தேன். நானே அப்ப வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். நான் தனியா தான் அந்த படத்துக்கு போனேன். அப்போ வந்து அந்த இன்டராகேஷன் சீன் வந்து அந்த விளக்கு மேல ஆடிக்கிட்டே இருக்கும். கமலும் நாசரும் ஆப்போசிட்ல டேபிள் உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு 2, 3 நிமிஷம், ஐ திங்க் ஒரு 4 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அதுக்கு மேல இருக்காது அந்த சீன். மேபி ஒரு 5 மினிட்ஸ் இருக்கலாம். எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு சீன் ஸ்டாட்டிக்கா நீங்க ஒரு சீன் எடுக்கும்போது, அதுவே நம்ம ரசிகர்களுக்கு பிடிக்கல. ஊன்னு கத்துனானுங்க. ஸோ இது நான் ரசிகர்களுக்கு குறை சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி படம் எடுத்து வச்சு அவங்கள பழக்கி விட்டது நாம தானே. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த டாபிக்கு நம்ம ரொம்ப போவானா இதுக்குள்ள நம்ம இந்த சைடு வந்துருவோம். அதனால தமிழ் சினிமால அந்த மாதிரி தமிழ் சினிமாலேயே ரியலிஸ்டிக்கா வச்சா கத்தன ஆசாமிகள்லாம் இருக்காங்க. ஆனா டேலண்ட் ஸ்கார்செசி வந்து நிறைய படங்கள் பார்த்து வளர்ந்தவர், ரிசர்ச் பண்ணி வளர்ந்தவர், ஹிஸ்டாரியன். அவர் ஒரு படம் எடுக்கும்போது ரியலிஸ்டிக்கான காட்சிகள் வைக்கணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. ஸோ அதனால அப்படி ரியலிஸ்டிக்கா ஒருத்தனை குத்தும் போது, ஒருத்தனை சுடும்போது ரத்தம் வர தெரிய தான் செய்யும். அந்த அந்த டைம்ல அதாவது கால்ல மிதிச்சே கொள்ற சீன்லாம் அவர் வச்சிருக்காரு அவர் படங்கள்ல. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இப்போ இது வந்து எனக்கு தெரியும் அது ரொம்ப நார்மல் அப்படிதான் அவர் நினைப்பாரு. அவர் வந்து சிரிப்பாரு அவர்கிட்ட நீங்க இந்த கேள்வி கேட்டீங்கன்னா. அது ஒரு சைடு. இன்னொரு சைடு டாரண்டினோ பக்கம் வந்தா டாரண்டினோக்கும் ஸ்கார்செசிக்கும் இருக்கிற முக்கியமான டிஃபரன்ஸ் அந்த யூனிவர்ஸ் தான். அந்த யூனிவர்ஸ் இப்ப டிசி யூனிவர்ஸ், மார்வல் யூனிவர்ஸ் இப்ப சொல்றோம்ல, அந்த மாதிரி டாரண்டினோ ஒரு யூனிவர்ஸ் வச்சிருக்கான். அந்த யூனிவர்ஸ் வச்சிருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், அந்த யூனிவர்ஸுக்கு வச்சு எடுக்கிற ஒரு ஆள் எப்படி எடுப்பான்னு யோசிச்சா இப்படிதான் எடுக்கும். அதாவது நீங்க அந்த யூனிவர்ஸ்ல வந்து துப்பாக்கி எடுத்து உங்க தலையில சுட்டா தலை அப்படி சுக்குநூறா செதறி ரத்தம் பீச்சி அடிக்கும். கத்தி எடுத்து கழுத்தை வெட்டினா அப்படி குழாய் மாதிரி ரத்தம் வரும். இந்த மாதிரி சில விஷயங்களை அந்த ஆள் வந்து எடுக்கணும்னு நினைச்சு வச்சிருக்காரு. ஏன்னா டாரண்டினோக்கும் 1008 இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. குறிப்பா ஜாப்பனீஸ் படம், சைனீஸ் படங்கள்லாம் அந்த ஆள் அடிமை. அந்த மாதிரி படங்கள் எல்லாம் பைத்தியம். எக்ஸாக்ட்லி. சவுத் ஏஷியன் படங்கள், அப்புறம் வந்து வெஸ்டர்ன்ஸ், அப்புறம் இட்டாலியன் பிலிம்ஸ், படங்கள் எல்லாத்துக்கும் அந்த ஆள் வந்து ரசிகன். அப்போ வந்து அந்த மாதிரி படங்கள்ல வர காட்சிகள் இவர் குறிப்பா டாரண்டினோ படங்கள்ல சரக்குன்னு ஜூம் ஆகும், திடீர்னு ஜொயிங்னு ஜூம் ஆகும். அந்த டெக்னிக் வந்து அவர் ஜாப்பனீஸ் படத்துல இருந்து சுட்டது. அவர் அதை வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அது மாதிரி இந்த மாதிரி அவர் பார்த்து வளர்ந்த படங்கள் எல்லாம் அப்படியே சீந்து எடுத்து வைக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு இண்டிவிஜுவல் வந்து டைரக்டரா மாறும்போது, ஒரு ஃபில்ம் மேக்கரா மாறும்போது என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவன் மாறுறாங்கிறத நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியிருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மார்ட்டின் ஸ்கார்செசி கிட்ட வந்து நீங்க வந்து பல்ப் ஃபிக்ஷன் எடுக்க சொன்னா, பல்ப் ஃபிக்ஷன் அளவு துல்லியமா அந்த எடுத்து கொடுத்துருவான். ஆனா டாரண்டினோ கிட்ட நீங்க வந்து மார்ட்டின் ஸ்கார்செசி படங்கள் எடுத்து கொடுக்க சொல்ல முடியாது. அது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டு பேருக்கும். ஆனா டாரண்டினோ எடுத்தா ஒரு காமிக்கல் பண் இருக்கும் அந்த படத்துல. டெஃபினட்டா வந்து எவ்வளவு சீரியஸான படம் எடுத்தாலும் ஒரு சின்ன பண் எலிமெண்ட் இருக்கு, இல்லாம டாரண்டினோ படங்கள் இருக்காது. ஆனா அந்த பண்ணையே மக்கள் ரசிக்கிற மாதிரி காமிக்கிறது தான் டாரண்டினோ ஸ்டைல். சோ நான் வந்து ரெண்டு பேரை கம்பேர் பண்ணதுனால இந்த விஷயத்த சொல்றேன் தவிர இவரு வயலன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன பிடிக்கும். இட் ஆக்சுவலி கீப் அன் ஆடியன்ஸ். இந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வந்து ஈஸில் வைக்குது. அதாவது எனக்கு தெரியும் ஒரு துப்பாக்கியால குட்ஃபெல்லோஸ் சொல்லக்கூடாது, குட்ஃபெல்லோஸ் தான். குட்ஃபெல்லோஸ் வந்து இந்த பண்ணுவோம். ஆமா, எக்ஸாக்ட்லி. அவ்வளோ கொடூரமா இருக்கும். எனக்கு இந்த சீனையும் பார்க்கும்போது டாரண்டினோ எவ்வளவுதான் ரொமான்டிசைஸ் பண்ணாலும் ஐ வாஸ் திங்கிட்டுங்க மாதிரி இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்கும்போது ரியலிசம் இன் வயலன்ஸ் கொண்டுரும்போது ஒரு மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் கிரியேட் பண்ணும். சைக்கலாஜிக்கலா ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் கிரியேட் ஆகுது. ஐ அம் ஆஸ்கிங் இன் ஃபிலாசபிக்கல் ஆஸ்பெக்ட். இது வந்து ரொம்ப முக்கியமான இன்டென்ஸான ஒரு ஆசாமி, ஒரு ஃபிலிம் மேக்கர் அந்த ஆள் எடுத்தா அப்படித்தான். அந்த வகையில டாரண்டினோவால அந்த மாதிரி
இருக்க முடியாது. நீங்க பார்க்கலாம். இப்போ கடவுள் இருக்கானா இல்லையா? கடவுள் ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா என்ன ஆகுங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட அவர் எழுப்பியிருக்காரு. அப்படியே அந்த மாதிரி பார்த்தா கூட எக்ஸிஸ்டென்ஷியல் ஆங்ஸ்ட் வந்து நிறைய வந்து வாழும்போது அவனோட வாழ்க்கையில வந்து ஏன் வாழணும், வாழறதுனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு படங்களை வரும் நிறைய. ஸோ இது மாதிரி எனக்கு ஸ்கார்செஸி வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஆசாமின்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா ஹாலிவுட் சிஸ்டத்துக்குள்ள இருந்தாலுமே ஹாலிவுட் படங்கள் டிப்பிக்கலா எடுத்து தள்ளாம ஒரு உலக சினிமா ரெஃபரன்ஸ், உலக சினிமால இருந்து எடுத்து அந்த மாதிரி நெரேட்டிவ்ஸ் எல்லாம் காமிக்கக்கூடிய ஆளு வந்து ஸ்கார்செஸி. அந்த ஆளோட சைலன்ஸ் வந்து நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த படம் வந்து ஒரு 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 பயங்கரமான ஒரு 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 உலக சினிமா மாதிரி தான் இருக்கும். அந்த படமே ஒரு வேளை ஒரு போலிஷ் லாங்குவேஜ்ல வந்து வேற நேம்ல வந்திருந்தா பயங்கரமா அவார்டெல்லாம் வாங்கியிருக்கும். அந்த மாதிரி ஒரு 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 பயங்கர இன்டென்ஸான ஆசாமி தான் வந்து ஸ்கார்செஸி. டாரன்டினோவும் உலக படங்கள்லாம் பார்த்து வளர்ற ஆளு. எக்கச்சக்கமான வேர்ல்ட் மூவிஸ் பார்க்குற ஆள் டாரன்டினோ. பட் டாரன்டினோ வந்து ரொம்ப கிளியர். நான் படம் எடுத்தா இப்படிதான் எடுப்பேன். அவ்வளவுதான். நான் வந்து வேற மாதிரி எடுக்க விரும்பல அப்படிங்கிறது அவரோட ஸ்டைல். அண்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் எடுக்கிற ஆள் வேற யாருமே கிடையாது. இந்த 2 பேர் மாதிரியுமே யாருமே கிடையாது. அதனால எனக்கு வந்து அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். 2 பேருக்கும் பல சிமிலாரிட்டிஸ் இருக்கு. ஆனா 2 பேருக்கும் டிஸ்டிங்டிவான நிறைய ஆப்போசிட்டான கேரக்டர்ஸும் இருக்கு. நீங்க கேட்க வந்த கேள்வி, அதாவது இப்ப வயலன்ஸ்னால வந்து நமக்கு சைக்கலாஜிக்கலா பாதிக்கப்பட மாட்டோமான்னு கேக்குறீங்க. அதாவது how honest you are when you are showing especially violence. இப்போ ஸ்கார்செஸி வந்து ஆனஸ்டா காமிக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கு. பட் வேறஸ் ஐ அம் கம்ஃபர்டபிள் வித் டாரன்டினோ. இப்போ வந்துட்டு கில் பில் வந்துட்டு காட்டன் மவுத் வந்து ஓடி வந்து ஒரு தலையை வெட்டினானா தலை பறக்கும், அப்படி பீச்சு அடிச்சிட்டு இருக்க ரத்தம் 10 நிமிஷத்துக்கு. அது எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு ஒரு ஃபேண்டசி. ஐ எம் கம்ஃபர்டபுள். ஓகே, இட்ஸ் லைக் கார்ட்டூன் சினாரியோங்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கேன். பட் இங்க பார்க்கும்போது கொஞ்சம் அந்த டிஸ்டர்பிங் சென்ஸ் இருக்கு. ஸோ ஆஸ் அ ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் வென் யூ ஆர் புட்டிங் அன் எமோஷன், ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுங்க நீங்க. அந்த மாதிரி எமோஷன் வந்து ஸ்கார்செஸி எழுதுறதுக்கு நீங்க காரணம் சொல்லிட்டீங்க. அது ஸ்கார்செஸி வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த தடுமாற்றம் இருக்குமா? இது நம்ம கொஞ்சம் ஓவர் போர்டு பண்றோம் அப்படிங்க. நோ அப்சல்யூட்லி நாட். பிகாஸ் அந்த மாதிரி ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் நம்ம ஊர் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் ஒரு மெஜாரிட்டியான டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்ன தெரியுமா? என்னோட அப்சர்வேஷன் சொல்றேன். இது தப்பா கூட இருக்கலாம். நீங்க தான் சொல்லணும். இப்போ வந்து இந்தியால ஒரு ஃபிலிம் மேக்கர் படம் எடுக்க வரான்னு வச்சுக்கோம். இல்ல படம் எடுக்கிறது கூட இல்ல. இந்தியால ஒரு மனிதன் ஒரு வேலை செய்ய வரான்னு வச்சுக்கோம். அந்த வேலை எதுவா வேணா இருக்கலாம். வீடு கட்டுற வேலையா இருக்கலாம், ஒரு டைலரா இருக்கலாம், எந்த வேலையா வேணா இருக்கலாம். எந்த வேலைக்கு நீ வந்து உன்னை தயார்படுத்திட்டு நீ மார்க்கெட்டுக்குள்ள வந்து குதிச்சாலுமே அந்த ஏஜ் வரைக்கும், பிறந்ததுல இருந்து அந்த ஏஜ் வரைக்கும் உன்னை சுத்தி இருக்கிற கல்ச்சரல் இம்பேலன்ஸ் வந்து உன்னை கண்டிப்பா பாதிச்சிருக்கும். அதாவது சில விஷயங்கள் இப்படித்தான் செய்யணும். உதாரணத்துக்கு கால் ஆட்டாத, கால் மேல கால் போட்டு உட்காராதங்கிறதுல இருந்து ஒருத்தன் வந்து ஒரு மாஸ்டர்பேட் பண்றது வரைக்கும் கூட, இல்ல மாஸ்டர்பேட் பண்ணா தப்புங்கிற மாதிரி கூட, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். மாஸ்டர்பேஷன்ங்கிறது எதுவா வேணா இருக்கலாம். இந்த மாதிரி என்ன பண்ணாலும் நம்ம சொசைட்டி வந்து அவனை சுத்தி வளைச்சு அடின்னு அடிச்சுதான் அவனை வந்து ஒரு ஷேப்புக்கு கொண்டு வருது. அது வந்து கரெக்டா தப்பாங்கிறது வந்து நம்ம வேற ஒரு டிஸ்கஷன்ல தான் அதை பார்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் இப்படி வந்து ஒரு பயங்கரமான இது ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவாரு. அதாவது உங்க மைண்டுக்குள்ள வந்து ஒரு பயங்கரமான டேப் ரெக்கார்டர் இருக்கு. அந்த டேப் ரெக்கார்டர்ல பல பேரோட கேரக்டர்ஸ் நிறைஞ்சிருக்கு, பல பேரோட கருத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. முதல்ல அதை எம்ப்டி பண்ணு, அப்பதான் நீ வாழ முடியும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அந்த மாதிரி பல பேரோட இம்ப்ரெஷன்ஸ் வந்து நம்ம விழுந்து நம்ம ஒரு வேலைக்கு வரும்போது அந்த வேலையை நம்ம செய்யும் போதே இந்த மாதிரி பல கருத்துக்கள் நம்மளை பாதிக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் அந்த மாதிரி நேரடியா பார்த்திருக்கேன். ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து பெங்களூர்ல வந்து ஒரு வயசான ஆட்டோ டிரைவர். அவர் என் ஒய்ஃப் வந்து ஆட்டோல போகும்போது கால் மேல கால் போட்டு உட்காராங்க. அவர் திரும்பி பார்த்து சொல்றாரு, என் ஆட்டோல கால் மேல கால் போட்டு உட்காராத அப்படிங்கிறாரு. உட்கார்ந்தா இறக்கி விட்டுருவேன் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறாரு. இந்த மாதிரி பல விஷயங்களை நான் பார்த்திருக்கேன். நம்ம இப்போ நீங்களும் பார்த்திருப்பீங்களே, உங்க சொந்தக்காரங்க எத்தனையோ பேர் உங்களை வந்து பாதிப்பாங்க. என் சொந்தக்காரங்க எத்தனையோ பேர் என்ன வந்து அடின்னு அடிச்சிருக்காங்க இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் சொல்லி. ஸோ இப்போ அங்கதான் வந்து ஒரு இந்தியன் ஃபிலிம் மேக்கருக்கும் ஸ்கார்செஸி மாதிரி ஒரு ஆளுக்கும் டாரன்டினோ மாதிரி ஒரு ஆளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நம்ம இந்தியால வந்து நிறைய விஷயங்களை எடுத்து வெளியில பெரியாரை ஃபாலோ பண்ற ஒரு ஆசாமி கூட எல்லாத்தையும் ஐக்கனோகிளாசம் பண்ணிட்டு ஒரு ஐக்கனோகிளாஸ்டா எல்லாத்தையும் எதிர்த்து வெளியில வந்து நார்மலா ஒருத்த வாழ்க்கை வாழும்போது கூட அவன் சொசைட்டி பத்தி அவனால மனசுல நினைக்காம எதுவுமே செய்ய முடியாது. அந்த அளவு நம்மள அடின்னு அடிச்சிட்டாங்க சின்ன வயசுல இருந்தே. நான் இது மாதிரி பண்ணா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இல்லாம நம்மளால வாழவே முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணாலும் அதோட பாதிப்பு அதில் இருக்குங்கிறது என்னோட பர்சனல் தாட். பட் அது புரியுது. சொல்ல வரேன். அந்த பாயிண்ட் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ உதாரணத்துக்கு நானும் நீங்களோ ஒரு படம் எடுக்கும் போது நம்ம ஒரு பயங்கரமான வயலன்ஸ் சீன் ஒன்று வச்சோம்னு வைக்கங்க. இந்த வயலன்ஸ் வந்து எத்தனை பேரை பாதிக்கும் நம்ம யோசிக்காம இருக்க முடியாது. ஏன்னா இந்தியா வந்து ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி.
இது வந்து பயங்கரமான ஒரு 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 நாடு கிடையாது. நாட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது நம்மள சுத்தியே. சம்பளத்துல ஒரு 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 மனுஷன் சாதாரணமா தினம் வாழ்றதுக்கு அவனுக்கு எவ்வளவு காசு கிடைக்குதுங்கிறதுல ஆரம்பிச்சு, அவன் சொசைட்டில அவன என்ன யாரா எடுத்துக்கிறாங்க, அவனோட பின்புலம் என்னங்கிறத உட்பட்டு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு. அதனால வந்து நம்ம ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரில வயலன்ஸ்ங்கிற விஷயத்த வயலன்ஸ் மட்டும் இல்லாம, ரொமான்ஸ், வயலன்ஸ் எந்த ஃபீலிங்கா இருந்தாலும் அத நம்ம ரொம்ப டீப்பா திங்க் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம எப்படி வெளிப்படுத்துறோங்கிறது அடுத்தவங்கள கண்டிப்பா பாதிக்குதுங்கிறத நெறைய பார்த்துருக்கோம். இந்தியால ஒரு சினிமாவ பார்த்துட்டு கொலை பண்றவங்கலாம் ஜாஸ்தி. அந்த மாரி நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுவே ஹாலிவுட்ல அது கொஞ்சம் கம்மி. அங்கேயும் இல்லாம இல்ல. பட் அங்க கொஞ்சம் கம்மி. சோ இப்போ அங்க ஸ்கார்செஸி மாரி ஒரு ஆள் வந்து சின்ன வயசுல இருந்து எத்தன தான் கஷ்டப்பட்டு வளர்ந்தாலுமே, அந்த ஆளுக்கான எக்ஸ்போஷர்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஹி இஸ் அ ஒயிட் ஆப்வியஸ்லி. சோ ஹி வில் பி டெஃபினெட்லி பிரிவிலேஜ்ட். அதனால வந்து அந்த ஆள சுத்தி இருக்கிற பல விஷயங்கள் அந்த ஆள பாதிச்சிருக்காது. இப்ப அதுவே ஸ்பைக் லீ வந்து தொண்ட தண்ணி வத்த கத்திக்கிட்டே இருக்காரு டாரன்டினோவ பத்தி. நீ வந்து அந்த 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 என் வேர்ட வந்து நீ யூஸே பண்ணக்கூடாது, நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கண்ணாபின்னு கத்திக்கிட்டு இருக்காரு ஸ்பைக் லீ. டாரன்டினோ அத கேட்கறது இல்ல. சோ இந்த இந்த டிஃபரன்ஸ் அங்க வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இப்போ ஒரு ஒரு ஸ்கார்செஸியோட இடத்துல வந்து ஒரு ஒரு பிளாக் மேன் வந்து இந்த மாதிரி படங்கள் எடுக்க முடியுமான்னு கேட்டா நான் கொஞ்சம் யோசிப்பேன். அந்த மாதிரி எடுக்கும்போது தான் இந்தியால ஒருத்தன் என்ன பண்ணுவானோ அந்த தாட் ப்ராசஸ் அவருக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதனால அதனால இப்போ புரிதல்ல இருந்து, பிலாசபில இருந்து, அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து, புக்ஸ்ல இருந்து, மூவிஸ்ல இருந்து எல்லாமே ஸ்கார்செஸி மாதிரி ஒரு ஆள் அங்க வரும்போது நிறைய சுதந்திரம் கிடைக்கும். அதனால இந்த சீனை நான் படமா வைக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, நமக்கு வந்து மனத்தடை இருக்க வாய்ப்பில்ல அங்க. நம்ம ஊர்ல மனத்தடைகள் கண்டிப்பா வரும். இதுதான் டிஃபரன்ஸ். அதனாலதான் நமக்குமே அந்த படங்கள் பார்க்கும்போது நமக்கு அது பாதிக்குதுன்னா, ரியலிசத்தை பார்த்து நம்ம பயப்படுறோம்ல, அதான் ரீசன். நம்மளால ரியலிசத்தை தாங்க முடியாது. நம்ம எல்லாமே வந்து ஒரு க்ளோஸ்டான சர்க்கிள்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. நமக்கு ஜாலியா ஒரு வேலை இருக்கும், ஒரு சம்பளம் இருக்கும், ஒரு ஃபேமிலி இருக்கும். இந்த சர்க்கிளை விட்டு வெளியில போய் தினம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ஒரு மனிதன் என்ன பண்றான்னு நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம பார்த்தா நம்ம பயந்துரும். ஏன்னா அது ரியலிசம். சோ அந்த விதமான ஒரு பாதிப்பு நமக்கு இருக்குங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ இது வந்து ஆடியன்ஸோடைய மைண்ட் செட்னு சொல்றீங்களா? கிரியேட்டர்ஸ்க்கு கிடைக்கிற ஸ்பேஸ் வந்து ஆடியன்ஸோட மைண்ட் செட் அப்படிங்கிறீங்க. இஃப் ஐ எம் இல்ல. அதுல ஏன் இந்த கொஸ்டின் நான் கேட்கறேன் கொஸ்டின் கேட்டுறேன். ஏன்னா ஸ்கார்செஸியோடைய இனிஷியல் பீரியட்ல வந்து ஹி ஆல்சோ ஃபேஸ் லாட் ஆஃப் கிரிட்டிசிசம். யூ ஆர் ஷோயிங் லாட் ஆஃப் வயலன்ஸ், எஸ்பெஷலி எஃப் வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற கிரிட்டிசிசம் வந்து ஹி ஆல்சோ broke the taboo, but he was consistently producing such gory movies to an extent. கோரின்னு சொல்ல முடியாது. அது வந்து ரியலிஸ்டிக் மூவிஸ்னு சொல்லுங்க. ஓகே, ரியலிஸ்டிக் மூவிஸ். ஐ அம் கமிங் பேக் டு யூ. ஸோ ரியலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து ரியலிஸ்டிக் வயலன்ஸ் வந்து போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. டில் ஐரிஷ்மேன். ஓகேங்களா? ஸோ பண்ணும்போது ஹி ஆல்சோ சைலன்ஸ்ல இருக்குமே. சைலன்ஸ் படத்துல இருக்கும். பயங்கரமான வயலன்ஸ் இருக்கும். கரெக்ட். அடுத்தவங்களை நீ எப்படி துன்புறுத்துறாங்கறத சைலன்ஸ்ல சூப்பரா காமிச்சிருப்பாரு. கரெக்ட். அது வரைக்கும் வந்திருக்கும். ஸோ அங்க அந்த ஆடியன்ஸ் வந்துட்டு தேவர் அந்த மாதிரியான ஆடியன்ஸ் வந்து தேவர் செட்டில்டு ஃபார் சச் மூவி அப்படிங்கிறத வந்து என்னால் ஒத்துக்க முடியுது. ஸோ கிரியேட்டருக்கு கொஞ்சம் அந்த கன்ஸ்ட்ரைனை வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருந்தால் தான் வந்து பிரேக் பண்ண முடியும்ல. அப்படி சொல்ல முடியாதே. நீ அப்படி பார்த்தா டாரன்டினோ டைம்ல, ஸ்கார்செஸி டைம்லயே பல விதமான இப்ப பிரையன் டெ பால்மாவும் ஸ்கார்செஸியும் டாரன்டினோ கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படம் எடுத்திருக்காரு. வில்லியம் வைலர் வந்து சரித்திர படம், பயங்கரமான படங்கள்லாம் எடுத்துட்டு பாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படம் எடுப்பாங்க. அவங்க அந்த இப்போ இந்த எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காட்சியை ஒவ்வொருத்தரும் வேற மாதிரி தான் எடுப்பாங்க. 60ஸ்லயும் 50ஸ்லயுமே எமோஷன்ஸை வந்து கொஞ்சம் பாலிஷ்டா வெளிப்படுத்தணுங்கிற ஒரு பிரின்சிபல் இருந்தது. ஒரு ஃபிலிம் ஸ்கூல், அது ஒரு தாட் ப்ராசஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 60ஸ்லயும் 70ஸ்லயும் வந்த ஹாலிவுட் படங்கள், வெஸ்டர்ன் படங்கள் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். பயங்கர வெளிப்படையா எதையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒருவேளை அது வந்து ஒரு எழுதப்படாத ஒரு விதியா இருந்திருக்கலாம். அதை வந்து உடைச்சி ஒருத்தவங்க வெளிப்படையா சீன் வைக்கும் போதுதான் இப்ப பிரையன் டி பால்மா மாதிரியோ இல்ல ஸ்கார்செஸி மாதிரியோ ஒரு ஆள் படம் எடுக்கும் போது அது வந்து மக்கள் திடீர்னு பக்குன்னு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவன் என்ன காமிச்சான், நீ உன் பக்கத்து வீட்டுல வந்து ஒருத்தன் கொண்டான்னா நீ அதை பாத்தீங்கன்னா உனக்கு எப்படி இருக்குமோ அதான் அவன் காமிக்கிறான். அதை ஏன் நம்ம பார்க்க பயப்படுறோம் அப்படிங்கறது ஒரு தாட் ப்ராசஸ். நான் இப்படிதான் அதை எடுத்துக்கிறேன். வந்து என்ன சொல்றது, பாலிஷ்டா ரொமான்டிசைஸ்டா காமிச்சது போதும்பா, நான் வந்து உண்மையை காமிக்கிறேன் காமிச்சிருக்காரு போல இருக்கு. ஓகே, அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். லைட்டா கொஞ்சம் ஆஃப் டாபிக் விட்டு திருப்பி உள்ள வருவோம். இப்ப மார்டின் ஸ்கார்செஸி மேல ஒரு கிரிட்டிசிசம் வந்து, ஆனா அது டாரன்டினோ மேல கொஞ்சம் வராம இருந்ததை நான் ஃபீல் பண்ணிருக்கேன். ஸோ மார்டின் ஸ்கார்செஸி நீ வந்து உள்ள வரும்போது வந்துட்டு he was highly connected with செர்ஜியோ லியோனி மூவிஸ். ஸோ ரெண்டு பேரும் எஸ்பெஷலி ஏன் சொல்ல வரேன்னா, நான் ஐ பர்சனலி வாட் ஐ ஃபெல்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன்
நியூயார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் வெஸ்ட் அந்த மாதிரி ஸ்பெகடி வெஸ்டர்ன்ஸ் இருக்கட்டும், ஒன்ஸ் அப்பான் டைம் நியூயார்க் அந்த மாதிரி படங்கள் வரும்போது ஹி ஆல்சோ டாக்ட் அபவுட் கேங்ஸ் ஆஃப் நியூயார்க் சொல்றீங்களா இல்ல எதை சொல்றீங்க? எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. கேங்ஸ் ஆஃப் நியூயார்க் ஸ்கார்செஸி, ஒன்ஸ் அப்பான் டைம் இன் வெஸ்ட் வந்து அவரு. அதான் ஒன்ஸ் அப்பான் டைம் வெஸ்ட் நான் சொல்லல. அந்த டக்குனு எனக்கு பிளாங்க் ஆயிடுச்சு. ஒன்ஸ் அப்பான் டைம் இல்லங்க, அந்த கேரக்டர் பேர் நூடுல்ஸ் வருவான். இவன் தான் நம்மால் தான் நடிச்சாரு. அவர் பேர் என்ன? டக்குனு மறந்துட்டேன் பாருங்க. வேற ஒரு கொஸ்டின் போடும், இதை மறந்துட்டேன். இவரு சரி விடுங்க, ஞாபகம் வந்தேன்னு சொல்றேன் நான். முக்கியமான ஆளே ராபர்ட் டினிரோ நடிச்ச படம். ராபர்ட் டினிரோ நடிச்ச படம் ஒன்று வந்துருச்சுல, பிக் எபிக் மூவி ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அமெரிக்கா. அது வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அமெரிக்கா. அது வந்து இவரு செர்ஜியோ லியோனி எடுத்தது. அந்த படம் வந்து அதான் சொல்றேன். செர்ஜியோ லியோனி எடுத்த அந்த படம் தான் நாயகன். அந்த படம் தான் நாயகன். செர்ஜியோ லியோனியோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மார்ட்டின் ஸ்கோர்செஸி மேல இருந்திருக்கா எனக்கு பர்சனலா ஃபீல் ஆயிருக்கு. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ஏன்னா செர்ஜியோ லியோனி வெஸ்டர்ன் ஸ்பெஷலிஸ்ட். அந்த ஆள் எடுத்த ரொம்ப வித்தியாசமான படம் வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அமெரிக்கா. ஆமா, அதான் ஏன் சொல்ல வந்தேன்னா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த படம் வந்து திடீர்னு டைட்டிலே இல்லாம காமிச்சா மார்ட்டின் ஸ்கார்செஸி படம் மாதிரி தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஏன் சொல்றேன்னா, செர்ஜியோ லியோனி அதிகமா சுட்டுனா இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்தது வந்து டாரன்டினோ தான். ஆனா டாரன்டினோவோட நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்பெகடி வெஸ்டர்ன் மூவிஸ் எல்லாமே இந்த ஆப்வியஸ்லி த குட் பேட் அண்ட் த அக்லி வந்துட்டு டாரன்டினோ ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண படம். டுக் இட் டில் ஜாங்கோ அன்சைன்ட். ஏதாவது ஒரு ஈஸ்டர் எக்ஸோ, ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டோ, ஏதோ ஒன்று அந்த டைப் ஆஃப் வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா அந்த பேர் வந்துட்டு டாரன்டினோக்கு வரல. பட் ஸ்கார்செஸிக்கு வந்துட்டு இந்த ஒரு படமே வந்து காமிச்சு கொடுத்துருச்சு. ஸோ இவங்க எது அப்படின்ற ஒரு டிஃபரன்ஸ் காமிச்சு கொடுத்துருக்கு. ஸோ இந்த டைம் எலமெண்ட் டிசைட் பண்ணுதோ, ஒருவேளை டாரன்டினோ இப்போ பண்றதுனால அந்த ஓல்டு மூவிஸ்க்கு இருக்கிற அந்த கனெக்ஷன்ஸ் நமக்கு தெரியலையோ பெருசா? அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து நம்ம ஒவ்வொருத்தரோட கேரக்டர் பேஸ் பண்ணி தான். இப்ப என்ன வந்து நான் ஒரு படம் எடுத்தா எப்படி இருப்பேன்னா, டாரன்டினோ படங்கள் மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணா எப்படி இருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி படங்கள் பிடிக்கும். அது மாதிரி இப்போ குமார் ராஜா பண்றாருல, நம்ம என்ன சொல்றது, ஒரு சூப்பர் டீலக்ஸ் பாப் கல்ச்சர் எல்லாம் வச்சு சூப்பர் டீலக்ஸ் மாதிரி அவருக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாம் இப்போ அது விட்டுருங்க. ஆரண்ய காண்டம் பாத்தீங்கன்னா அதுல 50 பாட்டு வச்சிருக்காரு பேக்ரவுண்ட்ல. 50 சீன் பை சீன் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லாமே இளையராஜா பாட்டு, எம்எஸ்வி பாட்டு, சங்கர் கணேஷ் பாட்டா ஓடும். குறிப்பா சங்கர் கணேஷ் பாட்டு அவர் வச்சிருப்பாரு. பப்த ஹரிஃப் சாங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு அவர் அப்படின்னு நினைக்கிறேன், இஃப் ஐ ரிமெம்பர். ஏன்னா பார்த்த நினைவு இருக்கு எனக்கு. நான் இன்னொரு தடவை அரண்யகாலம் பார்த்தா பக்காவா எல்லா சாங்ஸையும் லிஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இப்படித்தான் வந்து நம்ம அந்த டேரக்டர்ஸ் எடுத்துக்க வேண்டியிருக்கு. இப்போ செர்ஜியோ லியோனி வந்து எடுத்த ரொம்ப வித்தியாசமான படம் அது ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அமெரிக்கா. அது வந்து அந்த ஆளு ரொம்ப நாள் பிளான் பண்ணி பயங்கரமா எடுக்கணும்னு நினைச்சு கடைசியில சொதப்பி ஏதோ ஒரு மாதிரி வந்து அது ஃபிளாப் ஆயிடுச்சு. நம்மதான் சொல்றோம். பட் அந்த படம் செமையா இருக்குங்க பாக்குறதுக்கு. ஆமாமா, அந்த படத்தோட டைரக்டர்ஸ் அந்த படம் வந்து அந்த வெர்ஷன் இருக்கு. அது வந்து இல்ல அது வந்து இப்போ நமக்கு எந்த மாதிரி படங்கள் பிடிக்குங்கிறத பேஸ் பண்ணி அந்த பொறுமைங்கிற எலிமெண்ட் மாறும். நம்ம வந்து இப்போ குட் ஃபெல்லாஸ் எல்லாம் பார்த்தவங்களால ஏன் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அமெரிக்கா பார்க்க முடியாது? ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து இப்போ நீங்க உங்க பர்சனலா உங்களுக்கு வந்து செர்ஜியோ லியோனியும் ஸ்கார்செஸியும் வந்து இந்த கொஸ்டின்ல நீங்க இணைச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து இந்த ரெண்டுமே ஸ்கார்செஸி படம் மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அமெரிக்கா ஸ்கார்செஸி படம் மாதிரி தான் இருக்கும். பட் அது வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு கோயின்சிடன்ஸா இருக்கலாம். ஏன்னா அந்த படம் வரும்போதே ஸ்கார்செஸி படம் எடுத்துட்டு தான் இருந்தாரு. அதனால வந்து நம்ம வந்து இந்த படத்தினால இந்த மாதிரி செர்ஜியோ லியோனியால இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாரான்னு கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஓகே, அது சான்சஸ் கம்மி தான். அது நம்மளோட பர்செப்ஷன் அப்படி இருக்கு போல. ஏன்னா நான் ஏன் நினைக்கிறேன்னா, ஏன்னா டாக்ஸி டிரைவர்லாம் அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அமெரிக்கா முன்னாடியே டாக்ஸி டிரைவர்லாம் வந்துருச்சு. ரேஜிங் புல் எல்லாம் அதுக்கு முன்னாடியே வந்தாச்சு. ஸ்கார்செஸி வந்து பயங்கர ஃபேமஸான டைரக்டரா மாறியாச்சு அந்த டைம்லயே. நான் எதான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த நம்ம ஜென்ரேஷன் எஸ்பெஷலி தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி லைக் இந்தியா வந்துட்டு நம்ம ஒட்டுமொத்த படங்களையும் ஒன்னா தான் பார்த்திருக்கோம். ஒரு 18 வயசுல வந்துட்டு ஸ்கார்செஸில இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் ஒரே ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல பார்த்து வச்சிருப்போம். நமக்கு வந்து அந்த மாதிரி இந்த என்ன சொல்றது, இந்த பீரியாடிக்கலா அந்த பேட்டர்ன் தான் நம்ம வந்து பார்த்துட்டு வந்தது கிடையாது. ஸோ இங்க வந்து மொத்தமா பார்க்கும்போது நமக்கு வந்து கேக்குது. நான் கேட்கலையா பேசுறது உங்களுக்கு? இப்பதான் கேக்குது, சொல்லுங்க. ஓகே, அதான் அந்த ஒரு பேட்டர்ன் வந்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பேட்டர்ன் அப்படியே வந்து டிராவல் ஆகிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். ஆமா, அது கரெக்ட் தான். நீங்க சொன்ன இந்த பாயிண்ட் ரொம்ப நல்ல பாயிண்ட் தான். நம்ம வந்து ஒரு டைம் ஒரு வருஷம் உட்காந்து எல்லா படத்தையும் பார்க்க ஆசை பிஞ்சி வாட்ச் பார்த்து உட்காந்து அப்புறமேட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த த்ரூ அது. ஓகே, இப்போ வந்து திருப்பி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லிட்டில் பிட் கொஞ்சம் வந்து டீட்டெயிலாக நம்ம பேசலாம் இந்த டாபிக்ல. இப்போ டாரன்டினோ மட்டும் இப்போ வந்து கொஞ்சம் நேரத்துக்கு பேசுவோம். ஏன்னா டாரன்டினோவுடைய எனக்கு ஐ லவ் டாரன்டினோ, யூ நோ அபௌட் இட் வெரி வெல். நம்ம 2 பேரும் கனெக்ட் ஆனது டாரன்டினோனால தான். நம்ம 2 பேரும் பெஸ்ட் கனெக்ட் ஆனது. ஸோ டாரன்டினோவுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் மூவி அப்படின்னா எனக்கு வந்து எல்லாருக்கும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. எஸ், ஐ லவ் இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட், பட் ஐ லவ் கில் பில் மோர் ஓகே கம்பேரிட்டிவ் டு மீ. ஏன்னா
த வே ஹி இன்ட்ரடியூஸ் த கேரக்டர்ஸ், அவ்வளோ ஓகே கேரக்டர்ஸ் இருக்கும் உள்ள படத்துல. இப்போ எனக்கு வந்து இந்த நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த ஸ்கார்ஸ்கேசி மூவிஸில் வந்து ஐ மீன் டாரண்டினோ மூவிஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு கில்பில் தான். ஸோ மற்றவங்க எது சொன்னாலும் ஐ ஃபர்ம்லி பிலீவ் இன் கில்பில். எனக்கு என்ன அவ்வளோ பிடிச்ச படம். ஏன்னா நான் சொல்கிற மாதிரி என்ன பாயிண்ட் மேக் பண்ணுறேன்னா, இப்போ ஸ்கார்ஸ்கேசியோட மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேரக்டர் பேஸ்டு. பட் இங்கே வந்து டாரண்டினோட மூவிஸ் வந்து ஈவெண்ட் பேஸ்ட், ஈவெண்ட்ஸ்குள்ளே கேரக்டர்ஸ் வராங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் எரா எப்படி வந்து டாரண்டினோ வந்து ஹேண்டில் பண்ணுறாரு? அவ்வளோ கேரக்டர், இப்போ கில்பில் வந்து அவ்வளோ கேரக்டர்ஸ் இருந்தாலும் படம் பெருசாக இருந்தாலுமே ஈவெண்ட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ ஆஸ் அ ஸ்க்ரீன் ரைட்டராக வந்து ஹவு ஹி இஸ் ஏபிள் டு ப்ரெசென்ட் திஸ்? ஓகே, டாரண்டினோவோட ஃபிலிம் மேக்கிங் பத்தி நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, என் பர்சனல் தாட்டை நான் சொல்றேன். முதல்ல இருந்து ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து கடைசி படம் வரைக்குமே அவர் படங்கள்ல வந்து முக்கியமான ஒரு சம்பவம் இருக்கும். எல்லா படத்துலயும் ஒரு முக்கியமான சம்பவம் இருக்கும். அந்த சம்பவம் நடந்ததுனால அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ் அங்கிருந்து எப்படி இவால்வ் ஆனாங்கிறது தான் வந்து மெயின் கதையாவே அவர் எழுதியிருப்பாரு. ஸோ இதுதான் வந்து கில்பில்லுமே அவரோட ஸ்டைலே அப்படிதான். டாரண்டினோட ஸ்டைல் இப்படிதான் இருக்கு. ஒரு சம்பவத்தை எழுதி அந்த சம்பவத்துல கேரக்டர்ஸ் ரியாக்ஷன் போட்டு அந்த கேரக்டர்ஸ் என்ன ஆச்சு, அந்த சம்பவம் எப்படி பாதிச்சது, அதனால அவங்க என்ன பண்ணாங்கிறது தான் அவரோட படங்களே. டாரண்டினோ பல தடவை சொல்லியிருக்காரு, ஸ்கிரீன் பிளே ரூல்ஸ் எதுவுமே என் படத்துக்கு பொருந்தாது அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லுவார். ஆனா மிக கச்சிதமான ஸ்கிரீன் பிளே ரூல்ஸ் பொருந்தக்கூடிய படங்கள் டாரண்டினோ எடுத்தது மட்டும்தான். ஏன்னா அவர் வந்து அந்த டெம்ப்ளேட்ல தான் அவர் எழுதுறாரு. அதனால வந்து அவரோட படங்கள்ல முக்கியமான கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூனிக்கான நேம்ஸ் கொடுக்கறது அவரோட ஸ்டைல். அந்த நேம்ஸ் ஒரு தடவை கேட்டா நம்ம மறக்க மாட்டோம். அந்த மாதிரி நேம்ஸ் தான் அவர் கொடுப்பாரு டாரண்டினோ. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த கேரக்டர்ஸ் தனக்குள்ள எப்படி இன்டராக்ட் பண்ணிக்குதுன்னு பார்த்தா, ஏதோ ஒரு சம்பவத்து மூலமா தான் அந்த கேரக்டர்லாம் யுனைட் ஆயிருக்கும். இப்போ வந்து பல்ப் ஃபிக்ஷன்ல அந்த பாக்ஸ் காணாம போயிடும்ல, பொட்டி, அந்த சம்பவம் தான் மெயின். அந்த சம்பவத்தை வச்சு தான் எல்லாமே வல்வாகும். ஓகே, இது அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு சம்பவம் இருக்கும். ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஃபிலிம்ஸ்ல இப்போ ஜாங்கோ அன்சைன்ட்ல வந்து ஜாங்கோ வந்து அடிமையானது ஒரு சம்பவம். அவனை தேடிக்கிட்டு அந்த டாக்டர் வந்து பழைய எஸ்டேட் ஓனர்களை உன்னாலதான் கண்டுபிடிக்க முடியும், நீ என் கூட வான்னு சொல்லி கூட்டிட்டு போறதுனாலதான் ஜாங்கோ அன்சைன்ட் படமே எவால்வ் ஆகுது. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு விஷயம் நம்ம சொல்லிக்கலாம் டாரண்டினோ பத்தி. இப்போ ரிசர்வாயர் டாக்ஸ்ல அந்த டைமண்ட் அந்த நகை கடையை கொள்ளையடிக்கிறது தான் சம்பவம். அந்த கொள்ளையடிக்கிற சம்பவம் இருக்காது, பட் டயலாக்ஸ்ல எல்லாமே கன்வே ஆகும். அந்த சம்பவம் நடந்திருக்காட்டி ரிசர்வாயர் டாக்ஸ் படமே கிடையாது. இந்த மாதிரி இப்படிதான் வந்து அவர் எழுதுறாரு. அவரோட ரைட்டிங் ஸ்டைல் பத்தியும் அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து இப்போ ஒரு சின்ன லைன் மட்டும் அவர் மனசுல இருக்கும். இப்போ டக்குன்னு தோணும். இந்த மாதிரி ஒரு சில சமயம் ஒரு கேரக்டர் வந்து அவர் மனசுல தோணும், சில சமயம் ஒரு லைன் தோணும். இப்போ அந்த கேரக்டரை மனசுல வச்சுக்கிட்டு அந்த கேரக்டர் யாரு என்னன்னு யோசிச்சுக்கிட்டு ஜாலியா அவருக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி ஜம்முன்னு மரியுவான அடிச்சுக்கிட்டு உட்காந்து யோசிப்பாராம். அப்ப வந்து அவருக்கு அந்த கேரக்டர் வந்து அவர்கிட்ட பேசுற மாதிரி அவருக்கு இருக்குங்கிறத அவர் இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து அந்த கேரக்டர் நல்லா டெவலப் ஆன உடனே அந்த கேரக்டரை பேச விட்டுருவேன் நான். என் மைண்டுக்குள்ள அந்த கேரக்டர் பேசிக்கிட்டே இருக்கும். அந்த பேச டயலாக்ஸா ஒன்று அப்படின்னு நோட் பண்ணிட்டே வருவேன். அதுதான் என் ஸ்கிரீன் பிளேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்படிதான் அவர் ரைட்டிங் ப்ராசஸே இவால்வ் ஆகுது. அதனால அவர் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டர் தான். அது வந்து நான் இன்னொன்னு அவர் வந்து டைரக்டரை விட அவர் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் கூப்பிட்டா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரோட ஸ்கிரீன் பிளேஸ் வந்து அவரால் தான் எடுக்க முடியுங்கிறதுனால தான் அவர் எடுக்கிறாரே தவிர இல்லாட்டி ஒரு டைரக்டர் ஆகிருப்பாராங்கிறது எனக்கு டவுட் தான். ஏன்னா அவரோட கரியர்ல ஆரம்ப காலத்துல நிறைய ஸ்கிரீன் பிளேஸ் எழுதியிருக்காரு, நிறைய வேற டைரக்டர்ஸும் அதை எடுத்திருக்காங்க. அப்புறம் தான் அவர் வந்து டைரக்ஷனுக்குள்ள வந்தார். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து டாரண்டினோ வந்து படம் எடுக்கிற ப்ராசஸ், அவர் கேரக்டர்ஸ் வச்சு எவால்வ் பண்ற ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸை நம்ம மற்ற டேரக்டர்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ ஸ்கார்செஸி வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்கிரீன் பிளேஸ் அவர் எடுக்கிற ஸ்கிரீன் பிளேஸ் அவர் எழுதுனது கிடையாது. முக்கால்வாசி ஸ்கார்செஸியோட படங்கள் எல்லாமே புக் பேஸ்டு தான். அந்த புக்ல வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ரத்தமும் சதையுமா வாழ்ந்த ஒரு கேரக்டர் பத்தின டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து படம் எடுக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆளுமைகள், அதாவது வாழ்ந்த மனிதர்கள் பத்தி படம் எடுக்கிறது ஸ்கார்செஸிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இப்போ வந்து ஆனா டாரண்டினோ அப்படி சொல்ல முடியாது. டாரண்டினோ எல்லா படங்களும் கற்பனை. ஒரே ஒரு படம் மட்டும் தான் புக்கை வச்சு எடுத்திருக்காரு. எல்மர் லியோனார்டோ எழுதின ரம் பஞ்ச் புக்கை வச்சு தான் அவர் வந்து ஜாக்கி ப்ரவுன் படம் எடுத்தார். எனக்கு தெரிஞ்சு ஜாக்கி ப்ரவுன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டாரண்டினோ படங்கள் எல்லாத்துலயுமே ஜாக்கி ப்ரவுன் ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு. ஆனா எனக்கு வந்து அவர் ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணிருக்காருன்னு தெரியாது. அதுக்கு அப்புறம் தான் ரம்பஞ்ச பத்தி தெரிஞ்சு நான் அந்த புக்கை படிச்சு அப்புறம் பார்த்தா எல்மர் லியோனார்டோ எழுதுற எல்லா டயலாக்ஸும் டாரண்டினோவே பேசுற மாதிரி இருக்கு. அதை டாரண்டினோவும் சொல்லியிருக்காரு நிறைய. எல்மர் லியோனார்டோ மத்த கதைகள் வந்து ஹாலிவுட்ல படமாவும் வந்திருக்கு, இன்னும் சில படங்கள் இருக்கு. ஸோ இப்போ வந்து அதனால அவரோட அந்த 2 பேருக்கும் நல்லா மேட்ச் ஆயிடுச்சு. அதனால அந்த படத்தை அவர் எடுத்தாரு. ஸோ இதுக்கு சுருக்கமா இப்படித்தான் சொல்ல முடியும். அது வந்து ரொம்ப யூனிக்கான ஸ்டைல் டாரண்டினோ. அதை வந்து அது மற்றவங்க கூட கம்பேர் பண்ண முடியாது. அதனாலயே அவரோட ஒரு படத்துலயுமே நான் சொன்னபடி வித்தியாசமான பேர்கள் இருக்கும், வித்தியாசமான கேரக்டர்ஸ் இருக்கும், ஒன்னொன்னு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு இப்ப ஒரு காமிக் புக் நீங்க படிச்சீங்கன்னு, ஒரு கிராஃபிக் நாவல் நீங்க படிச்சீங்கன்னா, கிராஃபிக் நாவல்ல வந்து
எல்லாமே கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடா தான் இருக்கும். ரியலிஸ்டிக்கான கிராஃபிக் நாவல்ஸும் இருக்கு. நான் சொல்றது அடிதடி கிராஃபிக் நாவல்ஸ், மசாலா டைப் கிராஃபிக் நாவல்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் இருக்கும். அந்த எக்ஸாஜரேஷன் தான் டாரன்டினோ படங்கள்லயும் இருக்கு. டாரன்டினோ படங்களே ஒரு கிராஃபிக் நாவல் மாதிரி தான் இருக்கும். அதனால தான் அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ப்ளஷர் கிடைக்குது, ஒரு கில்ட்டி ப்ளஷர். அது கில்ட்டி ப்ளஷர்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஜாலியான ப்ளஷர் தான் அது. அந்த ப்ளஷருக்கு காரணம் டாரன்டினோ வந்து அந்த மாதிரி கன்சீவ் பண்ணி எடுக்கிறது தான். அந்த ப்ளஷர் வந்து ஸ்கார்செஸி படங்கள்ல கிடைக்காது. நான் இந்த ப்ளஷருங்கிறத நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த டாரன்டினோ படங்களை பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. இப்போ ஒரு நல்ல படம் பார்த்தா சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். நான் சொல்றது இது வந்து ஒரு அன்னேம்டான ஒரு எமோஷன். அதை நான் ப்ளஷர்னு ஒரு வசதிக்காக சொல்றேனே தவிர, ஏன்னா அந்த படம் பார்த்து முடிச்ச அப்புறம் நமக்கு ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருக்கும், ஒரு டோப் அடிச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அந்த எஃபெக்டை வந்து நான் வெளியில என்ன சொல்றது, அந்த எஃபெக்ட்டுக்கு ஒரு பேரே கிடையாது. அதை வந்து அதை ப்ளஷர் தான் சொல்ல முடியும், நிலை தான் அது. அது வந்து அந்த மாதிரி அந்த ஃபீலிங் வந்து வேற எந்த படத்துலயும் எனக்கு கிடைச்சதே கிடையாது. அது வந்து இந்த ஃபீலிங் வந்து டாரன்டினோட எல்லா ரசிகர்களுக்கும் இருக்கு. அதை நான் பர்சனலா வெரிஃபை பண்ணிருக்கேன். கரெக்ட். அந்த ஃபீலிங்க படத்துல ஒரு படம் எடுத்து டோப் எஃபெக்ட் கொடுக்குறான்னா வித்தியாசமான டைரக்டர் தானே. கரெக்ட். இட் கிவ்ஸ் யூ ஹை. அந்த ஹை தான், அந்த ஒரு பயங்கரமான ப்ளஷர், ஒரு செம ஹை, ஒரு ஆர்காசம் கிடைக்கும் டாரன்டினோ படத்துல. அது எல்லா படங்களையும் இருக்கு. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட் மட்டும் தான் சொதப்பன படம். அதுவும் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்காது. அவர் ஏதோ பயங்கர நாஸ்டால்ஜியால கல்யாணம் வேற இருக்கு அந்த மனுஷனுக்கு. அப்பதான் கல்யாணம் ஆச்சு. மேபி அதனால வந்து ஒரு வேலை அப்படி எடுத்து வச்சு வர இடமோ தெரியல. கலிஃபோர்னியன் ட்ரீம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் உள்ள. யா, அது பயங்கரமான $100 மில்லியன் ஒரு நாஸ்டால்ஜிக் ட்ரீம் அது. ஓகே, இப்போ டாரன்டினோவுடைய ஃபிலிம் மேக்கிங்ல ஒரு முக்கியமான ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஐ பர்சனலி ஃபீல் ஆஸ் ஒரே ஒரு சீன், பிரெயின்ஸ் ஒரு எபிக் சீன் அப்படின்னு நான் வந்து என் மனசுல பட்ட எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட் மில்க் சீன், ஓப்பனிங் சீன். ஏன் அது பெரிய விஷயம் நான் பார்க்குறேன்னா, அந்த சீனை வந்துட்டு அந்த மனுஷன் கிட்டத்தட்ட இட் ரன் டைம் அரௌண்ட் 12 to 13 minutes, ரைட்? 20 minutes கிட்ட, 12 to 15 minutes வரும்னு நினைக்கிறேன். அது வந்து இட் வாஸ் ஆக்சுவலி 30 to 40 pages ஸ்கிரிப்ட். ரெண்டு பேரும் ரொம்ப பயங்கரமா இருக்கும். 2 பேரும் பேசிக்கிறது தான் ஒரு சீனா வச்சிருக்காரு. I know it's purely not just Tarantino, it also equally played by Christoph Waltz. அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் அட்டகாசமா இருக்கும். பட் ஆனா நான் ஒன்னு சொல்லிட்டா, அந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அந்த கன்சீவ் பண்ணி எழுதின ஸ்கிரிப்டை நான் படிச்சிருக்கேன். அது நெட்ல கிடைக்கும், ரொம்ப கொஞ்சம் தேடினா கிடைக்கும். அந்த ஸ்கிரிப்டை படிச்சாலே அந்த ஸ்கிரிப்டை படிச்சாலே அதுல வந்து விசுவை கூட நடிக்க வைக்கலாம். விசு நடிச்சா கூட அந்த ஸ்கிரிப்ட் நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலா அது நீங்க சொன்ன ட்ரிவியா கரெக்ட். நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல, கிறிஸ்டோபர் வால்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டு he had a lot of elements to it அப்படிங்கிறாரு. அத வந்து ஒரு விஷயத்தை, இந்த क्वेश्चन மறந்துடாதீங்க. இது வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. குறுக்கால போறதுக்கு வந்து தப்பா பரவாயில்ல, பேசுங்க. டாரன்டினோ வந்து பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, ஒரு அவன் எழுதுனதை தான் நீ பேசணும். நீ புதுசா அதை பேசினா ஒத்துக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு ஆசாமி. இப்போ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஏன்டா பேச, அதுக்கு தான் ஒரு சம்பளம் கொடுத்துருக்கேன். அவர் நிறைய பேர்கிட்ட வெளிப்படையாவே பேசியிருக்காரு. சோ இந்த மாதிரி வந்து அவர் எழுதின டயலாக்க பேசுறதுக்கு தான் அவர் வந்து நடிகர்களை நான் அப்பாயிண்ட் பண்றேன் அப்படிங்கறதையும் அவர் வெளிப்படையா சொல்லியிருக்காரு. இத மீறி ரொம்ப ரொம்ப ரேரா யாராவது சொல்றத அந்த ஆள் ஏத்துக்கிறான்னா, சாமுவேல் ஜாக்சன் சொல்றதா அந்த ஆள் ஏத்துக்குவான். அந்த ஆள் வந்து முதல்ல இருந்தே சாமுவேல் ஜாக்சன் மேல அந்த ஆளுக்கு ஒரு இது உண்டு. சோ அதுக்கப்புறமா கிறிஸ்டோப் வாட்ஸ் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா கிறிஸ்டோப் வாட்ஸ் வந்து அந்த ஆடிஷனுக்கு கடைசி நாள் வரைக்கும் அந்த ரோலுக்கு ஆளே கிடைக்கல. ஸோ அந்த ஸ்கிரிப்டே வந்து தூக்கி போட்டலாம்னு நினைக்கிற டைம்ல தான் இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட்ஸ் ஆடிஷன்ல வந்து கிறிஸ்டோப் வாட்ஸ் வந்து கடைசி நாள்ல வந்து பேசுறாரு. He was about to sell the script. ஆமா. சோ அதனால அந்த டைம்ல வந்து பேசும்போது அவருக்கு அது ரொம்ப பிடிச்சி போய் கடைசியில கிறிஸ்டோப் வால்ட்ஸை வச்சு படம் எடுக்கிறாரு. 2 படம் எடுத்துட்டாரு. அந்த 2மே அவருக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் கூட, நல்ல கேரக்டர்ஸ் கூட. ஸோ இப்போ அது ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேர். ஒரு நடிகனை வந்து டாரன்டினோ அக்னாலேஜ் பண்றது ஒரு பயங்கர ரேரான விஷயம். ஏன்னா நடிகர்களை பத்தி அவருக்கு இருக்கிற ஒரே ஒப்பீனியன், என் டயலாக ஸ்கிரீன்ல பேசுறதுக்கு உபயோகப்படுற கருவிகள் தான் நடிகர்கள், அவ்வளவுதான், சிம்பிள். அந்த ஆள் வந்து நாஸ்டாலஜிக்கான விஷயத்தை மட்டும் தான் ஒத்துக்குவானே தவிர தனக்கு தன்னோட சமகாலத்துல இருக்கிற பல பேரை ஒத்துக்க மாட்டான். என்னையோ மாரிக்கோனி ஒத்துக்குவான். ஏன்னா என் படத்துக்கு வந்து மியூசிக் வந்து அந்த மியூசிக் தான் கரெக்டா இருக்கு நான் நம்புறேன்னு சொல்லி என்னையோ மாரிக்கோனியை கூட்டிட்டு வந்து தள்ளாத வயசுல மியூசிக் வேற பாட வச்சு ஆஸ்கார் வாங்கி. இந்த மாதிரி ஒரு ஆள். அதனால அந்த ஆள் வாயில ஒரு நடிகன் பாராட்டு பெறான்னா அது பெரிய விஷயம். அந்த மாதிரி பாராட்டு பெற்றால் கிறிஸ்டோப் வாட்ஸ். பிராட் பிட் வந்து ஆஸ்கர் செக்மெண்ட் வந்து ஐ மீன் குளோப்ஸ் செக்மெண்ட்ல வந்துட்டு டாரன்டினோ வந்து என்டோஸ் பண்றதுல சொல்லுவார், 3 types of feedbacks only we can get from Tarantino. ஒன்னு வந்துட்டு கேமரா பார்த்துட்டு குட் அப்படிங்கிறது, இன்னொன்னு வந்துட்டு கை தம்ஸ் அப் பண்ணி கூல் அப்படிங்கிறது, ஜீனியஸ் அப்படிங்கிறது ஹை பாயிண்ட். அது வந்து கிறிஸ்டோப் வால்ட்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்காரு வரைக்கும். நான் வாங்க ட்ரை பண்ணேன் இல்லன்னு பிராட் பிட் ஒரு இதுல சொல்லிருப்பாரு. ஏன்னா பிராட் பிட் நடிகனே கிடையாது. அதுதான் சிம்பிளான ரீசன். அதான் பிராட் பிட் இஸ் நாட் an actor.
இஸ் a ஸ்டார். He's a star. He lives with his attitude. He survived அவ்வளவுதான். because of his attitude. அவ்வளவுதான். ஸோ நடிக்க அதனால தெரியும். ரன்ஸ். ஓகே, கம்மிங் பேக் டு த கொஸ்டின், அந்த பர்டிகுலர் மில்க் சீனுடைய எசன்ஸ் மேலிருந்து பார்த்தீங்கன்னா 20 minutes 40 pages ஸ்கிரிப்ட், 2 கேரக்டர் பேசிக்கிறாங்க. த இன்டென்சிட்டி ஆஃப் தட் சீன் இஸ் ரிமார்க்கபிள். அது நிறைய பேருக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல, நிறைய பேர் வந்து ரொம்ப போர்னு சொல்ற ஆள். பட் ஒன்ஸ் யூ கோ இன் டு த கேரக்டர்ஸ், அது இத்தனை ஓப்பனிங் சீன், யூ டோன்ட் நோ அபவுட் ஹூஸ் திஸ் கை, இந்த ஜூ ஹண்டர் யாருன்னு தெரியாது, அங்கே இருக்கிறது ஜூஸான்னு தெரியாது. அது முதல்ல நாஜி பேக்ரவுண்டாங்கிறது கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்க ஆள் தான் தெரியும், ஏன்னா ஈ நெவர் டாக்ஸ் அபவுட் இட். உள்ள ஓப்பனிங் சீன் ஆரம்பிக்குது. யூ வாஸ் ஏபிள் டு வித் ஹோல்ட் 20 minutes சீன், லாங்கஸ்ட் சீன் எவர் ரிட்டன். எப்படி வாஸ் ஏபிள் டு டூ இட்? ஹவ் யூ ஃபீல் ஆஸ் அ ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், ஹவ் யூ கொண்டாடிஃபை தட்? ஓகே, சரி. இதுக்கு வந்து சுருக்கமா பதில் சொல்லணும் அப்படின்னா, இதுவுமே டாரண்டினோட டெம்ப்ளேட். என்ன அப்படின்னா, இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, கில் பில்லையும் அப்படி ஒரு சீன் இருக்கு. அதே மாதிரி ஜாங்கோ அன்சைட்லயும் அப்படி ஒரு சீன் இருக்கு. பிளஸ் பல்ப் ஃபிக்ஷன்லயும் அப்படி ஒரு சீன் இருக்கு. ஜாக்கி பிரவுன்லயும் அப்படி ஒரு சீன் இருக்கு. அதாவது என்னன்னா, இந்த மாதிரி டெம்ப்ளேட்டா அந்த ஆள் ஒரே மாதிரி சீன் தான் எழுதுவான். அது ஃபார்ச்சுனேட்டா அன்பார்ச்சுனேட்டாவோ இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ஸ் சீன் வந்து பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ கில் பில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், கிளைமாக்ஸ் கொஞ்சம் முன்னாடி அந்த பில் வந்து உமா தர்மன் கேரக்டர் கிட்ட சொல்லுவான், எனக்கு ரொம்ப பிடிச்ச சூப்பர் ஹீரோ யார் தெரியுமா, சூப்பர்மேன் அப்படிமா. ஏன் அப்படின்னு கேட்டா, அது வந்து ஒரு பேஜுக்கு டயலாக் இருக்கும். ஏன்னா மற்ற எல்லா சூப்பர் ஹீரோஸுமே ஒரு ஒரு கேப்பை போட்டுக்கிட்டு முகமுடி வச்சாதான் சூப்பர் ஹீரோ. ஆனா சூப்பர்மேன் வந்து பிறக்கும் போதே சூப்பர் ஹீரோ, அந்த மறைக்கதான் வந்து வேற ட்ரெஸ் போடுறான் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அது செம டயலாக், சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி அதே மாதிரி ஜாங்கோ அன்சைட்ல அந்த மண்டையோட வச்சுக்கிட்டு லியோனார்டோ டிகாப்ரியோ பேசுற சீன் இருக்குல்ல, அந்த சீன் இதே மாதிரி ஒரு சீன், இதே மாதிரி ஒரு பயங்கரமான ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு பேசுற சீன் அது. இந்த மாதிரி தான் அவர் ஒவ்வொரு படத்துலயுமே சீன் வைக்கிறாரு. பல்ப் ஃபிக்ஷன்ல வந்து அந்த இது அந்த குட்டி பையன் கிட்ட வந்து அந்த மிலிட்டரி ஆபீசர் வந்து அந்த வாட்சை பத்தி சொல்லுவார். வாட்சை கொடுக்கும்போது ஒரு 7 நிமிஷத்துக்கு அந்த டயலாக் ஓடும், அது பக்கமா ஓடும் அந்த டயலாக். ஸோ அந்த மாதிரி அதுக்கும் அதுவும் இதே மாதிரி சீன் தான். பட் என்னன்னா, இப்போ இந்த மாதிரி சீன்கள் எல்லாத்துலயுமே இதுவரைக்கும் வந்த டாரண்டினோ படங்கள்ல ஒரு ஆள் தான் பேசுவான், அதாவது இன்னொரு ஆள் கேட்பான், இல்லைன்னா 2-3 கேள்விகளுக்கு பதில் சொல்லுவானே தவிர ஒரு பயங்கரமான இன்டராக்ஷனா நடந்து அந்த சீனுக்கு பின்னாடி ஒரு டீடைலிங் வச்சது இல்ல. அந்த டீடைலிங்க இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்ல அந்த வச்சான் ஓப்பனிங் சீன்ல. அதனால அது வந்து கிறிஸ்டோப் வால்ட்ஸ் யாருன்னு உலகத்துக்கே அறிமுகமாகிற ஒரு சீனா மாறிடுச்சு. அது வந்து அது இன்னொன்னு சொல்றேன், அந்த மாதிரி ஒரு சீன் எழுதணுங்கிறதாங்க ஸ்கிரீன் பிளேட்டர்ஸ் எல்லாருக்குமே லட்சியமே. அதாவது இந்த படம் வந்ததுனால கிடையாது, நான் சொல்றது ஒரு பயங்கரமான சீனு, அதுல வந்து ஒரு கிறிஸ்பா டைட்டா ஒரு எலிமெண்ட்டை வச்சுக்கிட்டு மெதுவா ரிவீல் பண்றதுதான் எல்லா ஸ்கிரீன் ரைட்டர்ஸ்க்கும் பிடிச்ச விஷயம். அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க, அப்படி பண்ணாதான் நல்லாவும் இருக்கும். அது வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் சீனா அந்த சீன் வந்துருச்சு. பிளஸ் அதோட மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சீனுக்கு பேக்ரவுண்ட்ல வந்து அந்த சீன் உள்ள கார்கள் வரும்போதே ஒரு பழைய கால படத்துல இருந்து ஒரு அப்படியே ஒரு கிரீன் லீவ்ஸ் ஆஃப் சம்மர்னு நினைக்கிறேன் அந்த சாங் பேரு. அது வரும். அது வந்து அது வேற படத்துல வேற டியூன். அது அதை வந்து கரெக்டா எடுத்து இந்த இதுல வச்சிருப்பாங்க. அதாவது நான் சொல்றது அந்த டியூன் சொல்றேன், அது கிரீன் லீவ்ஸ் ஆஃப் சம்மர் தான் நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி மற்ற படங்கள் அந்த யூஸ் பண்ண சில டியூன்ஸ் எல்லாமே வேற சிச்சுவேஷன்ல இருக்கிறத எடுத்து கரெக்டா தனக்கு ஏற்றபடி ட்விஸ்ட் பண்றது டாரண்டினோட இன்னொரு ஸ்டைல். அது நிறைய பேர் பண்ணதில்லை உலகத்துல. ஸோ எல்லாமே அந்த ஆளுக்கு வந்து எடிட்டிங் டேபிள்ல உட்கார்ந்தா ஓகே இந்த மாதிரி மியூசிக்கு, இந்த மாதிரி சீனு இப்படி வைப்போம் அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா தெரியுது. இப்போ வந்து எப்படி சொல்றது, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி டக்குனு என் மூளையில தோணுச்சுன்னு ஐன்ஸ்டீன் சொன்னாரு. அந்த மாதிரி இந்த ஆளுக்கு அப்படி தோணுது போல இருக்கு. ஓகே ஓகே, அதுக்கு நம்ம அதை டிஃபைன் பண்ண முடியாது. அந்த இன்டென்சிட்டி வந்துட்டு கம்ஸ் அப் வித் அந்த நீங்க சொல்றப்பல நீங்களே சொல்லிட்டீங்க அந்த பாயிண்ட். சூப்பர்மேன் அனாலஜி வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீன் ஆஃப் மை கில் பில். அது வந்துட்டு அழகா வந்து பெர்ஃபார்மன்ஸ் வச்சு அழகா அப்படியே வந்து எடுத்துட்டு போயிட்டு அந்த எப்படி அதை கனெக்ட் பண்ணுவான் பேட்ரிக் கிடோடைய லைஃப். தட் வாஸ் அ பியூட்டிஃபுல் சீன். லிசனர்ஸ் வந்து போய் பாருங்க, நல்லா இருக்கும் உண்மையாலுமே. ஸோ லைக் தோஸ் டைப் ஆஃப் சீன்ஸ் வேர் டன் பை டாரண்டினோ. ஸோ டயலாக் இன்டென்சிட்டி இருக்கு. Where on the other hand, if we go back to Scorsese, he was able to produce a narration, such good narrations. அந்த கேரக்டர்ஸ் வந்து அப்படியே நரேஷன்லேயே ட்ராவல் ஆகும். அது நரேஷன் வந்து நான் இன்னும் தெளிவாக சொல்லுவேன் இந்த கொஸ்டினை. நரேஷன் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணுறது வேற, மல்டிபிள் கேரக்டர்ஸ் வந்துட்டு அவங்கவுங்க பர்செப்ஷன்லேருந்து கைண்ட் ஆஃப் ரேஷ்மோன் எஃபெக்ட் பட் நாட் ரேஷ்மோன் அவங்க பாயிண்ட் நரேட் பண்ணிட்டே போவாங்க. அதுக்கு குட் எக்ஸாம்பிள் குட் ஃபெல்லோஸ் தான். ஒரு பக்கம் ஜோ பேசி நரேட் பண்ணிருப்பார், இன்னொரு பக்கம் வந்துட்டு இவன் நரேட் பண்ணிருப்பார். அது 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 எப்படி பாக்குறீங்க ஆஸ் ஸ்கிரீன் ரைட்டிங்? ஹவு ஸ்கார்செஸி வாஸ் ஏபிள் டு பிரிங் தட்?
நான் சொன்னபடி ஸ்கார்செசியோட எல்லா படங்களுக்குமே தானே உட்காந்து ஸ்கிரீன் பிளே பண்ண மாட்டாரு ஸ்கார்செசி. இப்போ குட் ஃபெல்லாஸ் பார்த்தீங்கன்னா, வைஸ் கெயின் ஒரு புக்கு. அந்த புக்கை வந்து நிக்கோலஸ் பிளெஜின்னு ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டர் ஒருத்தர் இருந்தார். நிக்கோலஸ் பிளெஜி. அந்த நிக்கோலஸ் பிளெஜியை கூப்பிட்டு ஸ்கிரீன் பிளே எழுத சொன்னாரு ஸ்கார்செசி குட் ஃபெல்லாஸ்க்கு. அந்த புக்கை எழுதினாலேயே கூப்பிட்டு நீ ஸ்கிரீன் பிளே பண்ணுன்னு சொல்லி அடிஷனல் இன்புட்ஸை வந்து ஸ்கார்செசி கொடுத்தாரு அந்த ஸ்கிரீன் பிளேல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்குமே ஒவ்வொரு ஸ்கிரீன் பிளே ரைட்டர் இருப்பாரு, ஒவ்வொரு புக் இருக்கும். அதை பேஸ் பண்ணி எழுதுற ஸ்டைல் தான் ஸ்கார்செசியோடது. அதாவது புக்ல இருக்கிறது நெரேட்டிவா ஸ்கிரீன் பிளே ஃபார்ம்ல வந்துரும். அதுக்கப்புறம் உட்கார்ந்து அதுக்கான எடிட்டிங் இன்புட்ஸ் பட்டிட்டிங்கரிங் எல்லாம் பண்றது ஸ்கார்செசியோட விஷயம். நான் என்ன சொல்லுவேன்னா, சொல்லுங்க. இல்ல அந்த கொஸ்டின் ஏன் கேட்டேன்னா, எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஹையர் பண்ணாலும் குட் ஃபெல்லோஸ்ல இருக்கிற நரேஷன் எலிமெண்டே தான் வந்து வுல்ஃப் ஆஃப் தி வால் ஸ்ட்ரீட்லயும் இருக்கும், ஐரிஷ் மேன்லயும் இருக்கும். அது ஸ்கார்செசி தானே. அதுக்கு தான் நான் பதில் சொல்ல வரேன். நான் பேச வந்தது அந்த விஷயம் தான். என்னன்னா இப்போ ஒரு ஆர்ட்யூர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது ஆர்டர்னு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு பிரெஞ்சு வேர்டு. என்னன்னா ஒரு படத்தை வந்து ஒரு விஷுவலா உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை காட்டும் போதே, ஓ இது இந்த ஆள் எடுத்தது அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன். அதுதான் ஆர்டர். இப்போ நம்ம மிஷ்கின் படங்களை பார்த்தா நமக்கு தெரியும்ல. மிஷ்கின் ஒரு 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 குறிப்பிட்ட எந்த ஒரு சின்ன ஷாட்டை வச்சாலே இது மிஷ்கின் படத்துல வருது நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அந்த மாதிரி ரொம்ப ரேரான ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. மிஷ்கின் வந்து ஒரு ஃபிளாட் ஆர்டர். அது வந்து நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன். மிஷ்கின் படங்கள் நிறைய ஃபிளாஸ் இருக்கு. அது நம்ம இன்னொரு டைம்ல பேசுவோம். இப்போ வந்து ஸ்கார்செசி அப்படின்னா இது வந்து இப்போ எந்த ஆள் எழுதி கொடுத்த எந்த கதையா இருந்தாலும் அதை விஷுவலா ஷார்ட்ஸ் வைக்கும்போது, அதை படமா எடுக்கும்போது, டைரக்ட் பண்ணும்போது ஸ்கார்செசி படமா மாறும். அதுதான் மிகப்பெரிய மேஜிக். ஸ்கார்செசி வந்து தன்னோட மைண்ட்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜிங்கை தான் எல்லா படத்துலயும் வைக்கிறாரு. அதனாலயே நீங்க வந்து ஒரு ஸ்கார்செசி படத்துல இருந்து ஒரு சீன் போட்டு காட்டிங்கன்னா, ஒரு அதாவது ஸ்கார்செசி பத்தி யாருமே தெரியாத ஒரு ஆசாமிக்கு கூட இந்த 4-5 சீன் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய எபிலிட்டி வரும். அது இருக்கும். ஸோ இதுதான் அவரோட டிஃபரன்ஸ். அதே தான் டாரன்டினோவும். ஆனா டாரன்டினோ ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி ஃபிலிம்ஸ் ஒன்லி ஹிஸ் ஸ்கிரீன் பிளேஸ். பட் ஸ்கார்செசி அப்படி கிடையாது. அதனாலதான் ஸ்கார்செசிக்கு அந்த வெர்சடாலிட்டி இருக்கு. ஒரு புக் எடுத்து ஸ்கிரீன் பிளே பண்ணி அதை படமா எடுக்கும்போது அந்த புக்கு கொடுக்கிற மூடு வந்து ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா இது ஸ்கார்செசி படம் அப்படின்னு நம்ம சொல்ல வைக்கிறார்ல, அது வந்து ஒரு மிகச்சிறந்த டைரக்டரால தான் அதை பண்ண முடியும். ஏன்னா ஸ்கார்செசி பார்த்து வளர்ந்த எல்லாருமே பயங்கரமான மாஸ்டர்ஸ் தான். குரோசவா உட்பட, லூக் பெசன் இல்ல, இது வந்து கொதார் உட்பட இந்த மாதிரி பல பிரெஞ்சு டைரக்டர்ஸ் இருக்காங்க. சதீஷ் ரேவா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி மாஸ்டர்ஸோட இந்த மாதிரி இந்த இப்போ ஸ்கார்செசிக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னா ஒரு லிஸ்ட் போட்டிருக்காரு. அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருமே ஆர்டர்ஸ். அதாவது அவங்களோட படத்தை எடுத்து நீங்க அந்த படத்தை நீங்க எடுத்து காமிச்சீங்கன்னா இவங்க தான் இந்த படம் எடுத்திருக்காங்கன்னு உங்களால சொல்ல முடியும் ஈஸியா. ஓகே. அதுதான் வந்து அதனாலதான் ஸ்கார்செசி அப்படியே எடுக்கிறாரு. ஸோ அதுதான் அவரு இப்போ டாரன்டினோட ஒரு ஸ்கிரீன் பிளேவை நீங்க படிச்சீங்கன்னா அந்த ஸ்கிரீன் பிளே வந்து படத்துல என்ன ஃபீல் கொடுத்துச்சோ விஷுவல்ஸ் அதே ப்ளஷர் ஸ்கிரீன் பிளேல கிடைக்கும். அது வந்து ஸ்கார்செசியோட மிகப்பெரிய விஷயம். அதை நான் நிறைய அதை படிச்சு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருக்கேன். அந்த ஆள் எழுதுற ஸ்கிரீன் பிளே நீங்க ஸ்கிரீன் பிளேவே படிச்சாலே போதும். நீங்க படத்தை பார்க்கணும்னு அவசியமே கிடையாது டாரன்டினோ பொறுத்த வரைக்கும். அதனாலதான் தன்னை ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டர் அந்த ஆள் சொல்லிக்கலாம் பெருமையா. அந்த மேஜிக் என்னால கொண்டு வர முடியுங்கிறது அவரோட நம்பிக்கை. அதை தான் செய்யறாரு. இது வந்து ஆனா இந்த விஷயம் வந்து அங்க எப்படி ஆகுதுன்னா, யார் எழுதுனதை கொண்டு வந்தாலும் நான் வந்து ஸ்கார்செசி படமா கொடுப்பேங்கிறது ஸ்கார்செசியோட கான்ஃபிடன்ஸ். ஓகே. அதுதான் வந்து இந்த 2 பேருக்குமான வித்தியாசம். அதனாலதான் வந்து அதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். ஓகே. இப்ப அதே மாதிரி இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் வந்துட்டு ஸ்கார்செசியோடைய ஒரே ஒரு என்ன சொல்றது பர்சனல் அட்ரிபியூட்ஸ். இப்போ வந்துட்டு ஹானஸ்டா இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா. யூ கேனாட் டிஃபரன்ஷியேட் ஸ்கார்செசி அண்ட் ஜோ பெசி, டாரன்டினோ. இப்போ நான் கரண்ட்ல இருக்க சொல்றேன். டாரன்டினோ, கிறிஸ்டாஃப் வால்ஸ், அப்புறமேட்டுக்கு நம்மளுடைய சாமுவேல் ஜாக்சன். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற அப்படின்னு ரீவிசிட்டிங் த சேம் கேரக்டர் இருக்குல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு பியூட்டிஃபுல்லான கனெக்ஷன் என்னன்னா, டாரன்டினோ என்ன சொல்றது ஸ்கார்செசி 2 பேருக்குமே வந்துட்டு இன்டர்லிங்கடா 2 பேர் கூட ஒர்க் பண்ண ஒரு ஆக்டர் வந்து லியோனார்டோ டிகாப்ரியோ தான். எனக்கு நான் எழுதும்போது ஈஸியா இருக்கு அப்படின்னு. ஓகே. அது வந்து நிறைய பேருக்கு அது இருக்கு.
நிறைய டைரக்டர்ஸோட படங்கள்ல வந்து நிறைய பேர் நிறைய நடிகர்கள் ஒரே மாதிரி நடிச்சிருக்கிற ஆட்கள்லாம் சத்யஜித் ரேவே ஒரு எக்ஸாம்பிள் தமிழ் இந்தியாவில் எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைரக்டர் அந்த மாதிரி எந்த டைரக்டரா இருந்தாலும் இப்போ டாரண்டினோ ஸ்கார்செஸியும் சரி அவங்க பார்த்துட்டாங்க இந்த 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 ஒரு அவங்களுக்கு இருக்கு. இப்போ சாமுவேல் ஜாக்சன் வந்து சாமுவேல் ஜாக்சனா டாரண்டினோ தான். அது கில்பில்ல வந்து சாமுவேல் ஜாக்சன் சும்மா அது அது வந்து இப்போ என் படத்துல அவர் இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புற சாமுவேல் ஜாக்சன் தான். அது மாதிரி ஒரு ஒரு நாட்டு தேவையில்லை. இன்னொன்னு இந்த 2 பேருமே கில்லாடியான டைரக்டர்ஸ். நீ வந்து ஒரு நடிகனை படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் நடுவில் பயங்கரம் அவங்களால முடியும். அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்க வேண்டியிருக்கு. இது வந்து உலகம் பூரா பல டைரக்டர் செய்யற விஷயம் தான். அந்த அந்த அதனால அந்த விஷயத்துல மட்டும் அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவிட்டி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க தேர் வெரி கம்ஃபர்டபுள், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா டாரண்டினோட படங்கள்ல வந்து சாலி மெங்கின்னு ஒரு லேடி தான் எடிட்டர். ஆமா. அதே மாதிரி ஸ்கார்செஸிக்கு வந்து தெல்மா ஷூட்மேக்கர். சாலி மெங்கி இறக்குற வரைக்கும் டாரண்டினோ சாலி மெங்கியை விடவே இல்லை. கரெக்ட். அந்த சாலி மெங்கியை பத்தி செல்லமாவும் கிண்டலாவும் அடிக்கடி இன்டர்வியூ சொல்லுவாரு. வீடியோ இன்டர்வியூஸ் எல்லாம் இருக்கு. சோ இப்ப அந்த வேவ்ல செட் ஆயிடுச்சுல அவருக்கு. அதே மாதிரி இப்ப வந்து ராபர்ட் ரிச்சர்ட்சன் தான் டாரண்டினோட சினிமோட்டோகிராஃபர். இப்போ கடந்த 3-4 படங்கள். ஓகே. ராபர்ட் ரிச்சர்ட்சனை விட அவருக்கு மனசு இல்ல டாரண்டினோக்கு. அந்த மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி அது ஒரு 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 ஜாலி தானே. அது ஒரு டீம் செட் ஆயிடுச்சுன்னா அந்த டீமை ஏன் விடணும்? இப்ப ஸ்ரீதர் தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீதருக்கு ஒரு யூனிட்டே இருந்தது. ஏ வின்சென்ட் தான் சினிமோட்டோகிராஃபி, கங்கா தான் ஆர்ட். இப்படி போட்டோகிராஃபி வந்து திருச்சி அனாருனான்னு ஒருத்தர் இருந்தார். திருச்சி கேருணாச்சலம் அவர் பல படங்களுக்கு போட்டோகிராஃபர். அவர் தான் அவரோட ஸ்ரீதரோட எல்லா படங்களுக்கும் போட்டோகிராஃபி. மியூசிக் எம்எஸ்வி தான். ஸோ இப்படி வந்து ஒரு பயங்கரமான செட் இருந்தது ஸ்ரீதருக்கு. ஸ்ரீதர் யூனிட்னே அது ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரி டாரண்டினோக்கு ஒரு யூனிட் இருக்கு. அந்த யூனிட்ல நடிகர்களும் இருக்காங்க. ஸ்கார்செஸி இருக்கிற யூனிட்ல நடிகர்கள் இருக்காங்க. அப்படிதான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஐ கெட் இட். நான் ஏன் இந்த கொஸ்டின் கேட்கறேன்னா, டாரண்டினோ வந்துட்டு ஒரு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. இதுவும் இதே மாதிரி சிமிலர் பாயிண்ட் வந்து ஸ்கார்செஸி மேக் பண்ண சொன்னா வந்துட்டு கிறிஸ்டாஃப் வால்ட்ஸ் வந்துட்டு அந்த இன்க்ளோரியஸ் அவர் என்ன சொல்றாங்க, இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட் வந்துட்டு கிறிஸ்மஸ் பிரேக் எடுக்கிறாங்களாம். ஸோ கிறிஸ்மஸ் பிரேக் எடுத்துட்டு திருப்பி வரும்போது டாரண்டினோ வந்துட்டு கேம் அப் வித் 50 பேஜஸ்க்கு வந்துட்டு அடிஷன் நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாராம் கேரக்டர்ஸ்க்கு ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது வந்து கிறிஸ்டாஃப் வால்ட்ஸ் வந்துட்டு கொனான் ஷோல வந்து இன்டர்வியூ வந்து பேசியிருந்தாரு. அதில் சொல்றாரு. ஸோ டாரண்டினோ என்ன சொல்றாருன்னா, when I'm writing for a Christoph Waltz, I can see him through it. அதனால நான் ஆட் பண்ணிட்டே இருக்கேன், ப்ரெஷர் போட்டே இருக்கேன் அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட். அதாவது யூனிட் வேலை செய்யறது அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வந்து கம்ஃபர்டபுளான ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்றங்கிறது வேற. இப்போ தனுஷ் வந்துட்டு வெற்றிமாறனோட ஒர்க் பண்றாருன்னா இஸ் கம்ஃபர்டபுள். பட் ஆஸ் அ டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னால இந்த பர்சனை வந்து எலாஸ்டிக்கா பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு இவங்க அதே மாதிரி இந்த பக்கம் ஸ்கார்செஸி என்ன சொல்றாருன்னா, ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட் வித் ராபர்ட் டெ நீரோ அண்ட் ஜோ பெசி. ஸோ அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் வந்துட்டு ஜோ பெசி வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஹைப்பரான ஒரு கேரக்டரா தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸ்கார்செஸி ஃபிலிம்ல. பட் ஐரிஷ் மேன்ல வந்து he was so sensible. அந்த கேரக்டர் வாஸ் so sensible. ஸோ அப்படி வந்துட்டு ஸோ ஆர் ரைட்டர்ஸ் அண்ட் டிரெக்டர்ஸ் ஆர் பிரிட்டி மச் ஓகே. எனக்கு இந்த ஆர்டிஸ்ட் தான் எனக்கு இந்த இதுக்கு வேணும், ஏன்னா இவனுக்காக தான் இந்த ஸ்க்ரீன் எழுதுறேன், இவனால இது பண்ண முடியும்னு எழுதுறது வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தானே. கண்டிப்பா பெனிஃபிட் தான். அதுவும் இருக்கத்தான் செய்யுது. அது ரொம்ப ரேர் இந்த மாதிரி பண்றது. இப்போ ஒரு கேரக்டர் எழுதிட்டு அதில் நடிகரை நடிக்க வைக்கிறது, நமக்கு பிடிச்ச நடிகன், நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்க நடிகர் நடிக்க வைக்கிறது ஒரு சைடு. இன்னொரு சைடு இந்த மாதிரி பண்றதும் இருக்கத்தான் செய்யுது. அதை வந்து நான் மறுக்க மாட்டேன். அதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ சாமுவேல் ஜாக்சன் பத்தி டாரண்டினோ சொல்லாத நாளே கிடையாது. இப்ப கடைசியா அதுல சேர்ந்தவர் வந்து நம்மாளு கிறிஸ்டாஃப் வால்ட்ஸ். அந்த மாதிரி தான் அவங்களுக்கும். ஸோ டெனிரோக்கும் ஸ்கார்செஸிக்கும் இருக்கிற உறவு ரொம்ப அற்புதமானது. அவர் டெனிரோ 2 பேரும் டெக்கேட்ஸ் லாங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க டெனிரோக்கு நிறைய அவார்ட்ஸும் வாங்கி கொடுத்துருக்காரு. ஒரு படம் நடிச்சதுனால தான் டெனிரோக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சது. ஜோ பெசி ரிட்டையர் ஆயிட்டு போயிட்டாருங்க. ஆமா, ரிட்டையர் ஆயிட்டு போனாலும் கூப்பிட்டு வந்து இந்த கூப்பிட்டதுனால தானே நடிக்க வந்தாரு. வேற எந்த படத்தையும் நடிக்கலையே. கரெக்ட். ஆமா. ஸோ அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் தானே. அதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கு. ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்குது. இப்ப வந்து ஒரு நான் வைக்கிற சீன் நீ நடிப்பல்ல, நீ நடிப்பேன்னு எனக்கு தெரியும், அதனால நான் என்ன வேணா எழுதுவேன், நீ அதை சூப்பரா பண்ணுவேன்னு எனக்கும் தெரியும் அப்படிங்கிற ஒரு வேவ்லென்த் இருக்குல்ல. 2 பேரும் அதை சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாவும் இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
அத வந்து பப்ளிக்கா ஆம்பிளிஃபை பண்றது டாரன்டினோ நான் நினைக்கிறேன் நானு. அவரே சொல்றாரு. இந்த ஆமா, இந்த சீன் டாரன்டினோவால வந்து எதுவுமே நான் சொல்லாம இவ்வளவு இருக்கவே முடியாது. இப்ப இந்த ஜாங்கோ அன்செயின்ட்ல வந்து கிறிஸ்டாப் வாட்சோட கேரக்டரும் எது பேர் என்ன இதுவும் ஜெர்மன் தான், அதுவும் ஜெர்மன் தான். அது வந்து கரெக்ட். இன்டர்லிங்க்டு தான். ஏன்னா இன்குளூடிங் அந்த ஆள் பேஸ்டட் ஜெர்மன். ஜெர்மன். 2 பேரும் ஜெர்மன். ஆமா. இஸ் ஆக்சுவலி ஆஸ்ட்ரியன், நாட் ஜெர்மன். யா கிறிஸ்டாப் வாட்ஸ் கைண்ட் இஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியன். தொடர்பு இருக்கு. எஸ் நெய்பர்ஸ் ஓகே 2 பேரும். எஸ் ஸோ ஹி கேன் ஸ்பீக் 3 மோர் லாங்குவேஜஸ் இட்டாலியன், ஜெர்மன் அண்ட் இங்கிலீஷ் ஆமா வெரி வெல் ப்ரொஃபிஷியன்ட்லி. அதெல்லாம் தூக்கி போட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டா வேற ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டர் கொடுத்து ஹி வாஸ் ஏபிள் டு ரிலேட். இது இந்த ஆளோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு காமிக்கிற அளவுக்கு எழுதுறதுங்கிறது அதுதான். ஐ லவ் த வே யூ செட் ஹவு த டாரன்டினோ யூனிவர்ஸ் ஒர்க். அவ்வளோ அழகா வந்து கொடுக்குது. ஸோ ரெண்டாவது வந்துட்டு ஹானஸ்டி. அதுல இன்னொரு சின்ன விஷயம் இருக்கு. இப்ப வந்து ப்ளீஸ் சொல்லுங்க. கிறிஸ்டோப் வால்சன் நீங்க போட்டு படமா எடுத்தா கிறிஸ்டோப் வால்சன் நீங்க அமெரிக்கானா காட்டவே முடியாது. அது பெரிய தப்பு. ஏன்னா கிறிஸ்டோப் வால்சனோட அப்பா வந்து ஜெர்மன். அதனால அந்த ஆள் பாதி ஆஸ்ட்ரியன் பாதி ஜெர்மன். 2 ஊர்லயுமே அந்த ஆளுக்கு சிட்டிசன்ஷிப் இருக்கு. ஸோ இப்போ அதனாலதான் டாரன்டினோ அந்த விஷயத்துல கரெக்டா செய்வார். அவர் வந்து இப்போ கிறிஸ்டோப் வால்சன் போட்டு ஒரு படம் எடுக்கும்போது ஜெர்மன் ஆக்சென்ட் அந்த ஆள் நார்மலா இங்கிலீஷ் அந்த ஆளை பேச வைக்கவே முடியாது. ஜெர்மன் ஆக்சென்ட் இல்லாம இங்கிலீஷ் வராது. அதனாலதான் ஜெர்மன் கேரக்டர்ஸ் அவர் வந்து அவர் கொடுக்குறாரு. நான் இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ஸ் 1 2வது ஜாங்கோ அன்செயின்ட்ல ஜெர்மன் டாக்டர் உருவாக்குனது கிறிஸ்டோப் வால்சன் தான் அந்த ஆள் உருவாயிருப்பான். அது உறுதி. தட்ஸ் பிங்கோ அப்படிம்பாரு. ஆமா, that's bingo. That's not how we tell it. ஏன் Just say bingo. இப்ப நோ டைம் டு டை படம், ஜேம்ஸ் பாண்ட் படம் கிறிஸ்டாப் வால்ட்ஸ் நடிச்சிருப்பாரு. யூ கேனாட் ரிமெம்பர் கிறிஸ்டாப் வால்ட்ஸ் அபார்ட் ஃப்ரம் டாரன்டினோ. அவர் எவ்வளவு படமும் நடிச்சிருந்தாலுமே இது நீங்க ஸ்பெக்டர் தான சொல்றீங்க. ஸ்பெக்டர் சொல்றீங்களா? இதுக்கு முன்னாடி வந்த படம் தான சொல்றீங்க? ஆமா, இது ஸ்பெக்டர் தான் சொல்றேன். ஸ்பெக்டர் தான் வில் பி தி லீடர், the leader of the gang, ஜேம்ஸ் பாண்ட். அது ஒரு மாதிரி அது புவர் பெர்ஃபார்மன்ஸா தெரியும். எனக்கு ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸா பட்டது கிறிஸ்டோபர் வால்ட்ஸ் வருது. ஏன் இவ்வளவு புவரா பெர்ஃபார்ம் பண்றான்னு சொல்லிட்டு. பிகாஸ் டாரன்டினோ வித்வுட் கிறிஸ்டோபர் வாட்ஸ் டாரன்டினோ இஸ் நோபடிங்கிற மாதிரி தான் எனக்கு சென்ஸ் அப்படி இருக்கு. அப்படி சொல்ல முடியாது. கிறிஸ்டோபர் வால்ட்ஸ் நல்ல நடிகன். இல்ல நல்ல நடிகன். அவனுக்கு தேவையான தீனி இல்லைன்னு சொல்ல வரேன் மற்ற டைரக்டர்ஸ் கிட்ட. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குங்க. நான் சினிமால நிறைய பார்த்திருக்கேன். தமிழ் சினிமா உட்பட நிறைய படங்களை நான் இதை பார்த்திருக்கேன். பிராக்டிகலா ஷூட்டிங் ஸ்பாட் போய் என்ன அப்படின்னா சில நடிகர்களுக்கு வந்து சில ஷாட் தான் நல்லா இருக்கும். சில ஷாட்ல தான் அவங்களோட உருவங்கள் கரெக்டா ரிஃப்ளெக்ட் ஆகும், அவங்களோட பாடி லாங்குவேஜ் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும்னு டைரக்டர்ஸ்க்கு தெரியும். அதனாலயே அந்த ஷாட் மூலமாவே அவங்க நடிப்பை வாங்கிடுவாங்க. இப்ப அந்த மாதிரி நடிகனை கூட்டிட்டு வேற பக்கம் ஒரு ஷாட் சில பேர் வைக்கும்போது அது சரியா வராது. ஸோ இந்த விஷயம் ரொம்ப முக்கியமா நினைக்கிறேன் நான் டைரக்ஷன்ல. ஒரு ஆள் ஸ்கிரீன் முன்னாடி கேமரா முன்னாடி நிற்கும் போது அந்த ஆளை எப்படி காட்டினா அவன் கரெக்டா இந்த கேரக்டருக்கு செட் ஆகுறாங்கிறது டைரக்டர்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது வந்து இந்த 2 பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அது வந்து டெஃபினட்டா டாரன்டினோவுக்கு தெரியும். 100% ஷுர். அதனாலயே டாரன்டினோ படத்தில் நடிக்கிற இன்னொரு ஆளை கூப்பிட்டு நீங்க இப்ப சாமுவேல் ஜாக்சனோட பல படங்கள் பாருங்களேன். அது அந்த ஆள் வந்து சும்மா இந்த மதர் ஃபக்கர்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருப்பான். அது வந்து அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்காது. சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு சாமுவேல் ஜாக்சன். ஆனா டாரன்டினோ படங்கள் மாதிரியான ஒரு கலர் வந்து சாமுவேல் ஜாக்சனால மற்ற படங்களை கொடுக்க முடியல. கரெக்ட். அந்த இப்ப அவெஞ்சர்ஸ் உட்பட சொல்றேன். அவெஞ்சர்ஸ்ல வந்து நிக் ஃபியூரியா அந்த நடிக்கிறான். என்ன அது அது வந்து ஒரு பேச்சு, அது ஒரு இன்டென்சிட்டி இல்லையா அதுல. அதனால ஒரு நடிகனை நிக்க வைக்கும் கேமரா முன்னாடி நிக்க வைக்கும் போது எப்படி எடுத்தா நல்லா தெரியும், நல்லா அந்த நடிப்பு வெளிப்படுங்கிறது இந்த 2 டைரக்டர்ஸ்க்கும் நல்லா தெரியும். அதனாலதான் அவங்க படங்கள்ல யார் நடிச்சாலுமே சூப்பரா இருக்கு. இப்ப அந்த எக்ஸ்க்ளூசிவ் ரைட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் ஃபார் கேரக்டர் வந்துட்டு என்ன சொல்றீங்க? அது வந்துட்டு ஒரு மித்தா இல்ல உண்மையாலுமே இருக்கா? அப்படின்னா என்ன? இந்த பர்டிகுலரா இந்த கேரக்டர் ஜெர்மன் ஆஸ்ட்ரியன், நான் இந்த படத்துல வந்து இந்த கேரக்டர் வைக்க போறேன், அதுக்கு வந்து கிறிஸ்டாப் வால்ட்ஸ், அதாவது ஒரு நடிகருக்காகவே கதாபாத்திரத்தை உருவாக்குறது. சோ அது நடக்குமா? ஏன்னா டாரன்டினோ மூவிஸ் நிறைய பாக்குறேன். ஐ மே பி ராங் பிகாஸ் ஐ நோ ஹி ரைட்ஸ், ஹி கெட்ஸ் an ஐடியா. பட் அந்த கேரக்டர்ஸ் உள்ள கொண்டு வரும்போது இதுக்குன்னே வந்து இந்த கேரக்டர் உள்ள வரணும், இவருக்குன்னே இந்த கேரக்டர் எழுதணும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாங்கோ அன்செயின்ட்ல வந்து யூ கேன் புட் any other guys in the particular role of Samuel Jackson. To be honest with you, any African American, even Denzel Washington can also do it, but he won't do it. He's a different caliber. But at one point he really want to make a room for Samuel Jackson in the movie. அப்படிங்கிற சென்ஸ் வந்து நான் ஃபீல் பண்றேன் டாரன்டினோ மூவிஸ்ல. பட் அது ஸ்கார்ஸ்கேசி கிட்ட வந்து நான் டினிரோட்டையும் ஜோபிசிட்ட மட்டும் தான் நான் ஃபீல் பண்ணுவேன், மற்ற கேரக்டர்ஸ்க்கு நான் ஃபீல் பண்ணது கிடையாது. ஸோ அது எக்ஸ்க்ளூசிவ் ரைட்டிங் உண்டா? இருக்கே. இவ இப்ப டாரன்டினோ அதை பண்றாரு அப்படின்னா அது இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால நம்ம அதை மறுக்க முடியாதே. இப்ப டாரன்டினோ வந்து டாரன்டினோவுக்கு உங்களை பிடிச்சு போயிடுச்சுன்னா உங்களை வானலாவ புகழ்ந்துகிட்டே இருப்பாரு வாழ்க்கை பூரா. அதான் டாரன்டினோ கேரக்டர். அந்த மாதிரி பல பேர் அந்த ஆள் புகழ்ந்து இருக்காரு. அதாவது தகுதிக்கு மீறி புகழ்வாரு. அது வந்து எப்படின்னா ஆனா ரொம்ப ஜெனுவினா இருக்கும். ஏன்னா டாரன்டினோவுக்கும் அவரை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால அந்த புகழ் அந்த வார்த்தைகள் மூலமா அதை கன்வே பண்ண விரும்புறாருங்கிறதுனால அது ரொம்ப அப்படி இருக்கும்.
இது வந்து கிறிஸ்டோபர் நோலன் உட்பட பல பேரை பத்தி டாரண்டினோ சொன்னதெல்லாம் படிச்சு பாருங்க. அது வந்து கிறிஸ்டோபர் நோலனை வந்து யார் கூட டர்காஸ்கி கூட கம்பேர் பண்ணி டாரண்டினோ பேசின இன்டர்வியூஸ் எல்லாம் இருக்கு. ஆனா நமக்கே தெரியும் டர்காஸ்கியும் நோலனும் பக்கத்துல கூட வர முடியாது. கிறிஸ்டோபர் நோலனுக்கும் டர்காஸ்கிக்கும் ஏணு வச்சாலும் எட்டாது. ஆனால் நோலனை ரொம்ப பிடிக்கும் டாரண்டினோக்கு. அதனால வந்து ஒரு உயர்வு நெகிழ்ச்சியா அவர் வந்து சொல்லி புகழ்றாரு. அதனால அப்படி அப்படி புகழ்ந்துறது உண்மை ஜெனுவினா நம்புறாரு டாரண்டினோ. தனக்குள்ள அந்த அந்த ஆளை பத்தி அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. அந்த மாதிரி தன்னை இம்ப்ரெஸ் பண்ண சில பேருக்காக புதுசா ஒரு கேரக்டர் போட்டு எழுதுறதுல தப்பே கிடையாது. ஏன்னா கில்பில் உமா தர்மன் வந்து டாரண்டினோட கேர்ள் ஃப்ரெண்டா ஒரு காலத்துல இருந்தவங்க. அது என்ன ரிலேஷன் யாருக்கும் தெரியாது. நான் கேர்ள் ஃப்ரெண்ட்னு அதை சொல்றேன். அது ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸா கூட இருக்கலாம். ஐ டோன்ட் நோ எனிதிங் அபௌட் இட். நான் வந்து அதை பத்தி பேசவே முடியாது. ஆனா சொல்றேன், உமா தர்மனுக்காக ஒரு 2 படம் எடுத்தாரே. உமா தர்மன் தான் வந்து பல்ப் ஃபிக்ஷன்லயும் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா பல்ப் ஃபிக்ஷன்ல ஷூட்டிங்ல தான் வந்து தே வர் டிஸ்கசிங் அபௌட் உமா தர்மன் வந்து கில் பில்ல கிரெடிட் பண்றாரு அவரு. ஹி இஸ் எ கோ ரைட்டர். அது உண்மைதானே. both had discussion about the movie. அப்புறம் தான் கில் பில் உருவாச்சு. எக்ஸாக்ட்லி. அத பத்தி அது கில் பில்ல பல்ப் ஃபிக்ஷன்லயே பயங்கரமான டயலாக் எல்லாம் இருக்கு. உமா தர்மன் கேரக்டர் பேக்ரவுண்ட் பத்தி சொல்லும்போது அந்த லேடி சொல்ற எல்லாமே கில் பில்ல வர கேரக்டர்ஸ் தானே. சோ அதனால இந்த மாதிரி தன்னை இம்ப்ரெஸ் பண்ணவங்கள பத்தி தன்னை இம்ப்ரெஸ் பண்ணவங்களுக்காக ஒரு ரோல் எழுதுறாரு. அது பெரிய விஷயம். அந்த மாதிரி நிறைய பேரால பண்ண முடியாதே. இப்ப கமிங் யோசி பாருங்க. ஒரு வெஸ்டர்ன் நீ எடுக்கிற ஜான்ரா வந்து வெஸ்டர்ன் வச்சுக்கலாம். இது வரைக்கும் வந்து எல்லா முக்காவாசி வெஸ்டர்ன் படங்கள்ல வந்து நான் சொல்றது 60s 70s அண்ட் 80ஸ்ல வந்து இட்டாலியன் ஆக்சென்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா வந்து அங்கதான் போய் எடுத்தாங்க. ஹாலிவுட்ல பட்ஜெட் இல்லாம ரொம்ப லோ பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு அதனாலேயே ஃபேமஸ் ஆனதான் வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸ். சோ அப்போ அதனால அந்த ஆக்சென்ட் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ வந்து அதுக்கப்புறம் வெஸ்டர்னுக்கு ஒரு ஒரு டைப் காஸ்ட் ஒன்று செட் ஆன அப்புறம் வெஸ்டர்ன் படங்கள்லாம் இப்படிதான் இருக்குங்கிற ஒரு இமேஜ் இருக்கும். அப்படித்தான் எல்லா படங்களும் வந்துட்டு இருந்தது. ஆனா திடீர்னு ஜெர்மன் பேசுற ஒரு பல் டாக்டர் வந்து ஒரு வெஸ்டர்ன் படத்துக்குள்ள என்ட்ரி ஆகும்போது நமக்கே ஜாலியா இருக்குல்ல. கரெக்ட். அந்த ஆளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்னு மாத்துற மேஜிக் வந்து டாரண்டினோ கிட்ட இருக்கே. அது ஆக்சுவலா அவன் லாஜிக் படி பாத்தீங்கன்னா அவன் இங்க வந்ததுக்கான அடையாளம் எப்படி வந்தானே தெரியாது. அது ரொம்ப சிம்பிள். அந்த படத்துல அந்த ஆளை வைக்கணும். அதனால ஒரு சீன் அவ்வளவுதான். ஆனா அந்த சீன் கன்வின்சிங்கா இருந்தது. Yes, that's what I'm saying. See, he was able to include Christoph Waltz as a German in a spaghetti western. ஆமா, அதான் நானும் சொல்றேன். அதுதான் நானும் சொல்றேன். Character is anti-racist. Yes, exactly. அது எப்படி நீங்க சொன்னப்ப தான் இதுல இவ்வளவு முரண் இருக்கே நான் யோசிக்கிறேன். அது எப்படி நம்ம படம் பார்க்கும்போது சீம்லெஸ்ஸா இருக்குல்ல. அதுதான் நல்ல டைரக்டருக்கு அடையாளம். நீ வந்து எஸ்கிமாவை கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சாலுமே கேரக்டருக்கு செட் ஆகணும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. சோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா ஒண்ணு ஒரே ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன, இது நான் பர்சனலா கவனிக்கிறது. அது வந்து மத்தவங்க கவனிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு என்ன சொல்றது, சினிமாவை அப்சர்வ் பண்றதுனாலயுமே கிறிஸ்டாப் வாட்ஸ் கிட்ட இருக்கிற எல்லா பாடி லாங்குவேஜும் டாரண்டினோ நல்லா கிராஸ் பண்ணிட்டாருன்னு எனக்கு தோணுது. 2 படத்துல அந்த ஆளை காமிச்சாச்சு. இனிமே டாரண்டினோ படத்துல வால்ஸ் இருக்க மாட்டாரு. என்ன இப்ப இனிமே அது உண்மையா மித்தா டாரண்டினோ 10 படம் தான் எடுப்பாருன்னு சொல்றது. அதனால சொல்றதுதான் அந்த ஒரு ஹைப்ல ஒரு மொமெண்ட்ல டாரண்டினோ வந்து கபகபகபகன்னு பேசுவாரு. அவர் வந்து கென்னடியோட ஒரு நிமிஷத்துக்கு ஜாஸ்தியா வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடிய ஆசாமி. அதனால வந்து அது எல்லாத்துக்கும் மீனிங் கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு டாரண்டினோ கண்டிப்பா படம் எடுத்து தான் இருப்பாரு நான் நினைக்கிறேன். அதனால இப்ப டாரண்டினோக்கு அந்த விஷயம் இப்போ சாமுவேல் ஜாக்சன் கிட்ட கிறிஸ்டோப் வாட்ஸ் கிட்ட இருக்கிற டைப் காஸ்ட் ஆக்டிங் வந்து சாமுவேல் ஜாக்சன் கிடையாது. கரெக்ட். கிறிஸ்டோப் வாட்ஸோட பாடி லாங்குவேஜ் உட்பட ஒரு டயலாக் டெலிவரி உட்பட மேனரிசம்ஸ் உட்பட எல்லாமே டைப் காஸ்ட். அது கிறிஸ்டோப் வாட்ஸ்க்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. படம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. இட்ஸ் டூ early ரைட். 2 படத்தை வச்சு சொல்ல முடியாது டைப் காஸ்ட்னு. 2 படத்தை வச்சு ஜாலியா சொல்லலாம். ஏன் தெரியுமா? இது அதான் நான் சொன்னேன். இது என்னோட அப்சர்வேஷன். அது வந்து மத்தவங்க கரெக்டா தப்பா அவங்க தான் வேலிடேட் பண்ணணும். என்னன்னா கிறிஸ்டோப் வாட்ஸ் பேசுற வாயை அசைக்கிறது உட்பட எல்லா படங்களையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அந்த ஆள் வந்து மூஞ்சியை சொரிஞ்சிக்கிறதும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அந்த ஆள் கை காலம் அசைக்கிறதும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால அத டாரண்டினோ கவனிச்சிருப்பாருங்க. ரொம்ப பிடிச்ச ஆசாமின்னு இருந்தாலும் கவனிச்சு 2 படத்துல வாய்ப்பு கொடுத்துட்டாரு. இனிமே டாரண்டினோ படத்துல வாட்ஸ் இருந்தால் ஒருவேளை இடம் பெற்றால் அவரோட என்டையர் பாடி லாங்குவேஜ் மாத்த சொல்லுவாரு. ஓகே. ஏன்னா இந்த கிறிஸ்டோபர் நடிச்ச மத்த படங்களை பாருங்க, இதே மாதிரி நடிப்பு தான் நடிச்சிருப்பாரு. கை இதே மாதிரி தான் தூக்குவாரு, இதே மாதிரி தான் பேசுவாரு. இப்ப எப்படி வந்து ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அது வந்து ஒரு ஜாலியான பண்ணா கூட எடுத்துக்கலாம். என்னன்னா இப்ப சூது கவும்புல இருந்து இன்னைக்கு வரைக்கும் விஜய் சேதுபதியா தான் இருக்காரு. நான் இப்ப நினைச்சேன் சொல்லணும். கேரக்டரா மாறலையே. அந்த மாதிரி ஒரு விஷயமா கூட எடுத்துக்கலாம். கரெக்ட். சோ ஓகே, இப்போ ஐ வில் ரீவிசிட் டு ஸ்கார்சேசி இன் a point. At one point of time, Scorsese tried different genre. He was jumping, not like Tarantino, he was jumping different from one genre to another genre போயிட்டு இருக்காரு. But honestly, he was so comfortable making in mafia kind movies, right?
அப்படி சொல்ல அது சுருக்கிட முடியாதே அப்படி. ஏன் கேக்குறேன்னா, எவ்வளவு நீங்க மாஃபியா ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காருன்னு பாருங்களேன். நீங்க ஆ. ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட்க்காக சொல்லுங்க. ஹி வாஸ் வெர்சடைல் ஆக்டர். ஐ ஃபீல் லைக் தட். பட் மேபி ஆஸ் அன் ஆடியன்ஸ் ஐ ஃபீல் லைக் ஓகே இவர் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மேபி ஐ எம் ஃபேன் ஆஃப் ஒமெட்ரா மாஃபியா மூவிஸ். பட் ஸ்கார்ஸ்கேசியோடைய சிக்னேச்சர் டெக்ஸ்ட் புக்ஸ்னா யூ கேன் டாக் ஒன்லி அபவுட் மாஃபியா மூவிஸ் நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? அந்த ஆள் எவ்வளவு மாஃபியா படம் எடுத்திருக்கான்னு பாருங்களேன். நான் லிஸ்ட் பண்றேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் படம் வந்து பாக்ஸ் கரெக்ட் தான். அது வந்து மாஃபியா ஸ்டைல் இருக்காது. அது வேற மாதிரி படம். மீன் ஓகே. ஸ்ட்ரீட்ஸ்ல ஓரளவு வரும். பட் அதுவும் கம்ப்ளீட்டா அது இந்த அந்த அந்த ஜானர் கிடையாது. டாக்ஸி டிரைவர் வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் ஸ்டாங்ஸ் பத்தின படம். அது வந்து ஒரு டாக்ஸி டிரைவர் ஒரு ஒரு சர்வைவல் பத்தின படம். அதாவது ஏன் உயிர் வாழ்றோம், எது ஏன் நம்ம என்ன செய்ய போறோங்கிறத பத்தின படம். ரேஜிங் புல் வந்து பயோபிக். கிங் ஆஃப் காமெடியும் கிட்டத்தட்ட பயோபிக். அது வேற மாதிரி படம். அது வந்து அது பயங்கர சூப்பரான படம். அது வேற டைப். அதுக்கும் ஜோக்கர் படத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆமா, டைரக்ட்லி கைண்ட் ஆஃப் ரிப் ஆஃப். அவரையும் ஒத்துக்கிட்டாங்க டாடே. ஆமா, எக்ஸாக்ட்லி அதே கேரக்டர் தானே இதுலயும் வரும். அதே ராபர்ட் டினிரோ தானே இதுலயும் வராரு. ஸோ கலர் ஆஃப் மணி அதெல்லாம் டோட்டலா வேற. இப்போ லாஸ்ட் டெம்ப்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் வந்து இயேசு பத்தின கதை. அவரு இயேசு பத்தி ஒரு மனித பாயிண்ட் ஆஃப் வியூல எடுக்கப்பட்ட ஒரு படம். அதுக்கப்புறம் தான் முழுக்க முழுக்க கேங்ஸ்டர் படமா அறியப்படுற குட் ஃபெல்லாஸ் வருது. குட் ஃபெல்லாஸ்க்கு அடுத்தது இமீடியட்டா அவர் வந்து கேசினோ எடுக்கல. அவர் வந்து குட் ஃபெல்லாஸ்க்கு அப்புறம் திருப்பி கேப் ஃபியர் பக்கம் போயிட்டாரு. அவர் வந்து ஒரு அதே ராபர்ட் டினிரோ வச்சு ஒரு ஸ்டாக்கர் மாதிரி பண்ணி கேப் ஃபியருக்கு போயிட்டாரு. ஆச்சா, இதுக்கெல்லாம் முடிஞ்சுதான் கேசினோ வருது. சோ குட் ஃபெல்லாஸும் கேசினோவும் தான் டிபிக்கல் கேங்ஸ்டர் படம்னு சொல்லலாம். அதுவும் கேசினோ வந்து கேங்ஸ்டர் படம் கிடையாது. கசினோ வந்து கேங்ஸ்டர்கள் இருக்கிற ஒரு டிராமா. அதுக்கப்புறம் தலாலாமா படத்தை எடுக்கிறாரு குந்துங்கிற பேர்ல. சோ அதுக்கப்புறம் தான் கேங்ஸ் ஆஃப் நியூயார்க் வருது. கேங்ஸ் ஆஃப் நியூயார்க் வந்து கேங்ஸ்டர் படம்னா அது வேற பீரியட் ஃபிலிம். அது எமோஷனல் படம். அது ஆவியேட்டர் வருது, டிபார்ட்டட், இந்த மாதிரி வேற பக்கம் போயிட்டாரு, ஷட்டர் ஐலாண்டுன்னு. சோ அதனால அவர் எடுத்த கேங்ஸ்டர் படமே ரொம்ப கம்மி. நம்ம அதை தான் புரிஞ்சுக்கணும். இப்போ ஆனா அவர் அன்பார்ச்சுனேட்லி கேங்ஸ்டர் படங்களுக்காக அறியப்படுறாருங்கிறது. இப்ப எப்படி ராமநாராயணன் வந்து மிருகங்களை வச்சு படம் எடுக்கிறான்னு சொல்லுவோம்ல. அவர் 5-6 படம் தான் மிருகத்தை வச்சு எடுத்திருக்காரு 100 படத்துல. ஆனா ராமநாராயணன் படத்தை வச்சு நம்ம ஓட்டிட்டு இருக்கோம்ல, அப்படிதான் ஆயிடுச்சு. அப்படிதான் நான் சொல்லுவேன். நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஒரு நல்ல எமோஷனல் டைரக்டர், ஒரு நல்ல டிராமாட்டிக் டைரக்டர் தான் நம்ம அவரை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. இதுதான் இந்த கொஸ்டின் நான் கேட்டேன். நான் இது வந்து ரொம்ப ஒரு நான் சொன்ன மாதிரி இந்த 1 இயர்ல எல்லா படமும் பார்த்துட்டு ஹிட்டான படங்கள்லாம் பார்த்ததுனால வி கம் இன்டு பர்செப்ஷன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஐ வாண்ட் டு புல் தோஸ் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் யுவர் வேர்ட்ஸ். ஸோ அதனால தான் வந்து அந்த கொஸ்டின் கேட்டேன். ஓகே, இப்போ அகைன் நம்ம ஷிஃப்டிங் பேக் டு அவர் டாரண்டினோ. ஓகே, டாரண்டினோ ஒரு டிரெக்டர் ரைட்டர்னையும் தாண்டி வந்துட்டு இஸ் மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இன் இஸ் மூவி. அப்சல்யூட்லி. ஹவு திஸ் காய் perceive music அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். He never hires a musician to compose a full movie song. ரொம்ப rarely do it. He takes a copyright and the wine. இப்போ வந்து I am so amazed na கில் பில் படத்தோடைய, அதாவது இந்த வாலி எழுதுவார்ல படத்தோட கதையே ஒரு வரியில சொல்ற மாதிரி, கில் பில் படத்தோட மொத்த கதையும் வந்துட்டு நான்சி சினாட்ராவோடைய பேங் பேங் சாங்லேயே சொல்லி முடிச்சிட்டாரு. மை பேபி ஷாட் மீ டவுனுங்கிறது அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த சாங்குக்கு அதுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ how he is able to interpret music. You can talk about in Tamil cinema also. We are having இப்போ அந்த ட்ரெண்ட் வருது. சில பேர் வந்து கார்த்திக் சுப்புராஜ் ஆகட்டும், இல்லை வந்துட்டு குமார் ராஜ் ஆகட்டும், they were able to. கார்த்திக் சுப்புராஜ் துணிக்கு சம்பந்தம் இல்லை, அதை ஒத்துக்கவே மாட்டேன். அதை பின்னாடி பேசுவோம். ஸோ இப்படி பேசிட்டு இருக்கும்போது மியூசிக் இன்டர்பிரட் பண்றதுக்கு வந்துட்டு போடுறது அப்படிங்கிற மாதிரி how Tarantino seamlessly do how you feel as a fan. அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும் டக்குன்னு வந்து. அது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா பல்ப் ஃபிக்ஷன்ல வந்து ஒரு பாயிண்ட் ஆட் பண்றேன். பல்ப் ஃபிக்ஷன்ல வந்துட்டு பம்பிட் சாங் ரன் ஆகும் பின்னாடி. அதெல்லாம் சில்லுன்னு இருக்கும் கேட்கறதுக்கு. என்ன ரீசன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். சுருக்கமா சொல்லணும்னா டாரண்டினோ இந்த காலத்து ஆள் கிடையாது. அந்த ஆள் வந்து அந்த ஆளுக்கு வாய்ப்பு இருந்தா, அந்த ஆள் டைம் மிஷின் இருந்திருந்தா அந்த ஆள் 40s 50s வாழ்ந்து செத்துருப்பான். இந்த மாதிரி ஒரு ஆள் தான் டாரண்டினோ. ஸோ இப்போ டாரண்டினோக்கு ரொம்ப பிடிச்ச ஜானரு, ரொம்ப பிடிச்ச இசை, ரொம்ப பிடிச்ச வருடங்கள், ரொம்ப பிடிச்ச நடிகர்கள் எல்லாருமே 40sல இருந்து 70sக்குள்ள இருந்தவங்க தான். இது வந்து உலகம் பூரா இருக்கிற எல்லா கலைஞர்களையும் இந்த டைம்ல இருந்த கலைஞர்களை தான் அந்த ஆளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா தான் வந்து சின்ன வயசுல இருந்து சினிமா பார்த்து வளர்ந்தப்ப தனக்கு என்னென்ன பிடிச்சதோ அதையே பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறது தான் டாரண்டினோட டிபிக்கலான கேரக்டர். ஆனா ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா அந்த மாதிரி அந்த ஆளுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே உயர்ந்த விஷயமா ஆயிடுச்சு. அதாவது ரசனையான சிறந்த விஷயங்களா இருந்ததுனால நமக்கு இன்னைக்கு வரைக்கும் நல்ல படங்கள் கிடைக்குது. ஸோ நாஸ்டால்ஜியா, அதாவது நாஸ்டால்ஜியாக்கு நீங்க ஒரு செலவு வச்சீங்கன்னா அது டாரண்டினோ மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து டாரண்டினோ பத்தி சுருக்கமா சொல்ல வேண்டிய விஷயம். அதனாலேயே தான் இம்ப்ரெஸ் ஆகி தான் சின்ன வயசுல தான் கேட்ட மியூசிக்கே தன்னோட படங்கள் எல்லா படத்திலும் யூஸ் பண்ணிட்டே இருக்காரு.
இதுதான் ரீசன், ரொம்ப சிம்பிளான ரீசன். அது வந்து அது வந்து பக்காவா ஒர்க் அவுட் ஆகுது அவருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து ஸ்கிரீன் பிளே எழுத தெரிஞ்சிருக்கு. உலகின் மிகச்சிறந்த திரைக்கதை எழுத்தாளர்கள் டாரன்டினோவுக்கு முக்கியமான இடம் இருக்கு. டைரக்டர்ல இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா திரைக்கதை எழுத்தாளர்கள்ல டாரன்டினோ ரொம்ப முக்கியமான ஆசாமி. அதனாலயே தன் படங்கள்ல என்னென்ன சேர்க்கணும், என்னென்ன விளக்கணும், இதெல்லாம் வந்து உருவாக்கணும், எதெல்லாம் வந்து இன்சர்ட் பண்ணணும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு. இதுதான் ரீசன். இதனாலதான் அதோட மியூசிக் வந்து ரொம்ப எக்ஸெப்ஷனலா இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு இப்போ என்னியோ மாரிகோனியவே எடுத்துக்கிட்டா, என்னியோ மாரிகோனி வந்து இட்டாலியன் படங்கள்ல போட்ட மியூசிக்க சம்மந்தமே இல்லாம குணச்சித்திர மியூசிக்ங்க அது. அதாவது ஒரு சீன் வந்து குணச்சித்திர சீனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு மியூசிக் அந்த ஆள் வந்து மியூசிக் ஜீனியஸ். சோ அந்த ஆளெல்லாம் சாதாரணமா மியூசிக் போட முடியாது. அதனால போடுற எல்லா மியூசிக்குமே சிறந்த மியூசிக்கா தான் இருக்கும். இத என்னால வந்து ஆணித்தரமா ப்ரூவ் பண்ண முடியும் என்னால. சோ நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிறதுனால சொல்றேன். அதனால அந்த மாதிரி மியூசிக்குகளை இந்த ஆளுக்கு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு. ஸோ என்னியோ மாரிகோனி மாதிரி நிறைய பேர் அந்த போட்ட மியூசிக் எல்லாம் வந்து கரெக்டா எடுத்து வச்சுக்கிட்டு குணச்சித்திர மியூசிக்கை வந்து ஒரு ஆக்ஷன் சீன்ல வைக்கிறாரு, பக்காவா ஹிட் ஆகுது. ஏன்னா எந்த சீனுக்கு எந்த மியூசிக் ஒர்க் ஆகும் நல்லா தெரிஞ்சிருக்கு. மியூசிக்கல் சென்ஸ் டாரன்டினோக்கு ரொம்ப ஜாஸ்தி. இன்னொன்னு அந்த ஆள் கிட்ட அவ்வளவு பயங்கரமான மியூசிக் கலெக்ஷன்ஸ் இருக்கு. எல்லாமே வெறும் எல்பி ரெக்கார்ட்ஸ்ல மட்டும் தான் அந்த ஆள் வச்சிருக்கான். அந்த ஆள் வந்து ஆடியோ கேசட்ஸ் கிடையாது. கேசட் ரொம்ப ரேர். ஆமா, வினைல் தான், எல்பி ரெக்கார்ட்ஸ் தான், வினைல் ரெக்கார்ட்ஸ் தான், கேசட்ஸ் கிடையாது, சீரிஸ் கிடையாது. ஸோ அந்த ஒரு கதையை கன்சீவ் பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 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 வின்சென்ட்னு ஒரு கேரக்டரை கன்சீவ் பண்றாரு அப்படின்னா, வின்சென்ட் வந்து எந்த மாதிரி கேங்ஸ்டர், அவன் எந்த ஊர்ல இருந்து வருவான்னு யோசிச்சுக்கிட்டு அந்த வினைல் ரூம்ல போய் உட்காந்து அந்த ஊரு சேர்ந்த இசை, அந்த ஊரு சேர்ந்த கலைஞர்கள் பாட்டு போட்டு கேட்கறது அவரோட ஹேபிட். அப்படி அந்த பாட்டுகள் கேட்கும் போது எவால்வ் ஆக கேரக்டரும் எவால்வ் ஆகும். உடனே அதுல இருந்து 2-3 சவுண்ட் ட்ராக் எடுத்து படத்துல வச்சிருது. இதுதான் அவரோட ஸ்டைல். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அது எதான் சொன்னேன். இந்த டாரன்டினோவோட இந்த மாதிரி இப்ப எல்லாத்தையும் அசம்பிள் பண்ற ஒரு யூனிக்கான கேரக்டர் இருக்குல்ல, அது நிறைய பேருக்கு கிடையாது. பக்காவா அசம்பிள் பண்ணி ஒரு 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 பயங்கரமான பேக்கேஜா கொடுக்குற திறமை இருக்கு டாரன்டினோ கிட்ட. அதுல அது நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி நாஸ்டால்ஜியா பிளஸ் பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ், இந்த ரெண்டுமே தான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்த எல்லா விஷயத்தையும் கிராஸ் பண்ணதுனால அதை திருப்பி 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 அவர் படங்களை கொடுக்க முடிஞ்சிருக்கு. அந்த எல்லா படங்களும் நமக்கு நல்லாவும் இருக்கு. இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். அதான் இப்ப அதுக்கு நம்ம ஊர்ல எக்ஸாம்பிள் இருக்கு. இப்ப குமாரராஜா வந்து எனக்கு தெரிஞ்சு டாரன்டினோ ஸ்டைல யாரு நல்லா பண்றாங்கன்னு கேட்டா நான் குமாரராஜாவை தான் சொல்லுவேன். ஓகே. மியூசிக் சென்ஸ் உட்பட. ஏன்னா டாரன்டினோட படங்கள்ல மியூசிக் ரொம்ப முக்கியம். குமாரராஜா படங்கள்லயுமே பேக்ரவுண்ட் ஃபுல்லாவே 2 படம் போதும் எனக்கு ஒரு ஆளை பத்தி ஜட்ஜ் பண்றதுக்கு. அதனால சொல்றேன். சோ அந்த ஆளோட படங்கள்ல பேக்ரவுண்ட்ல வர சாங்ஸ் எல்லாம் பாருங்க, அப்படியே டாரன்டினோ ஸ்டைல். தமிழ் மியூசிக் டைரக்டரை வச்சு தமிழ் பாடல்களை போட்டு நாஸ்டால்ஜிக்கா சூப்பரா கொடுக்க குமாரராஜாவால முடிஞ்சிருக்கேன். கரெக்ட். இப்ப ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிவிட் a little bit. இப்போ வந்து ஸ்கார்ஸ்கேசி வந்துட்டு ஆல்சோ டிட் இட்டாலியன் மியூசிக் வந்து இன்டர்பிரேட் பண்ணி நிறைய வந்துட்டு அவருடைய மியூசிக் சென்ஸ் வச்சாலும் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்கார்ஸ்கேசி வந்துட்டு he was based on a real people, real story வந்தாலும் Tarantino was able to pull off something which Martin Scorsese, any director, was able to do. அந்த ஹிஸ்டரியை வந்துட்டு ட்விஸ்ட் பண்றது. He was able to bend the history based on it. இப்போ வந்து இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட்ல வந்துட்டு ஹிட்லரை வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிக்க ஸ்டார்டிங் இதுல போட்டு தள்ளுறது தியேட்டர்ல வச்சு சிம்பிளா. இல்ல ரொம்ப கோரியான ஒரு மர்டர், ரியல் டைம் மர்டர் வந்து சார்லி மேன்சனால ஷாரன் டேட்டை வந்துட்டு he gave a beautiful fantasy ending. Even though the movie was kind of a shit, but the climax was so touching for us. It's satisfying climax அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மக்கள் சந்தோஷப்பட்டாங்க. அந்த ஷாரன் சாகாம இருந்தா எப்படி இருக்கும். அது அப்படி ஒரு இது நடந்து சொல்லி he was able to twist the history in then and there out. ஏன்னா இப்போ டு பி ஆனஸ்ட் வித் யூ ஜாங்கோ அன்சைன்ல வந்துட்டு பிளாக் பவுண்டி என்ட்ருங்கிற கான்செப்ட் அப்போ ரொம்ப கஷ்டம். பட் he was able to okay we can try to create a black bounty enter with the help of a German dentist அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருதுங்கிறது அது வந்து ஒரு சீம்லெஸ்ஸா பண்ண முடியல அவரால். how you feel like that? அது வந்து ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ண முடியாது. அதுக்கு அது வந்து ஏன்னா ஸ்கார்செசியோட உலகமே டோட்டலா வேற. இப்போ ஸ்கார்செசி எடுத்துக்கிட்டா தன்னோட டிராமா தான் ஃபிலிமில் யூஸ் பண்ண டிராமா எமோஷன்ஸ்க்கு ஏற்றபடி எப்படி மியூசிக் போடலாம்னு ஒரு டேரக்டர் திங்க் பண்ண மாதிரி தான் ஸ்கார்செசி திங்க் பண்ணுவார். இப்போ குரோசவா எப்படி திங்க் பண்ணாரு, சத்யஜித் எப்படி திங்க் பண்ணாரு, இந்த மாதிரி தான் ஸ்கார்செசியோட ஸ்கூல் ஆஃப் தாட். அதனால அது வந்து அவர் அதை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காரு, சூப்பரா பண்றாரு, பிரமாதமா, அதுல எந்த மாட்டு கருத்தும் இல்லை. ஆனால் நான் சொன்னபடி இப்போ வந்து டாரன்டினோ எடுத்துக்கிட்டா அவருக்கு ஒரு யூனிவர்ஸ் இருக்கு. அவர் டாரன்டினோ கிரியேட்ஸ் கிராஃபிக் நாவல்ஸ் த்ரூ ஹிஸ் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது என்னோட கான்செப்ட். அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு குவேக்கினஸ் இருந்து தான் தீரும். ஒரு வியரிட்டி, ஒரு சின்ன அப்சர்டிட்டி இருக்கும், ஒரு வியர்ட்னஸ் இருக்கும்.
இது எல்லாத்தையுமே கரெக்டா அசெம்பிள் பண்ணி நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு ப்ளஷர் கொடுக்குற மாதிரி படம் எடுக்கிறது டாரண்டினோவால முடியுது. அந்த அந்த இப்போ மார்ட்டின் ஸ்கார்செஸியோட ஒரு படத்தை நிம்மதியா சந்தோஷமா பார்க்க முடியும். வாவ் வாட் அ ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதே ஃபீலிங் தான் குரோசாவா கிட்டயும் வரும். அதே ஃபீலிங் தான் வந்து கொதார் கிட்டயும் வரும். ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இந்த மாதிரி யார் எடுத்துக்கிட்டாலுமே டார்காவ்ஸ்கி எடுத்துக்கிட்டா டார்காவ்ஸ்கிட்டயும் அதே ஃபீல் தான் வரும். ஆனால் அது அங்கதான் நான் வேறுபடுறேன். என்னன்னா இப்ப டாரண்டினோ பிடிக்காதவங்க வந்து இந்த கருத்தை ஒத்துக்க மாட்டாங்க. அது பரவாயில்ல. அது வந்து அவங்களோட பர்சனல் தாட் தான். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாட் ப்ராசஸ் இருந்து தான் ஆகணும். ஸோ இப்போ டாரண்டினோ கிட்ட வந்தா இந்த படங்கள் எல்லாத்தையுமே மீறி நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு கூஸ் பம்ப்ஸும் ஒரு ப்ளஷரும் ஒரு ஆர்காசமும் கிடைக்குதுன்னா அந்த அது கிடைக்கக்கூடிய ஒரே அசாமி டாரண்டினோ தான் உலகத்திலேயே. ஓகே. இப்போ செர்ஜியோ லியோனி கிட்ட கூட எனக்கு அந்த ஃபீலிங் கிடைச்சது இல்லை. எனக்கு செர்ஜியோ லியோனி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு டாரண்டினோக்கு அடுத்தபடியா செர்ஜியோ லியோனி தான். ஏன்னா செர்ஜியோ லியோனியோட எடுத்துக்கிற கான்செப்ட்ஸ், அவரோட படங்களையும் அந்த வியர்டான கேரக்டர்ஸ், பயங்கரமான பஞ்ச் லைன்ஸ் எல்லாம் வரும். மியூசிக்கும் சூப்பரா இருக்கும். இந்தியோ மோரிக்கோனி தானே 2 பேரையும் கனெக்ட் பண்ற ஒரு எலிமெண்ட். ஸோ அதனால இந்த அப்சர்டிட்டி, இந்த வியர்ட்னஸ், இந்த ஆர்காசம் கிடைக்கிற ரீசன்னால தான் அது தங்கிட்ட இருந்து வருதுங்கிறது டாரண்டினோக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. தன்னை பத்தி பக்காவா அனலைஸும் பண்ணி வச்சிருக்காரு டாரண்டினோ. ஸோ அதுதான் 2 பேருக்கு வித்தியாசம். இந்த விஷயத்த ஒரு மரணத்தை பார்த்து நம்ம சிரிக்கிறது, ரத்தம் பீச்சறதை பார்த்து ஜாலியா இருக்கிறது. ஜாலினா நான் சொல்றது சைக்கோ மாதிரி ஜாலியா இல்ல. ஒரு ஆடியன்ஸாவே ஒரு ஜாலியான ஃபீல் வருது இல்ல, அந்த மாதிரி ஃபீல் இதெல்லாமே கிடைக்கிற ஒரே அசாமி டாரண்டினோ. அதனால டாரண்டினோவால இப்படி பண்ண முடியுது. இந்த மாதிரி ஃபீல் வர்றதுக்கு என்ன எல்லாம் சேர்த்தலாம், ஒரு நல்ல டிஷ் செஞ்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் என்னெல்லாம் போடலாங்கிறது அந்த நல்லா தெரிஞ்சிருக்கு. அவரே சொல்றாரு, ஆடியன்ஸா நான் கண்ட்ரோல் பண்ண விரும்புறேன். நீ நல்லா சிரிக்கிறியா, டக்குன்னு கட் பண்ணி உன்னை நான் அலற வைப்பேன். நீ அழுதுட்டு இருக்கும்போது தமால்னு உன்னை சிரிக்க வைப்பேன். அது என்னால முடியும். அதுதான் என்னோட ஸ்கிரீன் பிளேங்கிறது டாரண்டினோட ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல்ல இருக்கிற ஒருத்தன் எப்படி படம் எடுப்பான்? அதுதான் டாரண்டினோ. அதுதான் டாரண்டினோ வந்து மத்த டைரக்டர்ஸ் இருக்கிற பூல்ல நம்ம வைக்க முடியாது. டாரண்டினோ கொஞ்சம் ரேர் பீஸ். அவர் 2 பேரும் 2 எக்ஸ்ட்ரீம் ரேர் பீசஸ் தான் ஒரு வகையில. ஆமா, 2 பேரும் சினிமான்னு எடுத்துக்கிட்டா ஒரே பூல்குள்ள 2 பேர் வந்துருவாங்க, சிறந்த டைரக்டர்கள் அப்படின்னு. ஆனா ஒவ்வொரு படங்களையும் அனலைஸ் பண்ணும்போது டாரண்டினோ வேற பக்கம், ஸ்கார்செஸி வேற பக்கம். Okay, I just want to conclude this podcast with 2 more questions, simple questions. நீங்க வந்து எலாபரேட்டா சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மார்ட்டின் ஸ்கார்செஸி பற்றி நிறையா பேசியிருக்கோம். நம்ம இன்ஃபர்மேட்டிவ் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அது ரிசல்ட்ஸ் தான் தெரியும். பட் ஒரு பெஸ்ட் பிக்கு, ஸ்கார்செஸி கிட்டேருந்து ஒரு பிக்கு, டாரண்டினோ கிட்டேருந்து ஒரு பிக்கு, அது 2 எடுத்து அது 2 ஏதாவது ஒரு எமோஷன் உங்களுக்கு வந்து ஈக்குவலாக வந்து கொடுத்துருக்கும். அது மாதிரி ஏதாவது இருக்கா? எனக்கு அப்படி இருக்கு. உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா, இந்த பக்கம் ஸ்கார்செஸியோடைய கேசினோ எடுத்துக்கங்க, இந்த பக்கம் கில் பில் எடுத்துக்கங்க. ஏன் இது 2 சொல்றேன்னா கம்ப்ளீட்டா வேற தான். பட் எனக்கு அதுல என்ன இது, அந்த கேரக்டர்ஸ், தி ரிச்னஸ் ஆஃப் அ கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸோடைய அந்த இன்வால்மெண்ட், அந்த ஈவெண்ட்ஸில் நடக்கிற இன்வால்மெண்ட். லைக் யூ செட், கேசினோ வாஸ் அ ட்ராமா. ஒரு ஆள் வரான், அவன் கேசினோ ரன் பண்றான், அவனுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு, ரன் பண்றான். அதே மாதிரி இங்க வந்து கில் பில் இஸ் a ரிவெஞ்ச் ஸ்டோரி. பட் ஈவன் தோ தி கேரக்டர்ஸ் வர் ரொட்டேட்டிங் அரவுண்ட் a beautiful returns thing. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கா? 2 பேரோட பிக்ல வந்து எனக்கு டெஃபினட்டா இருக்கு. என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னபடி எனக்கு வந்து டாரண்டினோ படங்கள்ல ஜாக்கி பிரவுன் தான் நம்பர் 1. ஓகே. ஜாக்கி பிரவுன் மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்ததே கிடையாது. நான் வந்து ஹாலிவுட்லயும் சொல்றேன், இல்ல மத்த மொழிகள்லயும் வச்சுக்கோங்க. ஜாக்கி பிரவுன் மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்ததே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஜாக்கி பிரவுன் அவ்வளவு பிரம்மாண்டமான படமோ அவ்வளவு சிறந்த படமோ கிடையாது. ஆனா அதுல வர்ற கேரக்டர்ஸ் வந்து அவ்வளோ சூப்பரா நீட்டா சிங்க் ஆயிருப்பாங்க எல்லாரு கூடயுமே. அதை நான் எனக்கு சொல்ல தெரியல. அது வந்து கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, இட்ஸ் அ புக். அது வந்து நான் சொல்றது படம் வந்து புக் பேஸ் பண்ணதுங்கிறத மறந்துருக்கேன். அந்த படமே பார்க்கும் போதே எனக்கு அந்த ஃபீல் தான் வந்துச்சு. இந்த படம் வந்து இது நாவல் மாதிரி இருக்கே இந்த படம் அப்படின்னு. அந்த மாதிரி படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலா. இப்போ லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் மாதிரி. ஏன்னா அந்த புக்கிஷ் ஃபீலிங்கை கொடுக்கணும் பார்க்கும்போது. ஆனா அதுக்குன்னு அந்த மொக்க போடுற ஃபீலிங் இல்லை. நான் சொல்றது ஒரு நல்ல புக்கை படிக்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அது வந்து இட் cannot be explained. அந்த ஃபீல் வந்து எனக்கு இந்த ஜாக்கி பிரவுன்ல கிடைச்சது. அதனால அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் என்னது ஸ்கார்செஸி படத்துல இருங்க, ஜாக்கி பிரவுன் பத்தி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சொல்லுங்க. சாரி, முடிச்சிட்டீங்க நினைச்சேன். எனக்கு கிடைச்சது. அந்த கிடைச்சதுனால இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தான் தெரிஞ்சது அது புக்குன்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது. பட் இன்னொன்னு சொல்றேன், ஸ்கார்செஸியையும் டாரண்டினோ கனெக்ட் பண்ற ஒரு காமன் எலிமெண்ட் வந்து இந்த படத்துல இருக்கு. அது வந்து இந்த படத்துல வந்து நம்ம இவரு நடிச்சிருப்பாரு, ராபர்ட் டி நீரோ நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல வர ராபர்ட் டி நீரோவை இந்த மாதிரி கேரக்டர்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இது முன்னாடி சரி, அப்புறமும் சரி. ஏன்னா ராபர்ட் டி நீரோ வந்து எந்த மாதிரி ஆளுன்னு நமக்கு தெரியும்.
எப்படி நடிக்கிறாருன்னு நமக்கு தெரியும். அவர் வந்து பலவிதமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. சைக்கோ கில்லரா கூட பண்ணியிருக்காரு. காமெடியனா பண்ணியிருக்காரு. நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. இதுல வந்து ஒரு ஒரு டாரன்டினோ யூனிவர்ஸ்க்குள்ள ராபர்ட் டினிரோ ஃபர்ஸ்ட் டைம் வராரு உள்ள. அப்ப வரும்போது ராபர்ட் டெனிரோவ தன்னோட யூனிவர்ஸ்ல ஒரு ஆளா டாரன்டினோ மாத்திருப்பாரு. அந்த மாதிரி ஒரு மேஜிக்கை வந்து நான் ராபர்ட் டெனிரோவோட நடிப்புல ஸ்கார்செஸி கிட்ட கூட நான் பார்க்கல. அதனாலயே எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ராபர்ட் டெனிரோவை பார்த்தா நீங்க டெனிரோனே சொல்ல மாட்டீங்க. ஒரு நார்மலான ஒரு ஆளு. ஒரு ஜெயில்ல பல வருஷம் இருந்திருக்கான். அப்ப முதல் முறையா வெளியில வந்தா அவன் என்னெல்லாம் பண்ணுவான்? அதெல்லாம் இவர் பண்ணிட்டு கிடப்பாரு. அது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமா சூப்பரா இருக்கும். So, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு ஜாக்கி பிரவுன்ல. எடுத்து அனலைஸ் பண்ணி இந்த படத்தை பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பரான விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால ஜாக்கி பிரவுன் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ ஸ்கார்செஸி பக்கம் வந்தா எனக்கு ஸ்கார்செஸியோட ஒவ்வொரு படம் வரும்போது எனக்கு இந்த ஃபீலிங் தான் வரும். அதாவது ஒரு சூப்பரான படம் எடுத்தாயா இதாயா பெஸ்ட் அப்படின்னு. ஆனா அதை விட வித்தியாசமா இன்னொரு படம் எடுக்கிறது ஸ்கார்செஸி ஸ்டைல். அதனாலேயே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து சைலன்ஸ். ஓகே, சூப்பர். சைலன்ஸ் வந்து ஒரு அற்புதமான படம். அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து அந்த மாதிரி ஒரு படத்தையுமே நான் வந்து பார்த்ததில்லை மற்றவங்க டைரக்ட் பண்ணி. அதே சைலன்ஸ் கொடுக்கற எஃபெக்ட்ல பாதி வந்து குந்தூன் படத்துல ஏற்கனவே அவர் கொடுத்துட்டாரு. தலாய்லாமா பத்தி எடுத்தாரு ஸ்கார்செஸி. அது வேற மாதிரி படம். ஆனா அது வந்து இந்த எஃபெக்ட் இருக்காது அதுல. அதாவது சைலன்ஸ் வந்து இப்போ ஆன்மீகம் அப்படிங்கிறது இப்போ 21ஆம் நூற்றாண்டுல மதம் ஆன்மீகம்ங்கிறது மனிதனை எப்படி மாத்துதுங்கிறது கேள்விக்கான பதில் தான் சைலன்ஸ். அந்த அந்த கேள்வியை வந்து எல்லாருக்குமே கேட்டுக்கணும்னு நான் நினைப்பேன். கண்மூடித்தனமா நம்ம எதையுமே ஃபாலோ பண்ணக்கூடாதுல்ல. ஆன்மீகம் மட்டும் இல்லாம எந்த இப்போ கல்ச்சர், ஃபேமிலி, நடிகர்கள், நடிகைகள் யாரையுமே கண்மூடித்தனமா கேள்வி கேட்காம ஃபாலோவே பண்ணக்கூடாது. அதுக்கான பதில் தான் சைலன்ஸ். அது இன்னொன்னு இந்த 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 தத்துவார்த்தமான இந்த பிலாசபிக்கல் விஷயத்தை மட்டும் நான் சொல்லல. சைலன்ஸோட ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படியே எடுத்து கண்ணில் ஒத்திக்கிற அளவு இருக்கும். அது வந்து ஒரு அற்புதமான படம். அதனாலயே எனக்கு சைலன்ஸ் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். இந்த ரெண்டு அதுக்கு தான் முன்னாடி வந்து எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி பிடிச்சது குந்தூன். ஓகே. ஆமா. ஓகே. ஸோ ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் த செஷன். இப்போ நீங்கள் ஸ்கார்செஸி நம்ம டாரன்டினோ பற்றி பேசினாலும் இப்போ இந்த கம்பேரிசன் பிட்வீன் ஐம் பீங் ஓப்பன், ஐம் நாட் பீங் கிரிட்டிசைஸ். இப்போ இவங்க இப்போ ஒரு டாரன்டினோ ஸ்டைலில் வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ் கார்டு போட்டுட்டு ஒரு படம் எடுத்தாங்கன்னா அது டாரன்டினோ வந்து இங்கே தமிழ்நாட்டின் டாரன்டினோ அப்படின்னு டேரக்டர்ஸ்க்கு பேர் கொடுக்கறது எப்படி ஒத்துக்க முடியும்ன்றீங்க? ஒத்துக்க முடியாது. அந்த டைரக்டர்ஸ் இப்ப கார்த்திக் சுப்ராஜ் கிட்டே நீங்க கூப்பிட்டு கேட்டா அவரே சிரிப்பாரு. ஏன்னா அவருக்கே இது பிடிக்காது. அது இன்னொன்னு, இப்படி ஒருத்தரை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அவரோட கிரியேட்டிவிட்டி அங்க இல்லைன்னா ஆயிடுமே. டாரன்டினோ மாதிரி படம் எடுக்கிறதுக்கு எதுக்கு இவர் கார்த்திக் சுப்ராஜ் இல்லையா? ஒரு லெவல் வரைக்கும் கை ரிட்சிக்கு அந்த பேர் இருந்தது. அது கை ரிட்சிக்கே பிடிக்கல. கை ரிட்சி டாரன்டினோ அப்படியே இன்ஸ்பயர் ஆகி பல படங்கள் எடுத்தாரு. ஆரம்பத்துல லாக் ஸ்டாக் அண்ட் 2 ஸ்மோக்கிங் பேரல்ஸ், ஸ்நாட்ச் எல்லாம் எடுக்கும்போது இன்னொரு டாரன்டினோ தான் கை ரிட்சி பேசினாங்க. அது பிடிக்கல. நான் இது லாக் ஸ்டாக்ஸ் அண்ட் 2 பேரல்ஸ் பார்க்கும்போது டாரன்டினோ நினைச்சேன் ஃபர்ஸ்ட் நான். பாத்தீங்களா? அப்படியே இருக்கும். என்னன்னா இப்ப மலிவு விலை டாரன்டினோ மாதிரி இருக்கும் கை ரிட்சி படங்கள் எல்லாம் பார்க்கும்போது. சோ அது அது வந்து அது அதை மாத்திக்கிட்டு தான் அதனால கொஞ்சம் வித்தியாசமான படத்தை எடுத்து வச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி அது ரொம்ப சிம்பிளுங்க. ஏன்னா சினிமால இது வரைக்கும் நீங்க காட்டாது எதுவுமே கிடையாது. எல்லாமே ஏற்கனவே வந்துருச்சு. ஸ்டேஜிங் உட்பட, நடிகை டயலாக்ஸ் உட்பட, வசனங்கள் உட்பட எல்லாமே ஏற்கனவே வந்துருச்சு. நீங்க என்னதான் புதுசா காட்ட முடியும்னு யோசிச்சா டாரன்டினோ டைம்ல அதுக்கான ஸ்கோப் இருந்தது. பல்ப் ஃபிக்ஷன் மாதிரி ஒரு படம் அதனால எடுக்க முடிஞ்சது. மெமெண்டோ மாதிரி ஒரு படம் நோலனால எடுக்க முடிஞ்சது. சோ இந்த மாதிரி எடுக்கும்போது அதுக்கான ஸ்பேஸ் இருந்தது. இப்ப அதுவும் இல்லையே. இப்ப ஏற்கனவே பல்ப் ஃபிக்ஷன் வந்துருச்சு, மெமெண்டோ வந்துருச்சு. என்னதான் நீங்க பண்ணுவீங்க ஸ்கிரீன் பிளேல? கரெக்ட். புதுசா எதுவும் பண்றது இல்ல. மண்டையை உடைச்சிக்கிட்டு யோசிச்சாதான் ஏதோ ஒரு புது கான்செப்ட் கிடைக்கும். இப்போ கூட கிடைக்கும். ஆனா அது வந்து ஹாலிவுட்ல தான் வரும். தமிழ்ல அதை பண்ணா ப்ரொடியூசர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால வந்து சோ இப்போ அந்த அந்த அதனாலயே இப்போ இன்னொன்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஊர்ல ஏன் அப்படி பண்றாங்கன்னு நான் யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒரு பதில் கிடைக்குது. என்னன்னா இப்பவுமே பல பேருக்கு டாரன்டினோ யாருன்னு தெரியாது நம்ம ஊர்ல. ஒரு தமிழ் சினிமா ரசிகருக்கு டாரன்டினோ பத்தி தெரியாது. பல்ப் ஃபிக்ஷன் பார்த்திருப்பாரு. வாய்ப்பு இருக்கு பாக்குறதுக்கு. தமிழ் சினிமா ரசிகர்கள் புத்திசாலித்தனத்தை நான் குறைஞ்சே மதிப்பிட மாட்டேன். ஆனா டைரக்டர் பேர் தெரியாது. அதனால இப்ப வந்து அது மாதிரி அந்த மாதிரி ஒரு காட்சியோ ஒரு டைட்டில் கார்டு போட்டா வச்சு ஆனா வித்தியாசமா இருக்கு, சீனுக்கெல்லாம் பேர் வச்சிருக்காங்கப்பா அப்படின்னு பேசிக்கலாம்ல, வாய்ப்பு இருக்கு. அந்த 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 விஷயத்தை இங்க செய்யறதுக்கு அது ஒரு காரணம்னு எனக்கு தோணுது. இல்ல இன்னொன்னு ஜெனுவினா நான் வந்து சீன் வந்து நாவல் மாதிரி யோசிக்கிறேன், சாப்டர் மாதிரி யோசிக்கிறேன், பேர் வைக்கணும்னா ஏற்கனவே அதனால வச்சுட்டான், நான் என்னதான் பண்றது அப்படின்னு நம்ம ஒரு கோவம் வரும்ல. மேபி அதனால கூட அப்படி நான் வந்தாலும் வச்சா நானும் வைப்பேன் அப்படின்னு வைக்கிறாங்களோ என்னமோ அது தெரியல எனக்கு. ஆனாலுமே பிரச்சனை. ஆமா, மக்கள் கொடுக்குற பேர் தான். நம்ம இப்போ கார்த்திக் சுப்பராஜ் கிட்ட போய் கேட்டீங்கன்னா ஒத்துக்க மாட்டாரு. யாருதான் ஒத்துக்குவாங்க சொல்லுங்க? கார்த்திக் சுப்பராஜ் ஒரிஜினலா தானே படம் எடுக்கிறாரு. அவர் டாரன்டினோ படம் வந்து காப்பி தான் அடிக்கலையே. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ யா, ஆனால் சந்தோஷ் நாராயணன் கிட்ட அந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நான் பார்த்திருக்கேன்.
சந்தோஷ் நாராயணன் மியூசிக் போடும்போது வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் ஹெவியா இருக்கும். குறிப்பா நலன் குமாரசாமி படங்கள்லையும் கார்த்திக் சுப்ராஜ் படங்கள்லையும். ஸ்பெகடி ஆமா, ஸ்பெகடி வெஸ்டர்ன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ். ஏன்னா அவரே அதை சொல்லியிருக்காரு. ஒரு இன்டர்வியூல அவர்கிட்ட நான் இதை கேட்டேன். அவர் வந்து அதுக்கு பதில் சொன்னார். ஆமா கண்டிப்பா இருக்கு எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி மியூசிக் இங்க தமிழ்ல வரவே இல்லைன்னு எனக்கு ஒரு ஆதங்கம் உண்டு. அதனால நான் வந்து மாரிக்கோண்டி மியூசிக் மாதிரி இங்க கொடுக்கணும்னு நினைக்கிறேன். காப்பி அடிக்கல. ஆனா நான் வந்து அந்த ஸ்டைல தான் இங்க யூஸ் பண்றேன். தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு அவர். ஸோ அது ஒரு கன்வின்சிங்கான ஆன்சரா தான் இருந்தது. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஓகே, அதுதான். ஐ திங்க் யூ ஹவ் கவர்டு மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ். இந்த 2 டிஸ்கஷனில் எக்கச்சக்கமாக எனக்கு கொடுத்துட்டீங்க. நோட்ஸ் எடுத்திருந்தாலும் தெரியும் பசங்க, எக்கச்சக்கமாக போட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ராஜேஷ் ஜி. அது பிடிச்ச விஷயங்கிறதுனால நிறைய பேச முடியுது, அவ்வளவுதான். ஆக்சுவலாக இன்னும் விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் நேரம் கூட நம்ம போகலாம் ஆக்சுவலாக இந்த ஷோ. பட் ஆல்ரெடி ஐ திங்க் வி கிராஸ்ட் 1.5 hours மேலே போச்சு. இன்னொரு நாள் போவோம். இன்னும் நம்ம வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து we have to go through it because I don't want to push them all into it. ரெண்டாவது வந்துட்டு என் நோட் நீங்க ஏதாவது சொல்லிட்டு போங்க. உங்களோட என் நோட். இந்த எண்ட் நோட் வந்து இப்போ நம்ம டாரண்டினோ ஸ்கார்செஸி பத்தி பேசுறதுனாலையும் அந்த வயலன்ஸ்ங்கிற விஷயத்தை ஏற்கனவே நம்ம கவர் பண்ணதுனாலையும் அது எனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டி இருக்கு. அது ரொம்ப சுருக்கமான விஷயம் தான். இப்போ எந்த படமா இருந்தாலுமே நம்ம படத்தை இப்போ நிறைய பேர், ஆனா அது அப்படி இப்போ நிறைய பேர் வந்து படத்தை படமா பாருங்கன்னு சொல்றாங்க நிறைய பேர். அது ஒரு ஓட்ட கான்செப்ட். அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நீ இப்போ வேணும்னே ஒரு ஷிட்டு மாதிரி ஒரு குப்பை மாதிரி ஒரு கான்செப்டை படத்துல வச்சுட்டு படத்தை படமா பாருங்க ப்ரோன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனா வந்து ஒரு படத்துல ஒரு டைரக்டர் ஒரு கருத்தை ஜஸ்டிஃபை பண்ணிருக்கணும். எந்த கருத்தா இருந்தாலும் ஜஸ்டிஃபைபிளா இருந்தா தான் அதை நம்ம ஒத்துக்க முடியும். இல்லாட்டி அதை விமர்சனம் தான் வைப்பாங்க. அதனால அந்த படத்தை படமா பாருங்கிற அந்த டுபாக்கூர் லோக்கல் கான்செப்டை நான் ஒத்துக்க மாட்டேன். இருந்தாலும் ஸ்கார்செஸி படத்துலயும் டாரண்டினோ படத்துலயும் வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அந்த வயலன்ஸ் வந்து ஏன் அப்படி வைக்கிறாங்கன்னு கேட்டு ஒரு கேள்வி இருக்கதான் செய்யுது. உலகம் பூரா அந்த கேள்விகள் இருக்கு. அதுக்கு டாரண்டினோ கொடுக்குற பதில் ரொம்ப சிம்பிள். எனக்கு வந்து படம் பார்த்தா எனக்கு ஒரு ஆர்கசம் கிடைக்குது. சினிமா பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு என்ன வந்து ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்குங்கிறதுனால அந்த ஃபீலிங் நான் உனக்கு கொடுக்குறேன். உனக்கு பிடிச்சிருந்தா பாரு, பிடிக்கலன்னா விமர்சனம் பண்ணு. நான் அந்த விமர்சனத்தை ஏத்துக்கிறேன் தான் அவர் சொல்றாரு. அதனால அவர் ரொம்ப ஓப்பனான ஆசாமி. அதனால தான் போய் தியேட்டருக்கு பார்த்தா எந்த மாதிரி படம் பிடிக்குமோ அந்த படத்துல தான் டாரண்டினோ எடுக்கிறதா சொல்லியிருக்காரு. அதுதான் எல்லாருமே செய்யணும். இப்ப யார் படமா எடுக்க விரும்பினாலும் எனக்கு தியேட்டருக்கு போய் நான் பார்த்தா என்ன படம் பிடிக்கும்னு ஒரு குறிப்பிட்ட ஜான்ரா இருக்கும். அந்த மாதிரி படம் நான் எடுத்தா அந்த படம் ஹிட் ஆகும். ஏன்னா முழு மனசோட அதை ஈடுபட முடியும். அதனால இதைதான் அவர் சொல்றாரு. அதனால இந்த ரீசனாலதான் வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. இன்னொன்னு ரியல் லைஃப்ல நடக்கிற வயலன்ஸ் சினிமால நடக்கிற வயலன்ஸ் பக்கத்துல கூட வர முடியாது. அது ரொம்ப உறுதி. இப்போ ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வைக்கலாம், நம்ம போய் பாக்குறோம். ஒருத்தன் தலை மேல ஒரு மனிதன் ஒரு உயிரினத்து தலை மேல ஒரு டயர் ஏறி இருக்குன்னு வைங்களேன். அந்த தலை வந்து தேங்காய் மாதிரி ஒட்டச்சு செதறி சப்பலையா போயிருக்கும். அப்படி அப்பளம் மாதிரி நொறுங்கி இருக்கும். அது அதை நான் பார்த்திருக்கேன். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ரோட்ல ஹைவேல போகும்போதெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு நாய் கிடக்கும். நாய் மேல வண்டி ஏறினா எப்படி இருக்கும்? அது வந்து இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம நேர்ல பாக்குறோம். பிளஸ் நான் வந்து அடிதடிகளை நேர்ல பார்த்திருக்கேன். கத்தி எடுத்து கிழிக்கிறதெல்லாம் ரோட் சைட்ல ஃபார்ச்சுனேட்லியோ பார்த்திருக்கேன். ஏன் சட்டம் மேலேயே ரத்தம்லாம் தெரிச்சிருக்கு. நான் அந்த ஆளை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடி இருக்கேன். ட்ரெஸ் ஃபுல்லா நினைஞ்சிருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அதனால ரத்தம்ங்கிறத வெளியில வரும்போது இப்படிதான் இருக்கும் படத்துல. அதை வந்து நம்ம அது பாக்குறதும் பார்க்காது நம்ம இஷ்டம். ஆனா சும்மா வந்து இந்த வயலன்ஸ் தேவையில்லைன்னு ஸ்டேட்மெண்ட் விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த படத்துல கன்வின்ஸ் பண்ற மாதிரி வயலன்ஸ் இருக்கா, ஜஸ்டிஃபைபிளா இருக்கா, இருந்தா அதை பாராட்டுங்க. ஒருவேளை துணி தெரிஞ்சா இல்லைன்னு சொல்லுங்க. அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இதை தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ அதனால டாரண்டினோ கிட்டையும் ஸ்கார்செஸி கிட்டையும் ஒரு யூனிக்கான ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் இருக்கு. அதை அவங்க வெளியில கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அது 1008 நொட்டையை சொல்லிட்டு இருந்தா அப்படி எப்பதான் நம்ம வித்தியாசமான படங்கள் பாக்குறது அப்படிங்கறதுதான் எனக்கு என்னோட பதிலா இருக்கு. இதுவே இப்போ ஒரு வேளை பிரான்ஸ்லயோ இல்ல ஒரு ஹாலிவுட்லயோ பேசியிருந்தா இத மாதிரி அந்தந்த மொழிகள்ல நான் பேசியிருப்பேன். அவ்வளவுதான், சிம்பிள். மக்களுக்கு கன்வே பண்ற கருத்து தானே இது. அதனால இதைத்தான் வந்து டாரண்டினோ சொல்லிட்டே இருக்காங்க ஆரம்பத்துல இருந்து. அவங்க கிட்ட எந்த இன்டர்வியூ வந்தாலும் வயலன்ஸ் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பயங்கர ஃபெட்டப் ஆகி இதை பத்தி நிறைய பேசியிருக்காங்க அவங்க. அவ்வளவுதான், அந்த இன்டர்வியூ பயங்கரமா இருக்கும். அவ்வளவுதான், அப்படித்தான் பண்ணணும். ஏன்னா சும்மா கையா முயன் வயலன்ஸ் சும்மா பேசிட்டு அந்த கோவம் வருமா வராதா? காஃபி குடிச்சிட்டு மூஞ்சில காரி கூட துப்பி இருக்காரு டாரண்டினோ. அவர் பின்னாடி வந்த ஒரு ஸ்டாக்கர் மேல, ஒரு பேப்பர் அசி மேல. நாம பாத்திருக்கேன், அந்த கிளிப்பிங்ஸ் பாத்திருக்கேன். ஆமா, அந்த ஆளு தான் அந்த வீடியோ எடுத்தான். அது அப்படிதான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. இத்தனைக்கு ஆனா அதே அளவு டாரண்டினோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியான நபரும் கூட. அவர் வந்து கில் பில் படத்துக்கு ஷூட்டிங் போனப்பெல்லாம் என்னென்ன விதமான போதை மருந்துகள் யூஸ் பண்ணாருங்கிறத அவர் வெளிப்படையா சொல்லியிருக்காரு. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இன்னொன்னு, அவர் வந்து கில் பில்ல வந்து அந்த புசி வேகன்ங்கிற கார் அவர் வீட்டுல இருக்கும். அதை எடுத்துட்டு அடிக்கடி ரவுண்ட் அடிப்பாரு. ஒரு தடவை போனாராம கிளம்பிட்டு ஹைவேஸ் தாண்டி சான் பிரான்சிஸ்கோல இருந்து அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் தான். இப்ப நம்ம டைரக்டர் ராம் வந்து கட்டளை தமிழ் வந்த டைம்ல
சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு, கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு ஒரு விழாக்கு பேசுறதுக்காக பைக்லயே வந்தாரு. அது எனக்கு தெரியும் பர்சனலா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் செய்யறதா. நான் சொல்றது அந்த புஷி வேகன் வண்டி உலகம் பூரா ஃபேமஸான வண்டி. அத வந்து எடுத்துக்கிட்டு ஜாலியா இப்போ கதவுக்கு வெளியில தலையை நீட்டிட்டு ஹாய்னு கையாடிட்டே போறது டாரண்டினோ ஸ்டைல். எல்லாருக்கும் நிறுத்தி பேசுவார் அவரு ஜாலியா. ஸோ இந்த மாதிரி இப்படி ஒரு ஆசாமி தான் டாரண்டினோ. நம்மெல்லாம் என்ன வாழணும்னு நினைக்கிறோமோ, என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அதை சூப்பரா பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆசாமி. அதனால அதான் நம்ம பாராட்டணும். வாழ்றேன் அப்படிங்கிறாரு அவரு. அவ்வளவுதான். அததான் நம்ம பார்க்கணும். இல்ல அதுவும் அதே ஐ ஜஸ்ட் வாண்ட் ஆட் எ நோட் டு யூ. இப்போ வந்து வயலன்ஸ்னா இப்போ அது ஒட்டுமொத்த ஹியூமன் சைக்காலஜிக்கும் பிலாசபிக்கும் பிடிக்காம இருந்தா அது ஹிட்டே ஆகாது. அது ஹிட் ஆகுதுன்னா people really want to see such movies. ஆனா ஒரு விஷயம் இருக்கே. இப்போ மார்ட்டின் ஸ்கார்செஸேக்கு ஹேட்டர்ஸ் இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா டாரண்டினோக்கு பாதி ஹேட்டர்ஸ் தான். ஏன்னா அவர் எடுக்கிற கான்செப்ட் அப்படி. அதனால அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. படத்தை விமர்சனம் வை, தப்பே கிடையாது. ஆனா ஹேட் பண்ணாது. காரணமே இல்லாம ஹேட் பண்ணிட்டு தெரியாதுன்னு நான் சொல்லுவேன். அவ்வளவுதான், சிம்பிள். கரெக்ட். சூப்பர். தேங்க்யூ சோ மச் ராஜேஷ், கருந்தியல் ராஜேஷ் அவர்களே. நோ இஷ்யூஸ் விஜய். நான் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால பேசுங்க. நம்ம நிறைய கேட்க ஆள் இருக்கும்போது நம்ம பேசலாம், தப்பு கிடையாது. இப்போ நீங்க வந்து சந்தோஷம் கேட்கறவங்களுக்கு இட் வில் பி யூஸ்ஃபுல். லாஸ்ட் டைம் உங்க எபிசோட் சீசன் 2ல நம்ம பண்ணதே அட்டகாசமா போச்சு. நிறைய பேர் நல்லா ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஸோ இதுவும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் மை டைரக்டர் அற்புதம் ஆல்சோ ஃபீல்ஸ் த சேம். ஸோ அதே மாதிரி சீசன் 4 வரும்போது நம்ம இன்னொரு கொலாப் அடிப்போம் 2 பேரும் சேர்ந்து. கண்டிப்பா ஒன்று பண்ணுவோம். ஸோ நம்ம அது வேற டாபிக் பேசுவோம். பட் இது ஸ்கார்செஸே டாரண்டினோ ஆரம்பிச்சாலுமே we were talked a lot about I feel like I personally feel thanks to you, இது வந்து ரெகுலர் மார்ட்டின் ஸ்கார்செஸே இன்டர்வியூ மாதிரி இல்லாம we took little bit என்ன சொல்றது deviations and talked a lot of stuffsங்கிறது சந்தோஷமா இருந்துச்சு. கிடையாது. ஏன்னா ஒரு ஃபிலிம் மேக்கரோட கான்செப்ட்ஸ்களை பத்தி பேசும்போது நம்மளோட கருத்துக்களையும் அவர் என்ன கன்வே பண்ணாருன்னு நமக்கு என்ன புரியுமோ அதை தான் பேச முடியும். இல்ல ஏன்னா இது வந்து நம்ம 2 பேரும் தெரியும், அற்புதமுக்கு தெரியும், ஸ்கிரிப்டே பண்ணாம நீங்க சொல்றதுல நான் क्वेश्चन கேட்டு இருந்தேன். So I didn't even have any paper with me or anything like that. So it was very nice. I appreciate that. So it was a beautiful session and thank you so much கந்தா ராஜேஷ். நம்ம நெக்ஸ்ட் சீசன்ல மீட் பண்ணுவோம். And thanks to my it was a very good session. I really loved it. Yeah, thanks to my director, episode director அற்புதம். So I see you all in the next episode. டாடா. அந்த எபிசோட் டைரக்டர் அற்புதத்துக்கும் ஒரு பை சொல்லிடுங்க. அவனை சொல்லுவான், பை சொல்லுங்க அற்புதம். பாய் மட்டும் சொல்லுங்க. அவன் பை 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 பை. தேங்க்ஸ் ஃபார் thank you so much. I see you all in the next episode. டாடா.